தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ நூத்துக்கு நூறவ அவதான் என்னவளா. ஓகே. ஒரு 40 டேஸுக்கு அப்புறம் கடைசியா 6th அக்டோபர் அப்லோட் பண்ணோம்னு நெனைக்கிறேன். கடைசி வீடியோ. ஒரு 40 டேஸ் பிரேக்குக்கு அப்புறம். எங்களுக்கு எண்டே கிடையாதுடான்ற மாரி கொஞ்சம் ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஒரு பெர்சனல் விஷயங்களால ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. பட் யா வி ஆர் பேக் அண்ட் கடைசியா வந்து சீனியர் தனுஷ் அவருக்கு வீடியோ பண்ணோம். இப்ப வந்து ஜூனியர் தனுஷ். ஜூனியர் தனுஷ் அவருக்கு ஒரு வீடியோவோட திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ யா இந்த படத்த பத்தி ஐ மீன் தம்ப்நெயில் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ டூட் யா ஆக்சுவலி வி ஹேவ் டு லைக் மேக் எ வீடியோ ஃபார் பைசன் 2 பட் லைக் நான் பார்த்துட்டேன். அவன் பார்க்கல. டூட் 2 பேருமே பார்க்காம இருந்தது. நான் ஓடிடில இப்ப இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் நாங்க. டூடே. ஓடிடில வந்த பிறகு இப்பதான் பார்த்தோம். நடுவுல பெருசா பார்க்க முடியல. ஸோ பார்த்தாச்சு. பார்த்துட்டு தாட்ஸ் இருக்கு. படத்துல புடிச்சிருந்தது, புடிக்காதது அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஸோ எப்பயும் போல அத ஷேர் பண்ணிடுவோம். அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுப்போம். நல்லா இருக்குன்ற இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிப்போம்னு சொல்லி ஸோ யா த நெக்ஸ்ட் வீடியோ இட்ஸ் அபவுட் டூட். ஸோ யா ஸ்டார்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றீங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டார்ட்லேயே ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட்டே வந்து எனக்கு வந்து சின்னர்ஸ் பார்த்தியா? நான் பார்த்தேன். பிடிச்சிருந்தா சின்னர்ஸ்? ஆமா. சரி ஓகே. நான் அதில் கூட போல. ஸோ சின்னர்ஸ்ல ஒரு சீன் வரும். டைமென்ஷன் வந்து 16:9 என்னமோ ரேஷியோ இருக்கும். ஓகேவா? ஐமேக்ஸ்க்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படியே ஒரு இது ஆகும். இந்த படத்துல எனக்கு எதுக்குன்னே தெரியல. ஓகேவா? ஸ்டார்டிங்ல இது ஏஸ்தட்டிக்கல் சாய்ஸா இல்ல வந்து ஏதாச்சும் என்னன்னே புரியல. 4:3 ரேஷியோ மாதிரி படம் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த ரேஷியோல ஓப்பன் அப்படியே வந்து பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இன்ட்ரோ வரும்போது வந்து அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எனக்கு அது எதுக்குன்னே புரியல. நான் முதல்ல என்ன நினைச்சேன், நான் தான் முகேஷ் அப்படின்னு ஒரு ஆட் வரும்ல, ஸ்மோக் ஒரு ஆட் வரும்ல, நான் அந்த மாதிரி ஏதோ ஆட் போல இருக்கு. ரேஷியோ பார்த்தா அந்த மாதிரி இதான் ஆடா என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. லைட்டிங்லாம் ஷார்ப்பா இருக்கு. இது என்ன இது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா என்னமோ மியூசிக்கா சம்திங் வந்தது. அந்த படமா எதுக்கு இப்போ 4:3 ரேஷியோல வருது? ஃபுல்லாவே 4:3ல வரப்போதா அப்படின்னு பார்த்தா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி. அதாவது ஒரு படத்தோட டர்னிங் பாயிண்ட் அப்போ அதில் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஏதோ இதுக்கப்புறம் தான் கதையை மூவ் ஆக போகுது. இதுல இருந்து தான் ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்ற மாதிரிலாம் வைக்கலாம். ஒரு நார்மல் இன்ட்ரோ இல்லாம ஒரு டிஃபரெண்டான இன்ட்ரோ ஒரு ட்ரை பண்ணிருக்காங்களாம். அது எதுக்குன்னு தான் தெரியல. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு உண்மையிலே புரியல. எனக்கு சின்னர்ஸ் அது பார்க்கும்போது கூட அந்த அப்படியே பார்க்கறதுக்கு பேடாஸா இருக்கும். அந்த இடம் அப்படியே கூலா இருக்கும். அப்படியே ஓப்பன் ஆகும். செமையா இருக்கும் அந்த சீன். லைக் தேர் அபவுட் டு ஃபைட் த வேம்பயர் அந்த மாதிரி என்னமோ ஒன்று வரும். தே லெட் தெம் இன் அந்த மாதிரி என்னமோ ஒன்று சொல்லிடுவாங்க. எல்லாரும் உள்ள வர போறாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படியே மாறும். செமையா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இது வந்து இன்ட்ரோ தானே. இன்ட்ரோவே வந்து அப்படியே வந்து இது தெரியல. மேபி மத்தவங்களுக்கு எனக்கு இது சிரிப்பா இருந்தது. சம்மந்தமே இல்லாம 4:3 ரேஷியோல வச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். சரியா? பட் பிக் பண்ற மாதிரி இருக்கலாம். லைக் ஸ்டார்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலான்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ யா உங்களுக்கு வேற எதுவும் இருக்கா? நான் வந்து அடுத்து இது கூட போலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன் அப்படி இருக்கும். எனக்கு சாய் அபியங்கியோட மியூசிக் வந்து எல்லாம் கழுவி ஊத்துனாங்கல்ல, அந்த அளவுக்கு எனக்கு பெருசா தெரியல. எனக்கு ஒன்றும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலா ஒரே சாங்க வேரியேஷன் போறது அதெல்லாம் இருக்குல்ல. நான் அதான் சொல்லலாம்னு வந்தேன். இப்போ வந்து எஸ்எஸ்எம்பி இருக்காருல்ல, நம்ம மகேஷ் பாபு, அவர் வந்து சோகத்துக்கு சிரிப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. அவர் அப்படியே சில மாதிரி இருப்பாரு. தேவையில்லாம் அதெல்லாம் கிடையாது. அடிப்போம், நாங்க அங்கேயே போட்டு அடிப்போம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சோகத்துக்கும் ஒரே சாங்க எல்லாத்துலயும் போட்டு வச்சிட்டாரு சாய். சரி, இப்ப நான் இதுக்கு இன்னொரு ஒரு இது சொல்லுவேன். அப்படி அதை வன் பண்ணுவேன். நான் பண்ணலன்னு சொல்லல. அனிருத்தும் பண்ணிருக்காரு. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ற வேண்டிய இது ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன்ல போயிட்டோம்னா இந்த பேட்டர்ன் பிடிச்சிச்சுன்னா அப்படியே போயிடுறானுங்க. அது வேற விஷயம். ஆனா இவரு ஃபர்ஸ்ட் படமே இப்படி நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு படத்திலேயே ஃபுல்லா அதே தான். நீ எங்க பார்த்தாலும் எனக்கு அப்படியே காதுல கையை வச்சுக்கிட்டு அந்த வினு சக்கரவர்த்தி ஒரு படத்துல வச்சிருப்பாரு, காதுல கையை வச்சுன்னு ஒரு மீம் வரும். அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் அதே தீமு, அதே மியூசிக்கு, அதே சோகத்திலயும் அதே போடுறான். இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, நான் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் படத்துலலாம் ஒரே தீம் சாங் வேற வேரியேஷன் போட்டு அடிக்கிறதுலாம் நான் கேட்டிருக்கேன். இது படமும் 2.25 மணி நேரம் தான். ஆல்சோ நிறைய பேர் சொன்னாங்க இந்த சாங் என்னது
அது என்னடா சாங் அது? மூச்சவ பேச்சவன்னு ஒண்ணு வருதுல்ல. அதுதான். அந்த சாங்க வேற வேற வேரியேஷன்ல போட்டு அடிச்சிருந்தாருன்னு ஒண்ணு சொன்னாங்க. ம். ஸோ எனக்கு என்னன்னா, அந்த சாங் தான் போட்டு அடிச்சாரு. அந்த சாங்கே ஒரு 2 வேரியேஷன்ல ஓடும். இந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொட்டானா பட்டாசு நம்ம மாஸ் சாங் மாரி ஓடும். அதுக்கப்புறம் இந்த மூச்சவ பேச்சவன்னு ஒரு மெலோடி மாரி ஓடும். ஸோ அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த லிஃப்ட் குடுக்கணும்ல. இந்த ஆரா ஃபார்ம் பண்ற மாரி நடந்து வர்றது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு சும்மா நடந்து போறது இதெல்லாம் வருதுல்ல. ம். அப்ப வந்து இந்த தொட்டானா பட்டாசு அத போட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணுக்காக நான் வந்து தியாகியா இருக்கேன், தியாகியா இருக்கேன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாரு. ம். அது பண்ணும்போதெல்லாம் வந்து மூச்சவ பேச்சவ நீ வேரியேஷன் அதுக்கே பண்ணிட்டாரு. சொல்ற. தொட்டானா பட்டாசையே அவரு சோகத்திலயும் சோகமாவும் போட்டிருக்காரு. அதையே போட்டாரு போட்டாரு இல்லன்னு சோகமாவும் சொல்ல. போட்டிருக்காரு, ஹேப்பியாவும் அ போட்டு வச்சுக்கிறான். ஆ அதுவும் போட்டு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து நல்லாரு போ சாங் இருக்கு பாரு. அதையும் நெறைய இடத்துல அங்கங்க யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த நான் நல்லா கொஞ்சம் நோட்டும் பண்ணேன். ஏன்னா வந்து ரொம்ப சொல்றாங்களே நோட்டும் பண்ணேன். இந்த அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இது வரும்னு நெனைக்கிறேன். அப்ப வந்து அந்த சிங்காரி சாங்லாம் கூட நடுவுல டியூனாலாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு படமும் 2 1/4 மணி நேரம் தான். அதுல வந்து படமும் எனக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால, எனக்கு நெறைய இது யூஸ் பண்ணானாங்களே, அவ்ளோ ஒரு வேளை இவங்க சொல்லிட்டு நான் அத போய் பார்த்ததுக்கப்புறம், அவ்வளோ ஒண்ணும் யூஸ் பண்ணல அந்த மாரி தெரிஞ்சான்னு தெரியல. எனக்கு வந்து நான் உண்மையா சொல்றேன். இந்த படத்தோட டெம்ப்ளேட் வந்து பிரதீப் ரங்கநாதன் படத்தோட டெம்ப்ளேட் தான் எப்பயுமே. பிரதீப் ஒண்ணு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அத தப்புன்னு உணருவாரு. அந்த மாரி இதெல்லாம். இந்த படத்துல வந்து இதுலயாச்சும் வந்து டிராகன்லயாச்சும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒண்ணு பண்ணத செகண்ட் ஹாஃப்ல அப்படியே உணருவாரு. அந்த மாரி காட்டுவாங்க. ம். இந்த படத்துல ஒண்ணு பண்ணுவாரு. பண்ண 2 நிமிஷத்துல உணர்ந்துருவாரு அது. ச்சே நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு. சொல்லிட்டு அதையே திரும்ப பண்ணின்னு கிடப்பாரு. இதே மாரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. ஸோ வந்து எனக்கு இந்த படம் பக்கா டெம்ப்ளேட் ஒரு பிரதீப் ரங்கநாதன் பட டெம்ப்ளேட் தான். அவர் நடிப்புலருந்து எல்லாமே அந்த டெம்ப்ளேட் தான். ஸோ எனக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் படங்கள்ல எப்படி மியூசிக் இருக்குமோ, எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருந்தது. ம். ஆல்சோ வந்து நான் இத சொல்றது எனக்கு இதுவே இல்லடா. இது பெர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு இது கீசிக் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். ஸோ எனக்கு இது சொல்றதுல ஒண்ணுமே இல்ல. எனக்கு அந்த பாட்டு புடிச்சிருந்தது. எனக்கு அந்த மூச்சாவோ, அந்த டிராகன் அந்த அந்த சாங் எனக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆச்சு. எனக்கு அந்த சாங் புடிச்சிருந்தது. அதனால இது எனக்கு தலைவலியா இருக்க சாங்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு துவச்சுலாம் இருக்கிறாங்க. அந்த மாரி படம் எல்லாமே நான் உட்கார்ந்து பார்த்துருக்கேன். இந்த சாங் எனக்கு புடிச்சிருந்தது. படத்துக்குள்ள அந்த இடத்துல படத்துல வந்து ஒண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன கில்ட் ட்ரிப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து அப்படியே ஒரு தியாகி ஒரு லெவலுக்குலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போட்டு ஒரு ஜோக்கர் அவ்வளதான். இதெல்லாம் பண்ண வச்சு, அப்படியே அவ்வளோ. லிட்டரலா ஒரு ஜோக்கர் இது போட்டு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அது. அந்த அளவுக்கு கில்ட் ட்ரிப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால இந்த சாங் எனக்கு புடிச்சதுனால, அது எங்கெல்லாம் வந்ததோ, எனக்கு பெர்சனலி எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு எங்கெல்லாம் வந்தோ, அங்கலாம் சோகம் வர அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு எமோஷனலா ஒர்க் ஆச்சு. அ எனக்கு அதான் சொல்றேனே, இது எனக்கு உனக்கு தெரியும். நான் வந்து கழுவி கழுவி ஊத்துறவன் தான். எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்டெண்ட் போய் சொல்றேன். எனக்கு இவர் பண்றத பாத்து இந்த பிரதீப் ரங்கநாதன் இந்த ரொம்ப தியாகி வேஷம்லாம் போடுறத பாத்து எனக்கு ஒரு சின்ன வன்மமே இருந்தது படம் பாக்க ஆரம்பிக்கும்போது. ஐயோ! அதனால தான் நான் உன்ட்ட சொன்னேன்ல தியேட்டர்லயே போய் பார்க்கலான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா ஓடிடில வரும். ஓடிடில வரும்போது பார்த்துக்கலாம்னு சொன்னதுக்கு காரணமே, ஒரு டெம்ப்ளேட் படமா இருக்கும். இது வந்து எனக்கு அப்ப எனக்கு வேற ஒரு விஷயங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு படத்த போய் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அது இல்லாம இது ஒரு டெம்ப்ளேட் படம்டா. இது எதுக்குடா போய் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அந்த வன்மத்தெல்லாமும் வச்சுக்கிட்டு தான் ஒரு மாரி ஒரு சின்ன வன்மம்லாம் வச்சுக்கிட்டு தான் பார்த்தேன்னே கூட ஒத்துக்கிறேனே ஓப்பனா. அப்படி பார்த்துட்டு படம் பார்க்கும்போது கூட எனக்கு நெறைய இது இருந்தது. பட் லைக் படம் எனக்கு என்டர்டெய்னிங்கா இருந்தது. அதேதான் எனக்கு நானும் சொன்னேன். என்கேஜிங்கா, எனக்கு என்டர்டெய்னிங்கா வந்து இருந்தது. அந்த 2 ஹவர் போனது தெரியல. எனக்கு எங்கேஜிங்கா தான் இருந்தது ம், எனக்கும். ம், என்டர்டெய்னிங்கா இருந்தது. எனக்கு வந்து நெறைய விஷயத்துல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படி இருந்தாலும், எனக்கு அப்படியே என்னமோ ஒண்ணு எங்கேஜிங்கா இருக்கிறத விட, சில இடத்துலலாம் நெறையாவே சிரிப்பு வந்தது படத்துல. ஆ வாய் விட்டு சிரிச்சேன் எனக்கு நான் நெறையா. அ எனக்கு டயலாகா சிரிப்பு வந்தது. அதுக்கு இதுன்றத தாண்டி சிச்சுவேஷனா எனக்கு அந்த சிச்சுவேஷன பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு வந்தது. ஒரு இதுல வந்து அதான் அந்த பொண்ணு பிரெக்னன்ட்ன்னு அது ரியலைஸ் ஆகும்போது, என்னமோ ஒண்ணு கேட்பான். ஊசி இடம் குடுக்காம என்னமோ ஒண்ணு கேட்பான். அப்ப வந்து ஐயோ! அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான் பாரு. ம். இவன இவன அந்த மாரி சிச்சுவேஷன்ல இவன் பார்க்கும்போது தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா இவன் தான் வந்தது. அப்படின்ற சொல்லும்போதே ஆ, ஊசி ம். ஊசி ஆ, இடம் கொடுக்காம ஏதோ ஒண்ணு சொல்லுவான். ஊசி இடம் என்னமோ ஒண்ணு கொடுக்காம நூல் நுழையுமா என்னமோ சொன்னான். அப்படின்னும்போது, இவன் இவன் வந்து டெக்னிக்கலி அவனோட ஹஸ்பண்ட்ல. ம். அந்த ஆல்சோ வந்து ஆடியன்ஸ்க்கு தெரியும் அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. சோ ம். இந்த மாரி ஒரு ஒரு அப்சர்டான ஒரு சிச்சுவேஷன்லாம் படத்துல அங்கங்க நடக்கும்போது, நான் சிரிப்புலாம் சிரிப்பு நம்ம ஒரு பக்கம் அதே மாரி அந்த ஒரு இது இருப்பாரு. பாஸ்போர்ட் கூட எடுக்காம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் மேல வருவாரு. நீங்க ரொமான்ஸ் பண்ட்ருக்கீங்களா? அப்படின்னுவாரு. ம். அந்த மாரி அந்த சிச்சுவேஷன் நெனச்சு எனக்கு டயலாக் இதெல்லாம் தாண்டி அந்த சிச்சுவேஷன்ல அவன நெனச்சு பார்க்கும்போது எனக்கு எனக்கு சரியான சிரிப்பு. அட பாவி பாவம் இவன்ற மாரி சில இடத்துல தோணுச்சு. பட் அதே அந்த பாவத்த யூஸ் பண்ணி ரொம்ப கில்ட் ட்ரிப் பண்ணிட்டு இருந்தானுங்க படத்துல. ரொம்ப ம். மில்க் பண்ணிட்டு இருந்தானுங்க கில்ட் அதே ட்ரிப். மாரி படத்துல அது வந்து நெறைய டபுள் மீனிங்ஸ்லாம் நெறைய இருந்தது. அது நெறைய இருந்தது. அதெல்லாம் ஏ டபுள் மீனிங் கூட இல்ல. ம், ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லலாம் சில ம், சீனெல்லாம். இது ம், லைக் அந்த இது ரிசப்ஷன்ல வந்து மலை தேன் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் தருவாரு. எடுத்துட்டு வந்து ஆ, அதுல "மலத்தேன் ம். எதுக்கு தெரியுமா? எதுக்கு நக்கறதுக்கு தானே" அப்படின்ட்டு போயிடும். அப்டின்னுவாரு. ஆ அப்புறம் இன்னொன்னு வந்து பால் பால் அது உள்ள குடிச்சிருங்க அப்டின்னு சொல்றது. அவர் "பால் குடிச்சிட்டாரு குடிக்க நீங்க வந்தேன் போய் பால் குடிங்க. குடிக்க வந்தேன்" அப்படின்னுவான் ஆ அவன். அவர் குடிச்சிட்டாரு நீங்க போய் குடிங்க. இந்த மாரி அங்கங்க வந்து ரொம்ப டபுள் மீனிங்கா பேசுறேன். நெறைய இருந்தது. அந்த மாரி அப்புறம் இது
நான் இது 3 மாசத்துலயே லோடு ஏத்தன வந்தாங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க. படம் ஃபுல்லா நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாரிலாம். பட் லைக் இது என்னவோ தெர்ல. ரொம்ப ஐ டோன்ட் நோ. அந்த இது கூட ஒண்ணு கான்ட்ரோவர்ஷியலா கூட ஒண்ணு ஆச்சே. என்னது? இத நான் ஜோக்ல இட்ஸ் லைக் ஜோக் ஆஃப் பேட் டேஸ்ட்ன்னு என்னமோ கூட சொல்லி அந்த இது அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணும்போது வந்து "நீ என்னடி நான் பிட்டு அது படத்துல வர" அது வந்து நான் அ, சொல்லணும்னு நெனச்சேன். அதான் அது தேவையில்லாத டயலாக் அது. அது ஒரு ஜோக் கன்டென்ட்ல பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அது. ம். அது அதெல்லாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்படின்னு சொன்னாரு அவரு. அது சொன்னாரு, சொன்னாரு. நல்லாவே இல்ல. அது பார்க்கவே நல்லா இல்ல. அதுவும் அதுவும் இல்லாம அந்த சிச்சுவேஷன்ல அந்த அந்த டயலாக் தேவையில்லாதது. அந்த பொண்ணு ஆ, அவ்ளோ ஆ, அதான். எமோஷனலா ஆ, ப்ரொபோஸ் பண்ணுது ஆ, அந்த பொண்ணு. ஆ, அது ஆ, ஃபுல்லா எமோஷனல் சீன் அவனுக்கு முன்னாடி ஆ, தெரிஞ்சிருச்சு. ஆ, ஆ, அ ம். அப்போ அந்த இடத்துல போயிட்டு என்ன இந்த படத்துல பான் படத்துல வர மாரி ஆ. உட்காந்துருக்கன்னு முட்டி ஆ போட்டுட்டு அத இருக்கான். அத ஆ அதுதான் இன்னும் உண்மை இது. ஏன்னா வந்து, அவரு எப்படி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணார்ன்னா, உங்க கேர்ள்ஸ் உங்க நீங்க உண்மைய சொல்லுங்க. உங்களோட கேர்ள்ஸ் யாரோ ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க இவங்கன்னா, நீங்க ஏதோ அடல்ட் ஜோக்ஸ் அந்த மாரி பேச மாட்டீங்கன்னா, அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாரு. பட் நான் என்ன சொல்றேன், நீ அதுவே நீங்க சொல்றது உண்மைன்னு கூட வச்சுக்கங்க. நீங்க உங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுவீங்க கீசுவீங்கன்னு கூட. பேசுவோம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏதோ அடல்ட் ஜோக்கோ அது பசங்ககிட்ட பேசாம பொண்ணுகிட்ட பேசுவோம்னு வச்சுக்கங்க. பசங்க பொண்ணுகிட்ட பேசுவாங்கன்னு வச்சுக்கங்க. இல்ல, இல்ல. அது ஒரு ஆ. ப்ரொபோஸ் பண்ற இடத்துல ப்ரொபோஸ் ஒரு பண்ற பொண்ணு இடத்துல வந்து ஓகே. எனக்கு அது புரியுது. ப்ரொபோஸ் ம், பண்ண இடத்துல அது தப்பு. அது இப்ப ம், அது அவனுக்கு ம், தெரியுது வேற. ப்ரொபோஸ் தான் பண்ணுது இந்த பொண்ணுன்னு. அப்போ ம், பார்த்தும் ம், ம். கேட்கறான். அது ஆ. அது அது சரி நீ அப்படியே சொல்றதா இருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்படிலாம் ஜோக்லாம் பண்ணிப்போம். அடல்ட் ஜோக்லாம் ம், பேசிப்போம்ன்னு ம், சொல்றதா அப்படியே அந்த அவர் சைடே வச்சிருந்தா கூட, அந்த ம், பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு பைக்ல கூட்டிட்டு வருவார்ல. கூட்டிட்டு வந்துட்ட ம், உடனே ம், கேட்பாரு. ம், இந்த மாரி நான் உன் மேல ஃபீலிங்ஸ்லாம் இல்ல. எனக்கு ஃப்ரெண்டு தான் நீ அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அப்ப அந்த பொண்ணு ம், சொல்லும், "அத நீ ட்ரெயின்லயே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ம், இவ்ளோ கூட்டிட்டு வந்து இங்க சொன்ன?" அப்படின்னா, "அங்க அவ்ளோ பேர் இருக்காங்க. அவ்ளோ பேருக்கு முன்னாடி நான் உன்ன எப்படி ஹர்ட் பண்றதுன்ற" மாரி சொல்லுவாரு. ம். அவ்ளோ பேருக்கு முன்னாடி அந்த மாரி ஹர்ட் பண்ண மாட்ட நீ, இப்படி சொல்லி ஹர்ட் பண்ணுவல்ல? இது ஹர்ட்டா தெர்ல உனக்கு. என்னடி அவ்ளோ பேர் முன்னாடி என்னடி பிட்டு படத்துல இருக்க மாரி உட்காந்துருக்க அப்படின்னு. அது அத உனக்கு அப்படியே தப்பா ஜோக்கா ப்ளே தெர்ல. பண்ற மாரி ப்ளே பண்ணிட்டாங்க. அத ஒரு ஆக்வர்டா கூட காட்டல அவங்க. அப்படியே ஜோக்கா ப்ளே பண்ற மாரி ப்ளே பண்ணிட்டாங்க. பட் லைக் அது என்னவோ அது அந்த மாரி அங்கங்க இருந்தது படத்துல. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா சின்ன சின்னதா இருந்தது. லைக் தெரியுமா எனக்கு இன்னொன்னு நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மமிதா பைஜு கேரக்டர போட்டு செம்ம அடி அடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் என்ன பொண்ணு அது இதுன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்தாங்க. அது நான்லாம் அது அதான் ம். சொல்றேன். லவ்வர்ல வந்து மணிகண்டன் ரோல் அந்த பொண்ண போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. அதே மாரி தான் இந்த இல்ல, இல்ல. பொண்ணு. இல்ல, இல்ல. நான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். இந்த படத்துல இந்த பொண்ணு ரொம்ப கொஞ்சம் பண்ணு தான் பண்ணுச்சு. எனக்கு அந்த இதெல்லாம் என்னது அந்த கல்யாணம் பண்ணாங்கல்ல. கல்யாணம் பண்ணும்போது ஒரு இது இருக்குல்ல என்னது, அந்த பையன் ஐடியா சொல்லுவான்ல, "நீங்க கல்யாணம் பண்ணிடுங்க. அப்புறம் ம், நாங்க வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஓடிர்றோம்." அப்படி இப்படின்னு சொன்னான்ல. ம். ஸோ அது ஒரு தப்பான இதுதான். இவன பத்தி யோசிக்காம அவங்க அது சொல்றது தப்பு தான். ஓகேவா? ஆனா இவன் கோவப்பட்டு போயிடுவான்ல. அப்ப ஐயோ! இவங்க வந்து என்னமோ அந்த கால்குலேட் பண்ணி அந்த சீன் அதுக்கு மேல எப்பா ஏதோ டிக்டாக் பார்த்த மாரி இருந்ததுடா எனக்கு. இந்த டிக்டாக் படத்துல அ ம், ஒரு டயலாக் இப்படி திரும்பிட்டு ஒரு டயலாக் சொல்லிட்டு ம். அப்படியே ஸ்லோமோல நடந்து போவானுங்க. பிஜிஎம் போடுவானுங்க. அத அப்படியே ம். லிட்டரலா லிட்டரலா பண்ணியிருக்கானுங்கடா. அத ஹிந்திக்காரங்கலாம் பண்ணுவானுங்க அந்த மாரி ரீல்ஸ். டிக்டாக் இருந்தபோது. அத அப்படியே பண்ணியிருக்கான்டா. இந்த 2025லயும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லிட்டு. ம். அ அதுக்காக டிராவிட வெயிட் பண்ண சொன்னாங்க போல இருக்குங்க. ஆமா. இவர் வந்து மமிதா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இத நான் என்ன கேட்கிறேன், என்ன இருந்தாலும் அவர் ஒரு அடல்ட்ல. அவர் வந்து கோவப்பட்டு போயிட்டாரு. போம்போது மமிதா பஜி வந்து, "ஏய் ப்ளீஸ்ரா இது இதுன்னு" எதுவுமே சொல்லி அந்த மாரிலாம் ஒண்ணும் கன்வின்ஸ் பண்ணல. இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, இது ஓகே நல்ல ஐடியா தான். இது வேணா பண்ணிப்போன்னு தப்பு தான். நான் தப்பு இல்லன்னு சொல்லல. அவர பத்தி யோசிக்காம இப்படி சொல்றது தப்பு தான். ஆனா அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்னன்னா, இது நடக்கலாம் அவங்கள சாவடிச்சுருவாங்களோ என்னமோ அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இவன் இப்படி போறான். நான் இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, அப்படி போனவன் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தானே! அப்படி நீ ஹெல்ப் தான் பண்ண போற மமிதா பஜ்ஜுக்கு நான் அப்படியே அந்த கல்யாணத்த விட்டு ஓடியிருந்தேன்னா, மாப்பிள ஓடிட்டாருன்னு கூட கல்யாணம் நின்னுருக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் டைமாச்சும் நீங்க வாங்கியிருக்கலாம். அத பண்ணாம நீ தான் யூ மேட் அ சாய்ஸ் தட் யூ ஹேவ் டூ லைக் கம் பேக் அண்ட் லைக் மேரி திஸ் கேர்ள்ன்னு நீ தான் ஒரு சாய்ஸ் எடுக்குற. ஓகேவா? அவங்க வந்து உன்ன புஷ் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்க இது பண்ணு, அது பண்ணலாம் சொல்லல. அவங்க வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கோவப்படாத அந்த மாரி மொத புடிப்பாங்க. அவன் போயிடுவான். போயிட்டவனே இது அவனுக்குலாம் தெரியாது. மமிதா பஜ்ஜி சொல்லுவா. அவன் என்ன விட்டு போமாட்டானோ என்னமோ! அப்ப அவன் போயிடுவான். அது அவன் காதுல ஒண்ணும் கேட்க கூட கேட்காது. ஸோ டெக்னிக்கலி அவங்க எதுவும் சொல்லி கன்வின்ஸ்லாம் பண்ணல. அவனா போறான், போயிட்டு வந்து மமிதா பஜ்ஜி வந்து கஷ்டப்படுறாளே! அவ கண்ணுலருந்து தண்ணி வந்தா இன்னொன்னு நான் என்ன வச்சேன்னா, அவ கண்லருந்து நீ ப்ரொபோஸ் பண்ணும்போது கூட தான், நீ ரிஜெக்ட் பண்ணும்போது கூட தான் தண்ணி வந்தது. ம். அதுக்காக நீ என்ன லவ் பண்றேன்னா லவ் பண்ண. இப்ப வந்து அவ கண்லருந்து தண்ணி வந்தா, அவ கண்லருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா என்னால தாங்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதான் நீ சொன்ன மாரி வந்து அழகா அப்படியே ஒரு க்ளோஸ் அப் அப்படியே போவோம். அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் அந்த மூச்சவ, பேச்சவன்னு ஸ்லோவா ஒண்ணு போவும். அதுக்கப்புறம் ஒண்ணு நடந்து வருவாரு. நடந்து வந்தாருனா வரும்போது அப்பதான் டிராவிட் வருவாரு. வந்து "டேய் என்னடா இது?" அந்த பஞ்ச் பேசுறதுக்காகவே டிராவிட் வந்து, "என்னடா கோட்ட போட்டு திரும்ப உள்ள போற" அப்படின்னு சொன்னதும், "டேய் இந்த 2025ல இப்படி சொல்ற" அப்படின்னு சொல்ல அப்படி ஊரும் பிளட் அப்படியே நடந்து இதெல்லாம் ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு நான் செம நோட் பண்ணேன். இது ரொம்ப நிட்பிக் பண்ற மாரி இது ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம்.
யாருப்பா அது? இந்த பின்னாடி வந்து பிரதீப் ரங்கநாதன் வெட்டிங் போஸ்டர் டிசைன் பண்ணது. அது சொல்லணும்னு நினைச்சேன். நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அது அட பிரதீப் அந்த ரங்கநாதனோடது. மமிதா பைஜு கூட லைட்டா தெரிஞ்சதுடா ஆ, மூஞ்சி அதே ஆ. மாரி. அது பிரதீப் ரங்கநாதனா கொஞ்சம் அது பாஸ் பண்ணி பிரதீப். அத தயவு செய்து பாருங்க. அதுவும் இல்லாம அது மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் அங்கங்க இடத்துல இருக்கும் அது. ஆமாமா. அந்த எல் குழந்தை அந்த எல் ஜோக்கர் மாரி சுத்தி போடுவார்ல. அந்த இடத்துலயும் அப்ப இருக்கும். ஆ. அந்த இடத்துலயும் மூஞ்சி பிரதீப் ரங்கநாதன்து கிடையாது அது. இல்ல பிரதீப் ரங்கநாதன் தான் அது தெர்ல. ஃபர்ஸ்ட் இது சுத்தமா பிரதீப் ரங்கநாதன் மாரி இல்ல. அந்த என்னது ஃபர்ஸ்ட் அந்த போயிட்டு திரும்ப நடந்து வருவார்ல. அப்ப அதுல சுத்தமா இல்ல. இதுல கூட லைட்டா வச்சிருக்கும். ஆனா அது ஹேர் ஸ்டைல் வேணும்னே வந்து ஒரு மாரி பண்ணி, அது ஒரு மாரி இது பிரதீப் ஃபேஸே ஒரு ரங்கநாதன் மாரியா என்னன்றா தான் இருந்தது. ஆ பிரதீப் ரங்கநாதன் அது மாரியே ஏதாவது இல்ல. ஏஐ பண்ணி ஏதாவது வச்சாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட அவர மாரியே இருக்காது. ஒரு வெட்டிங் இதுல வந்து இப்படி போட்டு வச்சு ஒரு இது கொஞ்சம் நெட்பிக் பண்ற மாரி இருக்குது. ஸ்டோரி கூட நெறைய இல்ல. அது அது பார்க்கும்போது சிஜி கொஞ்சம் கண்றாவியா இருந்தது. அந்த மாரி சிஜிய பத்தி அது சொல்லணும்னா, சிஜி இல்லடா. அவங்க ஏதோ அது இது இல்ல பண்ணிருக்கான். சிஜியும் போஸ்டர் ஏதோ கண்றாவியா டிசைன் பண்ணிருக்கான். இருந்ததுன்றேன். சிஜியும் கொஞ்சம் கண்றாவியா அப்படியா? தான் இருந்தது. ஆமா. அது நான் சில நேரத்துல என்ன தெரியுமா நோட் பண்ணேன்? அந்த அளவுக்கு. அந் இது கிளைமாக்ஸ்ல வந்து அந்த பொண்ணு அழுவும்ல. அதாவது ம். படம் முடிஞ்சக்கப்புறம் எண்ட் கிரெடிட்ஸ் மாரி ஒண்ணு போடுவாங்க. ம். அவன் ம். இந்த ஃபேக்கா ப்ரப்போஸ் பண்ண பொண்ணே நெஜமா வந்து ப்ரப்போஸ் பண்ணுமே லாஸ்ட்ல. ம். 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 அந்த பொண்ணு கண்லருந்து தண்ணி அந்த டியர்ஸ் எல்லாம் விஎஃப்எக்ஸ். கண்ணு ஃபுல்லா ஓ! விஎஃப்எக்ஸ். பண்ணியிருக்காங்களா? ஆமா. பண்ண கண்ணு ஃபுல்லா விஎஃப்எக்ஸ். நான் ஒரு அவ்வளோதான் கண்லருந்து நோட் தண்ணி பண்ணல. வராது போல. அதுவும் விஎஃப்எக்ஸ். அதுக்கப்புறம் ம். டெய்ரி மில்க். அவர் சாப்பிடுற டெய்ரி மில்க் வந்து டெய்ரி மில்க் ஸ்பான்சர் பண்ணல போல இருக்கு. அதனால அது டெய்ரி ஏதோ மில்க்கும் எரேஸ் பண்ணி ஏதோ போட்டுருக்காங்க போல. ஃபுல்லா அத மாத்திட்டாங்க. பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ம். அப்படியே ஆடுது ஃபுல்லா. டக 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 ம். டகன்னு ஆடுது அது. அது கொஞ்சம் கண்றாவியா தெரிஞ்சுது. அந்த மாரி சில சில இடம்லாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் இவ்வளோலாம் சொதப்பியிருக்காங்க. ஜென்ரலா நோட் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நானும் பெருசா அதெல்லாம் நான் அது ஃபோக்கஸ் கூட பண்ணிக்கல. ஆனா அது தெரிஞ்சுதுடா. அது டைரி மில்க் எடுத்துட்டு ஏதோ போட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுது. நான் ரொம்பலாம் அந்த சாக்லேட்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கல. நான் அதான் சொல்றேனே, படத்த நான் அவ்வளோ சீரியஸா நான் கொஞ்சமே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் கூட சீரியஸா ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணல. சரி டூட் இல்ல வந்துருச்சு அது எல்லாரும் வந்து ஏதோ சொல்லிட்டு எனக்கு இருந்தாங்களே. கண்ணு அப்பட்டமா தெரிஞ்சனால நான் சொன்னேன். வேற ஒண்ணும் ஏன்னா இல்ல. ஏன்னா அந்த படம் வந்தோனே ஒரு 2 விஷயம் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. பைசன் பார்க்க போனவங்கலாம் இதுக்கு போய் செருப்படி பட்டாங்க என்னமோ ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க. பய அது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒண்ணு கக்கு கக்கு கக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இத கக்கோட என்னமோன்னு. அது சரி ஓகே என்னமோ சொல்றாங்களே என்ன இதுன்னு எதுக்கு இப்படி வந்து மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்களேன்றதுக்காக சரி ஓகே பார்ப்போமேன்னு உட்காந்து பார்த்தேன். வந்ததுமே அன்னைக்கே பார்த்தேன். அதுவுமே எனக்கு வந்து அதான் புரியுது. இவங்க வந்து இவ்ளோ ஒரு சீரியஸான ஒரு டென்ஸான சிச்சுவேஷன் ஓகேவா? அந்த ஒரு 2 மாசத்துல வந்து பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, கிபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவன வந்து ஒரு 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 சங்கட்டமான ஒரு நெலைமையில போட்டு இவன வாட்டுறதுலாம் புரிஞ்சுது. பட் தென் அகைன் ஒரு ஆம்பள வந்து எழுதியிருக்காரு. ஒரு ஆண் டைரக்டர் தான் எழுதியிருக்காரு ஓகேவா? ம். அ அவரு வந்து ஒரு பொண்ண வந்து ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு பொண்ண வந்து டீமனைஸ் பண்ற மாரி, வில்லனைஸ் பண்ற மாரி ஃபுல்லா வந்து அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு இது குடுக்குற மாரி எழுதிட்டு, இவன வந்து கில்ட் ட்ரிப் பண்ற மாரி இவன் ரொம்ப உத்தமன் மாரி எழுதிட்டீங்க. ம். எழுதிட்டு இவங்க எல்லாம் வந்து இந்த மாரி பொண்ணுங்கலாம் போட்டு ஆப்வியஸா அடிக்க தான்டா செய்வீங்க. ஆப்வியஸா அடிக்க தான் செய்வீங்க. ஒரு ஆம்பள வந்து அவரு லைஃப்ல ஏதோ கஷ்டத்த எதையோ பார்த்தாரோ என்னவோ தெர்ல. அதெல்லாம் வந்து இல்ல அவரு சும்மா எதுனாரோ என்னவோ ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு ஆம்பள கேரக்டர் வந்து ரொம்ப வந்து அப்படியே தியாகி மாரி ஃபுல் தியாகி. பக்கா தியாகியா எழுதிட்டாரு. எழுதிட்டு இந்த பொண்ண வந்து அங்கங்க வந்து கஷ்டப்படுறா மாரி அத மட்டும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் முக்காவாசி இந்த பொண்ண வந்து திட்டுறா மாரியே ஒரு எழுதிட்டாரு. எழுதிட்டு கடைசில வந்து இந்த பொண்ணு இப்படி இருக்கு, அந்த பொண்ணு இருக்குன்னு பொலந்தா பொளக்க தான் செய்வாங்க. ம். கன்வீனியன்ட்டா நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா பொளக்க தான் செய்வாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு நியாயமா எழுதணும். நீங்க எழுதுறது ஃபுல்லா இந்த மாரி எழுதிக்கிட்டீங்கன்னா பொளக்க தான் செய்வாங்க. ஆ உங்கள்ட்ட அதான் சொல்றேனே, தேவையில்லாத இடத்துலயுமே தியாகியா இருந்தாரு இவரு. உன்ன யாரும் உன்ன புடிச்சு தியாகியா இருன்னு சொல்லல. அந்த பொண்ணு அழுவும்போது வந்து ப்ரொபோஸ் பண்ற அந்த பொண்ணு அழுவும்போது, நீ உட்டு நடந்து தானே போன. அப்புறம் ஏன் வந்து நீ இப்ப நடந்து போன? அதுக்கப்புறம் தான் உயிருக்கு இது இருக்கு, ஃபீலிங்ஸ் இது இருக்கு. வந்துருச்சுல்ல அவருக்கு. அவருக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அவருக்கு ஃபீலிங்ஸ் அது வந்தோன அய அது 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 ஒண்ணு எனக்கு செம்ம அப்சர்டா இருந்ததுடா. எனக்கு ரொம்ப ரொம்ப அப்சர்டா இருந்தது. இத வந்து யாரும் ஒருத்தர் கூட இத ஏன் சொல்லன்னு எனக்கு சுத்தமா புரியல. ம். அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட ஃபீலிங்ஸ் இருந்துன்னு சொல்லி ஹார்ட் பிரேக் ஆயி போச்சா? ம். ஓகேவா? பயங்கர அப்படியே அப்செட் ஆயி போச்சா? இப்ப அந்த போய் அந்த 6 மாசம் நெறைய பேர் பார்த்து 6 மாசத்துல நீ மூவ் ஆன் ஆயிட்டியா? அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ம். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன். அவங்க மூவ் ஆன் ஆவறதுக்கு வந்து இப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன். அந்த 6 மாசம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்து, கிட்டத்தட்ட அதெல்லாம் காட்டியிருந்தா அது வேற படம். அப்ப வந்து நீங்க பிரதீப் ரங்கநாதன கூட காரி துப்பியிருக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த 6 மாசம் எதையும் காட்டல. அதெல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ஏன்னா ஃபுல்லாவே இது பிரதீப் ரங்கநாதன் தான் ஒரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல அவரு எவ்வளோ தியாகின்ற மாரி தான் அந்த படம். அந்த 6 மாசம் விட்டாங்க. அந்த 6 மாசத்துல பிரதீப் ரங்கநாதன் என்னலாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு காட்டாங்க. அத யாருனா நோட் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியல. பொண்ணுங்களுக்கெல்லாம் லைனா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. ஹாய், ஆமா, ஆமா, ஹலோ, ஆமா, ஆமா. பேசலாமா? காஃபி குடிக்க போலாமா? அப்படி இப்படின்னு. யாருமே இவர மதிக்க மாட்டாங்க.
ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ப லோன்லியா இருப்பாரு. அப்ப வந்து ஒரு அப்படியே தனியா இருப்பாரு. ஒரு இதுல போய் நிப்பாரு. அப்போ ஒரு ஆள் சொல்லுவாரு. "அவரு என் ஃப்ரெண்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் ஆனா" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதெல்லாம் ஒண்ணு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அது கூட யாருமே சீண்டாம எதுவுமே அப்புறம் இந்த சிரிப்பு பொண்ணு இல்ல. நாய் தொரத்திட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆ. ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழ படுத்துட்டு இருப்பாரு. அதாவது கீழ படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே கண்ண ம். மூடுனா ஃபுல்லா அந்த மமிதா பைஜு ம். தான் அவரு ஃபுல்லா ம். வராங்க. ம். ம். வந்துட்டு அப்போ ம். சொல்லுவாரு அந்த டிராவிட் கிட்ட சொல்லுவாரு. "நான் அந்த ம். சாவ பா பார்த்த அந்த 10 செகண்ட் சாவ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த 10 ம். செகண்ட் அவ தான்டா எனக்கு தெரிஞ்சா" அப்படின்னு. ம். க தெரிஞ்சா அப்படி சொல்ல 10 ம். செகண்ட் அப்படியே கண்ண மூடி திறக்கும்போதுல, "மச்சான் ம். நான் மமிதா பைஜுவ லவ் பண்றேன்டா" அப்படின்னு. அமிதாப் பச்சன் லவ் ஆ. பண்றாரா? குரல லவ் குரல லவ் பண் அ அதான் குரல் லவ் பண்றாரு. குரல லவ் பண்றேன்டா அப்படின்னுவான். ஆ. ஏன்டா ஏன்டா சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கேன்ற, அப்படியே அ. கேஷுவலா சொல்லுவான். மச்சான் நான் குரல லவ் பண்றேன்டா அப்படியே கண்ண திறந்துட்டு. ஆனா, அது அந்த மாரிலாம் நெறைய அப்படி பண்ணிருப்பாரு படத்துல. அப்பா! அதான் எனக்கு அது ரொம்ப குவக்கியா பண்றேன்னு நெறைய பண்ணிட்டு இருந்தாரு படத்துல. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங் ஆச்சு உண்மையிலே. அந்த குவக்கியா பண்றதுன்னு. மத்தபடி நடிக்கிறது கிடிக்கிறதெல்லாம் கூட சப்ஜெக்டிவ் சட்டி நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க. எனக்கு ஸ்டைல் புடிச்சதுன்னு சில பேர் சொல்லிக்கங்க. ஸ்டைல்லாம் ஓவர் டூ பண்ணலன்னா நான் சொல்லவே மாட்டேன். நான் இப்ப ஆடியன்ஸ் சொன்னது எல்லாமே தப்பு கிப்புன்னுலாம் சொல்லல. ஆடியன்ஸ் இந்த ஸ்டைல்லாம் இவன் ரொம்ப ஸ்டைல் பண்றான்டா அது உண்மதான். இந்த நான் அதான் ஹெல்மெட்ட சொல்றேன். தூக்கி போட்டு அது இதுவா இருக்கட்டும். ஹெல்மெட் இல்லடா, ஒரு பென் ஆ, எடுக்கிறதா இருந்தா கூட அப்படியே பாக்கெட்ல இருந்து அப்படியே கை விட்டு தான் ஆ, எடுக்கணும். ஆ கை அது விட்டுலாம் ஒண்ணு. எடுக்கவே மாட்டாரு அவரு. அப்படியே இந்த ஒரு தட்டி நா தட்டி தான் எடுப்பாரு. இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுறேன்னு பாக்கெட்ல இருந்து பிஸ்கட் எடுப்பாரு. அத லெஃப்ட்ல இருந்து ரைட் சுத்தி இப்படி புடிச்சு, அத வந்து அப்படியே கடிச்சு எல்லாமேங்க. ஒரு நாய் நாய் ஒரு அம்பர்லா திறக்கறதுக்கு கூட அப்படி தூக்கி இது போட்டு தான் பண்ணுவாரு. ஃபோன அதான். தூக்கி போட்டு இத தான் இத புடிப்பாரு. இதல் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஓவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இத பார்க்கும்போது எனக்கு இது நான் வந்து எல்லாம் வந்து தனுஷ் மாரி இவரு இருக்கிறாரு. ஒரு தோற்றத்தினால சொல்றாங்க, நடிப்புனால சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு முழுக்க முழுக்க தனுஷ்னா நடிப்புனால நான் உங்ககிட்ட சொன்ன மாரி ஏன் தெரிஞ்சதுன்னா, இது வந்து அ ஒரு பொல்லாதவனும் அந்த மாரி ஒரு பக்கா அந்த அந்த டைம்ல தனுஷோட இந்த சுள்ளான், அப்புறம் வந்து திருடா திருடி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரோட படத்தோட டெம்ப்ளேட்டும் அந்த காலத்து ஒரு இது நீங்க பார்க்கலாம். என்னது இந்த படம் பேரு என்னமோ டூடோ அந்த மாரி நீங்க பார்க்கலாம். அந்த திருடா திருடிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா இந்த மாரி தான் இருக்கும். மச்சான் எங்க அப்பா இந்த மாரி சொல்ட்டான்டா அப்படின்னு இந்த இந்த இவரு இருக்கார்ல யாரு அவரு? ஐயோ! டிராவிட் இருக்கார்ல. டிராவிடையும் பிரதீப் ரங்கநாதனையும் அப்படியே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு இந்த சிமிலாரிட்டி இருந்தது. கருணாஸும் ஆம் தனுஷும் வந்து இந்த திருடா திருடி படத்துல ஃபர்ஸ்ட் அப்படியே ம். இதுவா சுத்திட்டு இருப்பாங்க பாரு. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு வைபும் அதான் கிடைச்சது. இந்த திருவிளையாடல்லலாம் கூட சுத்திட்டு இருப்பாரு பாரு. இத நான் ரெஃபரன்ஸா கூட சொல்லல. ஒரு சீன் பாருங்க, லிட்டரலா அது இருக்கும். பிரதீப் ரங்கநாதன் இது விட்டு வருவாரு. ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு வருவாரு. ஜெயில்லருந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு வருவாரு. அப்ப வந்து ஒரு பையன் கிட்ட கேட்பாரு. ஆ "ஏய் ஸ்கூல் போயிட்டு அத நானும் வந்துட்டியாடா?" பார்த்தேன். அப்படின்னு கேட்பாரு. அது மாரி. "நீ "ஆ ஜெயிலுக்கு நீ போயிட்டு வந்து இது போயிட்டு வந்துட்டியாடா?" வந்துட்டியாடா?" அது வந்து திருவிளையாடலா அப்படியே இருக்கும்ல லிட்டரலா வரும். ம். திருவிளையாடல் இது. அப்படியே இருக்கும். எனக்கு எனக்கு வந்து அது ஒரு இந்த தனுஷோட ஒரு வைபையும், எனக்கு நான் உன்கிட்ட சொன்ன மாரி இந்த பவர் பஃப் கேர்ள்ஸ்ல இதெல்லாம் கலந்து கடைசில ஒரு பவர் பஃப் கேர்ள்ஸ் ரெடி பண்ணுவாரு பாரு. ம். அந்த மாரி வந்து ஆ ஃபுல்லா அந்த தனுஷ் கிடையாது. அப்போ ஃபுல்லா அந்த தனுஷ் கிடையாது. எனக்கு அந்த தனுஷ்ல ஒரு பாதியும், அப்புறம் வந்து இந்த நியூ, அன்பே ஆர் உயிரே இந்த படத்தெல்லாம் இருக்க ஒரு எஸ்.ஜே. சூர்யா ஒரு அன்னிஞ்சுடா சுத்திக்கிட்டு இருப்பாரு. "ஏய் அவன் தொடலடி, அவன் தொட்டா நீ தொட விட்ட" அப்படின்னு. அந்த அந்த ஒரு எஸ்.ஜே. சூர்யாவோட ஃபியூஷன் பண்ணா வரதெல்லாம் பிரதீப் ரங்கநாதன். எனக்கு அப்படியே அந்த மாரி தான் இருக்கு. ஒரு எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த ஒரு அன்னிஞ்சுடு எஸ்.ஜே. சூர்யா இருப்பாரு. இப்ப தான் எஸ்.ஜே. சூர்யா செம்மையா நடிக்கிறார், கிடிக்கிறார்லாம் பாராட்டுறாங்க. இப்ப அந்த கல்வனின் காதலி இந்த டைம்லலாம் ஒரு எஸ்.ஜே. சூர்யா இருப்பாரு. அப்ப அந்த படத்தலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்ஸிக்கான இதெல்லாம் நெறைய இருக்கும். அந்த ஒரு அப்படியே ஒரு ஒரு மாரி அவர் பண்றதே அந்த அதாவது தியேட்டர்ல கூட பிரதீப் மயில்சாமி கிட்ட ஒண்ணு அதான் பிரதீப் வந்து தியேட்டர் இப்போ லவ் டுடேலேருந்தே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆ, சத்தமா கத்துறது, ஒரு மாரி வாய்ஸ்ல ஆ, பேசுறது. ஆ. அவன் உங்க அப்பாவுக்கு தாத்தா ஃபீலிங், எனக்கு என்ன மாமா ஃபீலிங் அப்படின்னு. ஆ. அதெல்லாம் எனக்கு அப்படியே வந்து அந்த இது எஸ்.ஜே. சூர்யா மாரி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு எஸ்.ஜே. சூர்யாவோட 2ண்ட் ரவுண்ட் மாரி இதுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. நியூ அந்த டைம்லாம். அந்த எஸ்.ஜே. சூர்யாவ இந்த திருடா திருடி இந்த இந்த ஒரு தனுஷும் பொல்லாதவன் தனுஷையும் ஃபியூஷன் பண்ண மாரி தான் எனக்கு பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. அப்படியே ரொம்ப ஒரு சீன்லாம்டா அ அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அந்த பால் வந்து பூனைக்கு பால் வைக்கணுமா ஓகேவா? ம். அப்படியே அந்த பால வந்து சக்குன்னு கடிச்சு துப்புது. அந்த பால் அப்படியே எகிறி கீழ ஊத்தும். கீழ ஊத்திட்டு, "ஏன்டா அப்படி பண்ற? நான் தானே தொடைக்கணும்" அப்படின்னுவாங்க. போய் பூனைக்கு பால் ஊத்தலாமா பாவமா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு ஒரு இது எனக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா? எனக்கு ஆல்சோ இது வந்து எனக்கு நம்மளுக்கு புடிக்கல, கிடிக்கல இதெல்லாம் நம்ம சொன்னாலும், எனக்கு அட் த சேம் டைம் பிரதீப் ரங்கநாதன் இந்த அளவுக்கு வந்து ஒரு 100 கோடி, 1 கோடின்னு இவங்க எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல புஷ் பண்றதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் காரணமும் நான் அதான் நெனைக்கிறேன். எனக்கு இப்ப இத நான் கம்பேரிசனுக்கு சொல்லல. இப்ப ரஜினியவோ, இல்ல விஜய் சேதுபதியவோ, இல்ல கிஜய் எல்லாருமே அ ஒரு ஒரு இப்ப ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கயேன். அவங்க ஆக்டிங் ஒரு படத்துல ஒரு சீன்ல ஒண்ணு ஆக்ட் பண்ணணும் ஓகேவா? ஆக்டிங்கையும் தாண்டி ஒரு ஏதாவது ஒண்ணு சும்மா சைட்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
நீங்க நோட் ம். பண்ணா இப்ப ஆமா, விஜய் ஆமா. சேதுபதி கூட சைடுல எதையாவது ஒண்ணு எடுத்து எதாவது பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நான் கம்பேரிசனுக்கு சொல்ல, ஆ ஒரு சீன்ல நான் அத பார்த்தேன். இப்ப நீ சொன்னல இந்த டிக்டாக் மாரி நடந்து வருவாரு இன்டர்வல்ல. ஆமா. நடந்து வரும்போது அங்க சைடுல ஒரு பையன் இருப்பான். அவன் தலைய புடிச்சு தடவுறது, இல்லன்னா அந்த சைடுல ஏதாவது ஒரு ப்ராப் இருந்தா அத எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்றது. இந்த ம். மாரி ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. இத நான் மேபி இத நான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்றேன். இந்த மாரி கூட சொல்லலாம். இத நான் ஃபேக்சுவலா சொல்லல. நான் எனக்கு தோன்றத நான் சொல்றேன். எனக்கு நான் அந்த அந்த மாரி ஒரு இத இவர்கிட்டயும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஒண்ணு கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்காரு சீன்ல. ஏதாவது ஒண்ணு எடுத்து நோண்டுறது, ஏதாவது ஒண்ணு இத எடுத்து பண்றது. இந்த PUBG இப்ப ஒண்ணு விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப வந்து அவங்க வந்து ஹெட்ஃபோன தட்டி விட்டுருவாங்க. அப்ப அப்படியே ஹெட்ஃபோன் எடுத்து மாத்திட்டு அப்படியே ஏதோ ஒண்ணு பண்றது. சும்மா ஏதோ குவாக்கியா பண்றேன்னு. அது வந்து எனக்கு எனக்கு இது ஒர்க் ஆகல. நெறைய இடத்துல அநாயங்கா இருந்தது. பட் மேபி அது ஒரு ரியாக்ஷன தூண்டுதுல்ல. ஏதோ ஒரு ரியாக்ஷன குடுக்குதுல்ல நம்மளுக்கு. "டேய்! இவன் லூசு மாரி பண்றான்டா" அப்படின்னு நீ சொல்லலாம். "டேய்! அவன் அவன் நல்லா அவன் பண்ணது எனக்கு புடிச்சிருந்தடான்னு" ஒரு சைடு சொல்லலாம். ஆனா ஒ சில நெறைய ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டார்ன்னு சொல்றதுக்கும் இவங்களுக்கும் நான் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறேன்னா, ஒரு சீன் குடுத்தாங்கன்னா நடிச்சுட்டு போறதுக்கும், இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி ரியாக்ஷன் ஒண்ணு வாங்குவாங்க. காரி துப்புறதோ, இல்லன்னா வந்து "ஏய் நல்லா இருக்குடான்னு" சொல்றதோ, அந்த ரியாக்ஷன் வாங்குறாங்கல்ல, அது இவரு இந்த 3 படத்துலயுமே பண்ணிட்டே இருந்தாருன்றேன். ஏதாவது ஒண்ணு இந்த மாரி, இல்ல இந்த படத்தோட எடிட்டிங் ஃபார்மட் கூட கடைசி கொஞ்சம் பாரேன், லவ் டுடே ஃபார்மட்ல இருக்கும். கடைசி கொஞ்சம் இதுல, இந்த Tinderல போய் அவரு இந்த இதெல்லாம் தேடுறது இருக்குல்ல, ம். அப்ப வந்து இந்த லவ் டுடே ஸ்டார்ட்டிங் எடிட்டிங் பேட்டர்ன் பார்த்திருக்கியா? இந்த குருபாய்லாம் வருவாரு தெரியுமா? ம். அப்ப டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பேட்டர்ன் வரும் பாரு. ஆமா. நீ Instagram ரீல் பேட்டர்ன்ல இருக்கும் அது. இப்ப நீ படமே சொன்ன பாரு. என்னடா TikTok இதுல இருக்குன்னு. எனக்கு படமே லைட்டா ஒரு Instagram ஒரு ரீல வந்து ஒரு 1 1/2 ஹவர் 2 1/2 ஹவர் படமா பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் லைட்டா இருந்தது எனக்கு. அது ஃபுல் அப்படிதான். ஃபாஸ்ட் பேஸ்ட்ல அது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஒண்ணு எடுத்து பேசுறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசலாம். அது அங்கங்க தெளிச்சு விட்ட மாரி தான் இருந்தது எனக்கு. ஆ கரெக்ட். ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அத சொல்லவும் சொல்றாங்க. சொல்ற நேரத்துல வந்து நம்ம சொல்லிடுவோம். சொல்லிட்டு வந்து அந்த சொல்லி முடிச்ச 5 செகண்ட்ல ஆ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து "ரூம்ல 10,000 வாலான்னு வரணும்" ம். அப்படின்ற மாரி எழுதுற மாரி. அது வந்துட்டே இருக்கு. அது அது ஆமா. நீ படத்துல எங்க அங்கங்க எங்க ஸ்லோமோ போட்டு அடிக்கடி சாக்லேட்ட தூக்கி புடிச்சு, ம், சாப்ட்டு, ம். இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா. அதுவும் இல்லாம எனக்கு ம், இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன்னா, இப்போ வந்து அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? குரல் ம், மேல ம், ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ம், ஃபீலிங்ஸ் வந்த ம், உடனே சரத்குமார மீட் பண்ணி பேசுறாரு. இந்த மாரி, "மாமா ம், இந்த மாரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா." ம், அவ ம், அப்படின்னு சொல்லி நீங்க "சரி மாப்ள, ஓகே மாப்ள நீங்க பேசுங்க அவகிட்ட" அப்படின்னு. ம், இல்ல, ம், இல்ல நான்லாம் பேசல. நீங்களே பேசிருங்க" அப்படி. ஏன்டா ம், நீ ம், நீ தான் சொல்ற இந்த 2025லயும் இப்படிலாம் இருக்கானுங்க அப்படி இப்படின்னு ம், சொல்ற. நீ ம், ஒரு பொண்ணு உன்ன பிரேக்கப் பண்ணிட்டு போச்சு. நீ வேணான்னு ம், சொல்லிட்டு தான் போன. அந்த பொண்ணு லைஃப் ம், இப்ப எப்படி இருக்கு? அதெல்லாம் நீ ஃபோன் பண்ணியோ, இத நேர்ல போயோ ம், எல்லாம் கேட்கணும்ல. ம். முதல்ல ஃபர்ஸ்ட் அ கன்சர்ன் பண்ணணும்ல அந்த பொண்ணுகிட்ட இருந்து. ம், ம், எதுவுமே கேட்க மாட்டாரு. "மாமா நீங்க ம், பேசுங்க மாமா. கல்யாணத்த அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மாமா. எல்லாத்தையும் மாமாவே ம், பார்த்துக்கும் மாமா." ம். அந்த பொண்ணு வந்தவுடனே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துன்னு போய் கிஸ் அடிக்கிறான். டேய்! அந்த அது பொண்ணு என்னடா நெனச்சுன்னு இருக்க நீ? ஸ்ட்ரெயிட்டா கதவ தட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா கிஸ் அடிக்க போறான். அ ஏன்டா உன்ன அந்த பிரிஞ்சு இருக்கு. நீங்க ஏதோ ம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன்னு நெனச்சுன்னு இருக்கியா நீ? நீ ம், பிரேக்கப் பண்ணு. நீ இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு தான்டா அந்த பொண்ணு வேற ஸ்டடீஸ் பார்க்க வேற ஊருக்கு போச்சு. ம், ம். அப்ப அந்த அஸ் பொண்ணோட லைஃப் எப்படி மாறியிருக்கு? அந்த பொண்ணு இப்ப வேற ஏதாவது கமிட்டட்ல இருக்கா? இல்ல ம், நம்மள ம். மறந்துருச்சா? எதுவுமே ஒரு கன்சர்ன் கிடையாது. எதுவுமே. இல்ல அவருக்கு மேரேஜ் ஓகே சொல்லி வந்துட்டார்ல. அவர் உடனே அதுக்கு வேற ஒரு இது வேற சொல்லியிருப்பாரு அத. அது ஐ மீன் கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் சொல்லுவாரு. அப்புறம் எதுக்கு கிஸ் அடிச்ச அதுன்னு கேட்கும்போது, "நீ இல்ல அது யாரா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் கிஸ் அது தான் ஓகேடா. அடிச்சிருப்பேன்" அது அப்படின்னு. அது ஒரு சமாளிக்கிறதுக்குடா. மாரி அது அது ஒரு அது அத நான் அதுகிட்டலாம் வரல. நான் முதல்ல இல்ல கன்சர்னுக்கு வரேன் நானு. மொத அந்த பொண்ணு இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த பொண்ணு இவன இப்ப வியர்டா பாக்காது. இவன் என்ன இவன்? இத்தன வருஷம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஆக்சுவலா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல. அது ரிலேட்டிவ். இத்தன வருஷமா நம்ம கூட இருந்தவன், இந்த ஒரு ஒரு செகண்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா, நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னா கூட நம்ம மேல பாய்றானே! அப்படி அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் அது பொண்ணு அவன "ஏய் ச்சீ காஜி" அப்படின்ட்டு போயிடும். ஆனா உலகத்துல எல்லாரும் தான் அப்படின்னு அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏய் உலகத்துல எல்லாரும் தான்றது வேற. இது வந்து நீ சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த பொண்ணுடா. வளர்ந்த பொண்ண வந்து ஒரு செகண்ட் எப்புட்றா அப்படி வந்து ஐ டோன்ட் நோ ஒரு மாரி கொஞ்சம் இக்கியா இருந்தது. பட் லைக் எனிவே அது அ அத சமாளிக்கிறது முதல்ல சொல்றான்னு ஓகே. அததான் அந்த பொண்ணு சொல்றேன் எப்படி நான். ஒரு அததான் சொல்றேன் நான். எனக்கு அதுதான் உறுத்துச்சு. இவ்ளோ அப்படியே இது மாரி பேசுறல 2025லயும் இப்படி இருக்கானுங்க இன்டர்வல்ல பேசிட்டு ம். வர, ம். இந்த மாரி அ, ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாம நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு அ, புடிச்சிருக்கா? அந்த பொண்ணு வேற யார லவ் பண்ணுதா? முதல்ல அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன? லைஃப் ஸ்டைல் என்ன? எதுவுமே தெரியல இவருக்கு அந்த 6 மாசத்துல. இந்த 6 மாசத்துல என்னாச்சு வந்து அதுதான் அதெல்லாம் ஒரு இவருக்கு கவலை. ஃபீலிங்ஸ் வந்துச்சு. இவன் அப்படியே செல்ஃப்லெஸ் தான் இவன். சாரி செல்ஃபிஷ் தான் இவன். ஃபுல்லா. இவருக்கு இவருக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அவ்வளதான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா. நான் கட்டிக்கிறேன் மாமா குரல. அவ்வளோதான். டேய்! அதான். அந்த பொண்ணோட லைஃப்ப பார்றா நீ முதல்ல. ம்.
அதான்டா நான் வந்து அந்த பொண்ணு மேல தப்பே இல்ல. அந்த இன்னொருத்தர் ஒரு லவர் இருக்கான் பாரு, அவன் மேல தப்பே இல்லன்னு தான் சொல்ல. ஆனா, இது ஒரு பையன், ஒரு மேல் டாக்டர் அவரோட இதுலருந்து எழுதுனனால, அந்த பொண்ணு ஈஸியா வில்லனைஸ் பண்ணி எழுதுன மாரி தான் இருந்தது எனக்கு நெறைய இடத்துல. சும்மா நம்ம இது எனக்கு அதெல்லாம் ரொம்ப வெறுப்பா இருந்ததுடா. பார்க்கறதுக்கு அவன் ஜோக்கர் மாரியே இருக்கான்ல அப்டின்னா. அந்த உண்மையிலேயே எனக்கு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு அவன ஒரு ஃப்ரெண்டாவோ அந்த மாரி மதிச்சு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது. அவன் ஃபீலிங்ஸ் அப்டி இப்டின்னு அந்த பொண்ணே வேற சொல்லுச்சு. அந்த ஒரு ஸ்டார்ட்டிங்ல சொல்லும். ஆனா, அப்பயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து அந்த பொண்ணு கண்டிப்பா நான் என்ன நெனச்சேன்னா, இத ம், இப்போ இந்த பொண்ணுக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த ம், படம் முடியறதுக்குள்ள தெரிய வச்சு கில்ட் ட்ரிப் பண்ண வச்சுருவானுங்க இந்த பொண்ண. ம், ம், ம். பிரதீப் ரங்கநாதன் மேல ஒரு இது வர மாரி, ஐயோ! நம்ம மேல தான் ஏதோ தப்புன்ற மாரி வர ஆ, வச்சுருவானுங்க. அத ஆ. யாரு பண்ண போறான்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சுச்சு. என் கூட ஒருத்தன் அது வரான் ஃப்ரெண்டு. சத்தியமா இவன் அது தான் அவன் கூட ஏன்டா? இதெல்லாம் ஆமா. இதெல்லாம் காலாகாலமா இருக்க டெம்ப்ளேட்ரா இது. இத எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட் அதுக்காக தான் வச்சிருக்கானுங்க போல இருக்குது இவனுங்க கூடவே. ம். இல்ல. எனக்கு அது அது சொல்றேன். அது வரேன். அந்த டிராவிட் கதைக்கு வரேன். டிராவிட் எல்லாம் பொறந்திருந்தாங்க. ஒரு சீன் எனக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. அது நான் என்னன்றது வரேன். அதுக்கு முன்னாடி இப்ப அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுமா இவனுக்கு. அப்ப இவன் ரிஜெக்ட் பண்ருவானா? அப்ப வந்து இத அழுதுட்டு "ஏன்டி இப்படி அழுவுற?" என்னமோ ஒண்ணு கேட்பான். அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்? "உனக்கு என்னப்பா நீ பிரேக்கப் ஆனதும் ஜாலியா மூவ் ஆன் ஆயிடுவ" அப்படின்ற மாரி சொல்லும். ம். இப்ப அவன் ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லியிருப்பான்? லைக் அந்த ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும்ல. போய் ரீசன் கேட்பான். ஓகேவா? ஆ ரீசன் கேட்டு ஆமாமாமா. சொல்லு, ரீசன் சொல்லு. கேட்பானா? ரீசன் கேட்டவனுமே அவன் அத கேஷுவலா கடந்து போயிடுவானா? தனியா அதுக்கெல்லாம் நம்ம இப்ப இந்த பொண்ணு கண்ணுல அவனுக்கு என்னன்னா, ஒரு ஒரு இந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த பொண்ணு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்கிச்சு ஓகேவா? இத ம், அவன் கூலா ஹேண்டில் பண்றான். ஸோ, இப்ப இப்ப இந்த பொண்ண பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த பொண்ணு திரும்ப மீட் பண்ணும்போது அப்ப என்ன சொல்லும்? "எனக்கு யார் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நீ கஷ்டப்படக்கூடாது" அப்படின்னும். அப்ப ம், இவன் என்ன சொல்லுவான்? "நான் உன்ன லவ்வே பண்ணலையே" அப்படின்னுவான். ஓகேவா? ம், அப்ப இந்த பொண்ணுகள் என்ன லவ் பண்ணி, அதையே அவன் கேஷுவலா மூவ் ஆன் ஆயிட்டான். 1 ஓகேவா? 2வது இவன் நம்ம லவ்வே பண்ணல. இவன நம்ம எப்படி ஹர்ட் பண்றோம் அப்ப? லவ் பண்ணியிருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போதே இவன் கேஷுவலா மூவ் ஆன் ஆயிட்டான். ம், இப்ப டெக்னிக்கலி இவன் சொன்ன கணக்கு பார்த்தா இவன் நம்மள லவ்வே பண்ணல. ஸோ இவன நம்ம ஹர்ட்டே பண்ணல அப்படின்ற மாரி தான். அவங்க வைக்கிற டிமாண்ட்ஸ்லாம் அதுக்கு அடுத்து வைக்கிற டிமாண்ட்ஸ்லாம் ரொம்ப ஓவர்ன்றது வேறன்னு வச்சுக்கோ. அதாவது அவங்க டிமாண்ட்ஸ் கூட வைக்கல. இவனா வாலண்டரியா போய் வந்து நான் பண்றேன். உன் கண்ல கண்ணீர பார்த்தா எனக்கு வருதுன்லாம் நெறைய பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்க அந்த டிமாண்ட் வைக்கல. பட் லைக் இந்த பொண்ண பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவன் நம்மள லவ்வும் பண்ணல. ஸோ வந்து நம்ம அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணல. ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு அந்த டிராவிட் சொல்லுவான்ல, அவன் உன்ன லவ் பண்ணான்னு. ம். அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சிரும். ஓ! அப்போ இதெல்லாம் உண்மையிலேயே அவன லவ் பண்ணான்னு சொல்லும்போது உடைஞ்சிரும். ஸோ உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு அவன் மேல கேர் இருக்கு. லவ் பண்ணியிருந்தான்னா, ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா, பாவம் அவன இப்படி பண்றோமேன்றது கேர் இருக்கு. இல்லாமலாம் கிடையாது. ஆனா, அது வேணும்னே அப்படி எழுதி, அந்த வந்து 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 இவனயே தான் எல்லாமே பண்ணுவான். எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல. அதனால இல்ல இவனயே தான் எல்லாத்தையும் வந்து அடியெல்லாம் வாங்கிப்பான் மாறி மாறி. ஆனா, எதுக்குமே வந்து இவரு வந்து கடைசியில கூட சொல்லுவான். "ஏய் அ அந்த அந்த பொண்ணு என்னமோ ஒண்ணு சொல்லும்டா. இந்த மாரி வந்து என்னமோ ஒண்ணு கேட்கும்." அப்ப அவன் வந்து சொல்லுவான். "ஏய் புடிக்கலன்னா போய் சாவடி" அப்படின்னுவான். என்னமோ ஒண்ணு. அந்த அந்த குழந்தைய கத்துவானா? ஆ. "ஏய் சனியனே சனியனே" என்னமோ ஐயய்யோ! ஒண்ணு எப்பா கத்துவான். அப்ப அந்த குழந்தை ம், அழுதுகிட்டு இருக்குமா கார்ல. ம், அப்படியே ம். சேஞ்ச் ஆவாரு. இவரு பேசுற வார்த்தையெல்லாம் இது அது "ஏய் ஏய் ஸ்டார்ட்டிங்ல இருந்துடா. கா அ ஏய் கார்ல ஏத்தி கொன்றுவோம் உன்ன" அப்படின்னுவான் அந்த குழந்தைய. அப்புறம் அதுக்கப்புறம் அ ஷா துரு 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 ஷாக்கட் டேய் நிஜமாலே நீ ஆமா. சைக்கோ தான்டா நீ அப்பா டேய். அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு இல்ல, "ஏய் என்னால வாழ முடியாது" என்னமோ ஒண்ணு சொல்லும். அப்பலாம் "ஏய் வாழ முடியலனா போய் சாவடி" அப்படின்னும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல "ஏய் சாரி" அப்படி. இது படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்டார்ட்டிங்ல ஆ "ஏய் என்னன்னு சொல்லி காரணம் சொல்றி" அப்படின்னு சொல்லிட்டு தாலி அறுத்துருவான். தாலி அறுத்துருவானா, தாலி அறுத்துட்டுல தெரியாம பண்ணிட்டேன். நான் இவ்வளவு ரியாக்ட் எல்லாமே பண்ணக்கூடாது அவரு அப்படின்னு எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு சொல்லுவான். பண்ணிட்டு ஆ. தெரியாம அ பண்ட்டேன். இதே அ தான் ஆ பண்ணிட்டு ஆ இருப்பான். இதையே சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு ஆள் வந்து தெரியாம அந்த அந்த ஆள் தான் தெரியாம இவன தான் அடிக்க வருவாரு. தள்ளி போய் இந்த பொண்ண ம். அடிச்சுருவாரு. அப்ப வந்துல பொண்ணுங்க மேல மட்டும் கை வைக்கக்கூடாது அப்டின்னுவான். இவனயே தான் குரல போட்டு பலார்ன்னு ஒண்ணு அடிப்பான். இவன் வந்து படம் ஃபுல்லா அந்த மாரி கான்ட்ராடிக்டரியா பண்ணிட்டே இவனே தான் என்ன சொல்லுவான், ஒரு இவனே பொண்ணுக்கு நம்மள இவனேல ம். அதேதான் அதான் சொல்லலான்னு ஒரு வந்தேன். பொண்ணுக்கு ஒரு நம்மள பொண்ணு புடிக்கல. புடிக்கலன்னா ரீசன்லாம் தேவையில்ல. ஆ புடிக்கலன்னா புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரீசன் புடிச்சுட்டு அப்டின்னு சொல்லிட்டு ட பார்க்கும்போதெல்லாம் அந்த எக்ஸ் கிட்ட ஆ கேட்டுன்னே இருப்பான் ரீசன. என்ன ரீசன் ரீசன் சொல்லு, என்ன ரீசன் ரீசன். சொல்லு, ரீசன் சொல்லு. ஓ பைத்தியக்காரனாடா நீ! ம். இப்படியும் பேசுற, அப்படியும் பேசுற. படம் ஃபுல்லா கொஞ்சம் வல்கரான டயலாக் நீ சொன்னல, இப்ப எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த எக்ஸோட வீட்டுக்கு போவான்ல, ம். அப்ப அந்த எக்ஸ் அவரு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு இவன்கிட்ட. ஓகேவா? ஃப்ரெண்ட்லியா அவரு இருக்கும்போது என்னமோ ஒரு தக் ஒண்ணு தக் லைஃப் மாரி ஒண்ணு பண்ணுவாரு அவரு. செம்மையா இருக்கும் ம். அந்த சீனு. அதாவது நான் ஒரு நான் மாரி கூட சைக்கோ என் எக்ஸ் கல்யாணத்துல கூட இந்த மாரி தாலியா இருக்கலான்னு யோசிச்சேன். ஆ இப்ப சைக்கோத்தனமா ஏன் ப்ரோ யோசிச்சேன். அவன ஏன் ப்ரோ பண்ணீங்களா? இல்ல பண்ணல. ஏன் நான் ப்ரோ மாரி பண்ணல? சைக்கோ நான் இல்லடா உன்ன மாரி சைக்கோ கிடையாதுடா. சைக்கோ இல்லடா அப்டின்னு சொல்றேன். ஜஸ்ட் கிடின்னு சொல்லிட்டல. அப்புறம் இல்ல ஆ என்னது அப்புறம் புள்ள பொறந்த பிறகு வந்து பாருங்களேன் என்னமோ சொல்லுவான் இவன். ம். எங்களால உங்க கல்யாணத்துக்கு வரணும். அப்ப ஒரு ஒரு டயலாக் வேற சொல்லுவாரு. யார் புள்ள அப்டின்னு. ம். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டயலாக் இது. சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத ஒரு டயலாக்.
அப்புறம் எனக்கு இன்னொன்னு ஒரு என்னன்னா, பொண்ண தேவையில்லாம என்னோட இருக்கிற மாரி ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ ம். சரத்குமார் வந்து ரிவீல் பண்றாரு. நான் தான் என் தங்கச்சிய கொன்னேன். இந்த மாரி ம், ஆ ம், ம். ஆணவ படுகொலை பண்ணேன். அந்த மாரி ம், சொல்றாரு. ம், அப்படி ம். சொல்லும்போது பின்னாடி அத குளோரிஃபை பண்ற மாரி பிஜிஎம்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதன்னு தோணுச்சு எனக்கு. அது ஒரு மாரி ம், பிஜிஎம் போட்டு அது ஒரு மாஸ் மூவ்மெண்ட் மாரி ம், காமிச்சானுங்க அத. ம். அது நான் அது இன்னும் தேவையில்லாத சீன் அது. அது நார்மலாவே சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு ஒரு ம், மியூசிக் போட்டு, தீம் போட்டு, ம், அது ஒரு ம். மாஸ் சீன் மாரி அத காட்ட தேவையில்ல. ஏற்கனவே ஒருத்தன இப்படிதான் வந்து மாமன் படத்துல அததான் சொல்றேன். ஏற்கனவே இந்த நார்மலா மாரி பேசினாலே இவனுங்க கெத்துன்னு நெனச்சு இன்னும் சுத்தினுருக்கானுங்க பைத்தியக்காரத்தனமா. இந்த மாரி தீம் மியூசிக் போட்டு அவனுங்க பண்றத குளோரிஃபை மாரிலாம் காட்டுனீங்கன்னா, இதான்டா கெத்துன்னு இன்னும் ஏறிடும் அவனுங்களுக்கு. இல்ல. அது என்ன இதுல பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேள அவன ரொம்ப சீரியஸா காட்டணும். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாரி எதுவும் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த சீன் கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. அவன் ரொம்ப இவ்ளோ பண்ணக்கூடியவனா? இவ்ளோ இதுன்றது கொஞ்சம் அதுதான் ஒர்க்கெல்லாம் ஓகே. ஆயிருந்தது. ஆஸ் இன் அது புரியுது எனக்கு. அது ம். ஓகே தான். அத நீ டயலாகா அது தேவையில்ல. வச்சிருக்கலாம் நான் சொன்னேன். நான் அத வந்து ஒரு தீம் ம். மியூசிக்கா போட்டு அந்த கிணத்துல தள்ளுற மாரி, அதெல்லாம் எனக்கு கிணத்துல தள்ளுறது கூட ஓகே தான். ஓகே மீன்ஸ் அது படத்துல அந்த காமிக்கிறது தீம் அது வந்து ஒரு இது மாரி ஒரு ஹீரோவுக்கு மாஸ் சீன் போடுறதோ அந்த அதான் மாரி சொல்றேன். ஒரு வச்சுட்டு மாஸ் அந்த சீனு மாரி வச்ச மாரி ஒரு ஒரு அந்த ஃபீல் மாரி மாரி தீம் மியூசிக் பின்னாடி ஒரு வச்சுட்டானுங்க. மியூசிக் இருந்தது. ம். அவ்ளோ அந்த குளோரிஃபை தீம் மியூசிக் போட்டு குளோரிஃபை பண்ற அளவுக்கு அவரு ஒண்ணும் அந்த விஷயம்லாம் ஒண்ணும் பண்ணல அவரு. ம். அதான் அதன் அந்த மியூசிக் கொஞ்சம் இதுவா இருந்தது. கொஞ்சம் ம். ஹீரோயிக்கா மியூசிக் கொஞ்சம் இதுவா என்ன சொல்றது? ஐ டோன்ட் லைக் தெரியல. இதுக்கு ரைட் வேர்ட் தெரியல. பட் லைக் நீ சொல்ற மாரி கொஞ்சம் குளோரிஃபை பண்ற மாரி எனக்கு வந்து பட் லைக் தட் ஃபைன் அந்த அவர் கேரக்டருமே கூடடா எனக்கு நான் ஒரு அவருமே கூட மீம் எனக்கு செம்ம சிரிப்பு. ம், நான் ஒரு மீம் பார்த்தேன். அ ம், ம், இந்த படம் நான் பார்க்கல. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது போட்டிருந்த ஒரு மீம். ம், சரியான ம், சிரிப்பு. இந்த மாரி ம், சரத்குமார் என்ன ரோல் ப்ரோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. ம். ஜாதி வெறியன் சரத் ப்ரோ. சரத்குமார் ஜாதி வெறியன் ப்ரோ அப்படின்னு போட்டு. அது தெரியும் ப்ரோ. படத்துல என்ன ரோல் அப்படின்னு. அப்படியா சொல்லிதான் அப்படிதான் போட்டிருந்தானுங்க. ஐயோ! சரியான சிரிப்புடா அத பார்த்து எனக்கு. அட பாவி. ஐயோ! மீம்லாம் நெறைய பார்த்தேன் நான் இந்த கக்கு கிக்கு இதெல்லாம். ஆல்சோ எனக்கு ஒண்ணு இது இது கொஞ்சம் கொஞ்சம் இத நம்ம நம்மளே கூட அடி அடின்னு அடிக்கலாம். அது பண்ணலாம், இது பண்ணலாம். பாக்கியராஜ் வேற சொல்லியிருந்தாரு. "தாலிக்கு ஒரு வேல்யூ இல்லையா?" அப்படின்னு. ம். நான் சும்மா எதையாச்சும் எதையா பிளேடு போட்டு இருக்காதே அப்படின்னு நம்ம தான் இருக்கு. தாலி கிழிக்க அவன் சொல்றது அது கடைசியில சொல்றது மாசினா அவன் அத வந்து பிரதீப்க்கு எலிவேட் பண்ற மாரி தான் வச்சிருந்தானுங்க. பட் லைக் இட் மேக்ஸ் சென்ஸ். தாலிக்குலாம் வேல்யூ கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கவங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அதுக்கு தான் வேல்யூ அது. இட் மேக்ஸ் சென்ஸ். பட் லைக் இந்த ஐயோ! என்னமோ சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இந்த பாயிண்ட்ட மறந்துட்டேன். ஒரு செகண்ட்ல எனக்கு இந்த பாக்கியராஜ் பேசுறதுக்குள்ள எனக்கு பாயிண்ட் மறந்துருச்சுடாடி. ஆ பட் இந்த ஆனர் கில்லிங்கோ, கீனர் கில்லிங்கோ இரு வரேன். நான் வேற பாயிண்ட்டுக்கே போயிடுறேன். எனக்கு அதுக்குள்ள நான் அதுக்குள்ள அந்த டிராவிட் பாயிண்ட்க்கு வந்துட்டு போயிடுறேன் ஒரு செகண்ட். இந்த டிராவிட் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. படத்துல வந்து டிராவிட் தான் வந்து இதுவா பேசினாரு. ஒரு மக்கள் குரல் மாரி அப்படி இப்படி அந்த மாரிலாம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா ஒரு சீன் ஒண்ணு சொல்லுவாரு. ஆ இப்ப அந்த பையன் வந்து இவரோட லவ்வர்ன்னு டிராவிடுக்கு தெரியும்ல. இந்த ம். பொண்ணோட லவ்வர்ன்னு. ஆ ஆமா. இவன் வந்து அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லன்றதும் டிராவிடுக்கு தெரியும். ம். டிராவிட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ க்ளோஸா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு இவங்க 2 பேருக்குள்ள என்னலாம் நடக்குது அப்படின்றத அப்பப்ப பார்க்குற மாரி தான். நம்ம புரிதலுக்கு அப்படித்தானே நம்மளுக்கு. இப்ப இந்த இப்ப இந்த கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சுல்ல, அவங்களுக்கு குழந்தை பெக்குற வரைக்கும். ம். அப்பயுமே ஆஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்டா எனக்கு அவர் அது வந்துட்டு ஒரு டவுட் இருந்தது. எனக்கு வந்து இவங்க ஊர்லயே இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆச்சா? இல்ல இல்ல அந்த 2 இங்க மாசம் வந்தக்கப்புறம் கல்யாணக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆனாங்களான்னு தெரியல. 2 மாசம் என்னமோ சொன்னாங்கல்ல? 2 மாசம் பிரெக்னன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, கல்யாணம் ஓகே. ஆன 2 மாசம் அந்த ம். டைம்ல தான் என்னமோ நடக்கும் நெனைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு என்னன்னா, இப்ப டிராவிடுக்கு அப்ப தெரியும். இந்த பையன் லவ்வர இப்ப அந்த பொண்ணு கூடயே வச்சிருக்குன்னா, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப்பும் இல்ல, எதுவும் இல்ல. அதான லாஜிக்கு. ம். இப்ப நான் உனக்கு என்ன கேட்கிறேன் புரியுதா? பிரதீப் ரங்கநாதன், அந்த பையன், மமிதா பஜ்ஜி 3 பேரும் ஒண்ணா இருக்காங்க. ஆமா. ஓகேவா? டிராவிடுக்கு எல்லாமே தெரியும். இவன் வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தியாகி இது பண்றான். அதெல்லாம் ம், அவனுக்கு தெரியும். ம், ஓகேவா? ம். இப்ப வந்து அந்த லவ்வர் பையன் கூடயே தான் இருக்கான். இந்த ஹோல் டைம். ஓகேவா? ஓகே. அப்ப வந்து இப்ப மமிதா பஜ்ஜிக்கும் அவனுக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எதுவும் பிரச்சனை கிச்சனை எதனா இல்ல. ஓகேவா? இப்ப டிராவிட் வந்துல அவங்களுக்கு குழந்தை பொறந்துரும். ஓகேவா? அப்ப வருவான். வந்துட்டுல ம், இப்ப தான்டா எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் என்னமோன்னு சொல்லுவாரு. ம். இப்ப இது ஒரு மாரி இது ஒரு கண்றாவியா இல்ல. அப்படி கூட சொல்ல மாட்டான். "ஏய் விட்டத அ. புடிச்சுட்ட. வந்து விட்டத புடிச்சுட்டேன். ஆ ஆ விட்டத இது ஒரு புடிச்சுட்ட." இது ஒரு இது ஒரு கண்றாவியா இல்ல இது. லவ் பண்ற பையன் வந்து கூட கரெக்ட். இருக்கான்னு உனக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ண தான் லவ் பண்றான்னு இத தெரியும். இப்ப இந்த சொல்லி பிரதீப் ரங்கநாதனுக்கும் அத் அந்த பொண்ணுக்கும் இது நடந்து ஒரு குழந்தை அது பொறந்திருக்குன்னா, அதாவது அதுக்கு இவரு நீ இப்படி அதான் சொல்றேன். டிராவிட் பண்ண செயலு ஒரு அசிங்கமான செயல். அவர அ, பார்த்து தான் துப்பணும். ஓகேவா? ஆ அவன் அ துப்பிட்டு இருப்பான். அவன் அவன் ரோடு ஃபுல்லா துப்பின்னு போயின்னு இருப்பான். ஆ எனக்கு இது ஒண்ணுமே புரியல. அப்போ இப்போ உன் ஃப்ரெண்ட் வந்து மமிதா பைஜூவும் அவங்களும் வந்து செக்ஸ் வச்சிருந்து ஒரு குழந்தை பொறந்தா உனக்கு அது வந்து அப்ப லவ்வரும் அங்க இருக்கான். இது அப்ப உனக்கு அது ஃபைனா? யூ ஆர் லைக் ஓகே வித் இட்டா? போயிட்டு வந்து விட்டத புடிச்சுட்டு அப்படி என்ன விட்டா என்னத்த புடிச்சான்? ம். என்னது லவ் அங்கேயே இருக்கு. அந்த அதிலயே உனக்கு தெரிய வேணாவாடா?
விட்டத புடிச்சுட்டுன்னு உண்மைய சொன்னதும் தூன்னு துப்புவான். டேய் உன்ன தான்டா பாத்து துப்பிக்கணும். நீ ஏன்டா அவன துப்புற? எனக்கு விட்டத எதுக்கு புடிச்சான். டிராவிட் இது? ஆ அதே மாரி சோத்துல உப்பு தானே போட்டு தின்றன்றதெல்லாம், அது வேணும்னே வச்சு எழுதின சீன் அது. அந்த பொண்ண வில்லனைஸ் பண்ணணும். அந்த பொண்ணு சோப்புல ஸ்டார்ட்டிங்ல உப்பு இருந்து இவன டேய் அப்படி கூட கிடையாதுடா. ம். அடப்பாவி நீ வேற. சோறு தானே திங்க. சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்பான். ம், இல்ல ம், ம், இல்ல இன்னும் இனிமே தான் அப்படின்னு சொல்லும் அந்த ம், பொண்ணு. ம், எப்படி சோறு ம். தான் சாப்பிடுவியா? இல்ல வேற ஏதாவது சாப்பிடுவியான்னு ஆ கேடுவான். தியேட்டர்ல அப்படியே விசில்ஸ் பறந்தது. இவன் தான் அதுதான் அது. எனக்கு என்னன்னா, அ இப்ப வந்து அ அ அ இத அந்த பொண்ணு வந்து இவன வந்து என்னதான் வந்து இப்படி இதெல்லாம் வந்து அவன வேணும்னே வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. போக விடாம நடுவுல வந்து பேபி பொறந்தது இந்த மாரிலாம் அவன போட்டு வருத்தி எடுக்குறாங்கன்னாலும், அ இத வந்து டைரக்டர் இந்த மாரி எழுதிட்டான். ஓகேவா? இந்த மாரி எழுதிட்டாரு. இந்த மாரி நடக்கணும்னு எல்லாமே எழுதிட்டாரு. இந்த பொண்ண இந்த மாரி கண்றாவியா காட்டணும்னு எழுதிட்டாரு. ஆனா அந்த படத்த பொறுத்தவரைக்கும் அந்த சீன் வரைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து அவன ரொம்ப விசிபிளா ஹர்ட்லாம் பண்ற மாரி வார்த்தையோ அந்த மாரிலாம் வச்சு பேசாது. இவன் தான் வந்து என்னாடி முட்டி போடுற, கிட்டி போடுற அந்த மாரிலாம் பேசின்னு இருக்கான். ம். ஓகேவா? டைரக்ட்டா ஹர்ட் பண்ற மாரி பேசாது. அந்த சீன் வேணும்னே இப்ப வந்து அந்த பொண்ண வந்து ஒரு ரொம்ப வில்லன் அந்த டிராவிட் கண்ல ரொம்ப கேவலமானவனா காட்டணும்னு சொல்ட்டு, போறவன நிறுத்தி, "ஏய் அவன் பார்றா ஜோக்கர் வேஷம் அவனுக்கு பக்காவா இருக்குல்ல. ஜோக்கர் மாரி பண்றான்." அவன் அவன் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சீன்ல. ம். வேணும்னே ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்ட கூப்ட்டு அந்த சீன் வேற விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. அந்த மூக்குல இத ஜிகில் வச்சுட்டு பண்றது. பால பால பால் இது பண்றது. போடுறது. ஆமா. இப்ப அவன் ஜோக்கர் வேஷம் போட்டு அவன நீ வந்து லிட்டரல் ஜோக்கர்ன்னு சொல்ல வைக்கணும். இல்ல அந்த பொண்ணு வாயால அவன ஜோக்கர்ன்னு சொல்ல வைக்கணும். அதுக்காக அவன மூக்கு இத வச்சு அந்த சீன அப்படி எழுதி அவன் ஜோக்கர் மாரி அந்த பால வந்து இது பண்ணிட்டு, ஜகிள் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி, "இங்க அவன் பார்றா ஜோக்கர் வேஷம் அவனுக்கு பொருந்துறா" அப்படின்னு சொன்னதும், டிராவிட் கோவமாயி சோறு தானே திங்கிறான்னு கேட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு இது வரணும். யா எழுதுனது ஒரு ஆம்பள. ஆம்பளைக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குமோ, அந்த மாரி ஒரு படத்த எழுதிக்கிட்டாரு. எழுதி வச்சுட்டு அத வந்து காரி ஒரு ஆம்பளைய வச்சே துப்ப வைக்கிறாரு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து, "ஏய் செமடா டேய் டிராவிட் தான்டா இது. இதெல்லாம் உங்களுக்கே எவ்வளோ ஒரு போங்கா இல்ல இது. ம். அநியாய போங்கா இல்ல இது உங்களுக்கு. அநியாயம் பண்றீங்களே இது." பத்தியா தான் சொல்றேன். டிராவிட் இது எல்லாம் ஒண்ணும் உருப்படியெல்லாம் கிடையாது படத்துல. எல்லாருமே அங்கங்க கோளாறா தான் இருந்தாங்க படத்துல. எவனுமே உருப்படிலாம் ம். கிடையாது. பிரதீப் ரங்கராஜனுமே கிருப்படிலாம் கிடையாது. அவன கக்கு கிக்குன்றது நான் இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். இப்ப அவன் பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கட்டும். ஓகேவா? இப்படிலாம் ரியல் லைஃப்ல யார்றா பண்ணுவாங்க, கின்னுவாங்கன்னு இருக்கட்டும். ஆனா, உண்மைய நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ கேட்கிறவங்க எல்லாம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க நான் உன்னையுமே கூட கேட்கிறேன். மேபி லைக் ஆர் நீங்க பண்ணாம கூட இருந்திருக்கலாம். நான் பண்ணியிருக்கேன் பெர்சனலா. உங்களுக்கு புடிச்ச ஒரு பொண்ணுக்காக நீங்க ஒருத்தங்கள கழுவிலாம் ஊத்திருப்பீங்க. டேய் இப்படிலாம் இருக்கானுங்க. இப்படிலாம் எப்புட்றா ஒரு நான்லாம் இந்த அளவுக்கு கேவலமாலாம் இருக்க மாட்டேன்டா. அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டு, ஆனா பெர்சனல் லைஃப்ல நீங்களுமே உங்களுக்கு புடிச்ச பொண்ணுக்காகவோ, இல்ல புடிச்ச பையனுக்காகவோ என்னமோ ஒண்ணு நீங்க இறங்கி வரமாட்டேன்னு நெனச்ச இடத்துக்கு நீங்க இறங்கி வந்ததே இல்லையா இதுவரைக்கும்? இறங்கி பண்ணதே இல்லையா எதுவுமே? இறங்கி வந்ததே இல்லையா? "டேய் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்டான்னது நீ பண்ணதே இல்லையா?" அஸ் இன் லைக் டேய் நான் இவ்ளோ நீ கேவலப்பட்டதே இல்லையா? ஒரு பொண்ணுக்காக நீ கேவலப்பட்டதே இல்லையா? இல்ல ஒரு பையனுக்காக நீ கேவலப்பட்டதே இல்லையா? ம். ஒரு கில்ட்டோட ஃபீல் பண்ணி பண்ணதே இல்லையா? அந் அந் நான் கிட்டத்தட்ட லைட்டா அவன அப்படிதான் பார்த்தேன் நானு. ஒரு பொண்ணுக்காக இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா போறேன். நான் அத குளோரிஃபை பண்ணல. ஆனா லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம யாரோ ஒருத்தருக்காக நம்ம அத பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஏன்டா பண்ணேன்னு நீங்க ரிக்ரெட் லேட்டர் பண்ணியிருந்தாலும், அத நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன்டா. நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நானும் பண்ணியிருக்கேன். நான் என் லைஃப்ப யோசிச்சு பார்த்தா, ஆமா நானும் இந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன்ல. ச்சே! என்னடா இப்படிலாம் இவ்ளோ இறங்கி வந்திருக்கோமே அப்படின்னு. ஆனா லவ்க்காக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ம். அந்த மாரி அவன் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போறான். அத வந்து நீங்க கக்கு இது நான்லாம் இதெல்லாம் இது ஒரு கோட் இருக்கும். லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் சின்னர்ஸ் ஆர் ஜட்ஜிங் அதர் சின்னர்ஸ் பிகாஸ் தே சின்ட் டிஃபரண்ட்லியோ என்னமோ ஒண்ணு இருக்கும். ஓகேவா? எனக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. நீங்கலாம் வந்து கேலி காட்டி ஒருத்தன கை காட்டி ஏன்னு சிரிக்குது. நீங்களுமே லைஃப்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு ஏதோ ஒண்ணு டேய் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்டான்னு இறங்கி பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாரும் செஞ்சு இவன் கக்கு கக்கு கக்குன்றது. எனக்கு இது ஒண்ணுத்துக்கு தான் வந்து நான் லவ்வர் படத்துக்கு ஒண்ணு போணும்னு நெனச்சேன். தெரியுதா? நம்ம லவ்வர் படம் பண்ணும்போது பேசலாம். ஆ இது வந்து ஒரு இது உங்க பெர்சனல் லைஃப்ல யாரோ ஒருத்தங்க வந்து ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் தெரியாம ஜட்ஜ் பண்ணா பரவால்ல. ஒரு படத்த பார்க்குறீங்க. படத்துல இவன் கேரக்டர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுதுன்னும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு எதுக்கு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுதுன்னுலாம் காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் கக்குன்னு கை காட்டினா, அப்புறம் எதுக்கு படம் பார்த்தீங்கன்ற மாரி இருக்கு எனக்கு. ம். அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமா பண்றான். அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் தான். பட் லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து என் லவ்வுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போன்றது அந்த லெவல்ல தான் அவன் பண்றான். ஒண்ணும் கக்கு கிக்குன்னு அத சொல்றதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. நீங்க லிட்டரலா அவன் பண்ணது தான் நீங்க பண்ணியிருக்கணும்னு சொன்னா, இவ்ளோ எக்ஸ்ட்ரீமுக்குலாம் நான் லைவுக்காக போயிருக்க மாட்டேன்டான்னு நீங்க சொன்னா ஓகே. பட் லைக் ஏதோ ஒரு நீங்க பண்ண மாட்டேன்னு நெனச்சத ஒரு லவ்வுக்காக ஏதோ ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருப்பீங்க லைஃப்ல. ஸோ வந்து நீங்க அவன ஜட்ஜ் பண்றது வந்து எனக்கு எந்த அளவுக்கு அது ஒரு எல்லாரும் சேர்ந்துட்டு இப்டி இன்டர்நெட்டே சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த கக்கடான்னு ஒரு கேவலமா பேசுது. அது எந்த அளவுக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல. லைக் நான் அத கொஞ்சம் சொல்லணும்னு நெனச்சேன். பட் ம். ம். சாரி உன்ன நான் பேசவே விடாம உன்னோட உன்னோட இத சொல்லு. ஸோ எனக்கு ஒண்ணும் வாட் இல்ல. வாட் எனக்கு அதர்
வேற என்ன இருந்தது? வேற என்ன? எனக்கு வந்து அதான் சில காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பிரெக்னன்ட் அப்போ, ம். அந்த ஒரு கிழவி உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். "ஏய் போடா உள்ள போய் பார்றா! அந்த பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் போய் பார்றா! அ, அ அ, அது அதாவது பண்ணும்போது மட்டும் இனிச்சுதா, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததுல்ல. இப்ப போய் பார்றா!" அப்படின்னு. அப்ப அவன் அப்படி ஒண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அ, செம்ம சிரிப்பா அ, இருந்தது. நான் என்னடா பண்ணேன்? அ, அப்படின்னு அது கூட ஒரு "ஏய் அங்க பார்றா யாருன்னே தெரியல. அவன் குறுக்கா முறுக்கான்னு ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிறது கூட ஒரு அப்பனா உனக்கு இல்லையேடா" அப்படின்னு. ஆமாமா. அதெல்லாம் செம்ம சிரிப்பா அதான் சொல்றேனே, படத்துல டயலாக் இதெல்லாம் விட தாண்டி, அந்த சிச்சுவேஷன் தான். சிச்சுவேஷன் செம்ம சிரிப்பா இருந்தது. இவன இவன இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டு நம்மளுக்கு சிரிப்பா இருந்தது எனக்கு. ஏன்டா அவன பாவம் ஆட்டி எடுக்கிறீங்கன்ற மாரி. அந்த என்னது அந்த அந்த ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க பாரு. அப்ப அவன் வேற சொல்லுவான். நானும் அந்த இதுக்கு அப்பா மாரி தான். அப்ப டாக்டர் கிட்ட, "அப்பா ம், மாதிரியா?" அப்படின்னு. "இது ம். உங்களுக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிச்சுவேஷன் நினைக்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஒருத்தர் அந்த சும்மா ஒரு சிச்சுவேஷன்ல நெனச்சு பாருன்ற மாரி. அதே மாரி சின்ன சின்ன இதுல அந்த 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 பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் கூட எனக்கு சிச்சுவேஷனா சிரிப்பு வந்தது. ஒரு இது அதே ரியல் மாரி லைஃப்ல நான் அது நடக்கக்கூடியாத ஒரு சிச்சுவேஷன். எதிர்பார்த்தது தான். அந்த குழந்தைய து பெத்தெடுத்துட்ட உடனே, அப்படியே ம். அப்பா மாரியே இருக்கான் பார்றா! மூக்கு, ஆ, மொழி, ஆ. கண்ணுலாம். அந்த டயலாக் ஆமாமா. வரும்னு எனக்கு அப்பயே தெரியும். ஆ, அதே மாரி ஆ. சொல்லிட்டாங்க. ம். அதெல்லாம் ஆனா தெரிஞ்சுமே அது கொஞ்சம் சிரிப்பு வந்தது அது. ஏன்னா சிச்சுவேஷன் அகைன் எனக்கு அந்த சிச்சுவேஷன் தான். இவன் எதுவுமே பண்ணல. வேற ஒருத்தன் பண்ணதுக்கு வந்து ஒருத்தன் வந்து அப்படியே மூக்கு மூலிய அப்பன மாரியே புடிச்சு வந்து ஆ அதே மாரி நீ சொன்ன சரியான மாரி சில சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஐ ஐ மீன் இப்போ அவன் சின்ன சின்ன இதெல்லாம் பண்றான். சின்ன சின்ன ம், திங்ஸ்லாம் பண்றான்னு சொன்னேன்ல. ம், ம், பிரதீப் ம், ரங்கநாதனு. அப்போ ம், ம், அதே மாரி இப்படி பேசிட்டு இருக்கும்போது, வெளிய இருந்து அவன் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான். அந்த அந்த ம், பொண்ணோட ம், பாய் ஃப்ரெண்டு. அந்த ம், குழந்தைய ம், பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு, சரி எப்படியாவது ம், இவன உள்ள வர வைக்கணுமேன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ணு சொல்லி ம், அனுப்பி விடுவான் எல்லாரையும். ம், எல்லாரையும் ம், அனுப்பி விடும்போது, அந்த மீசக்காரரு மீசையில வச்சு சீப்பு வச்சு ம். சீவின்னு இருப்பாரு. அவன் ஆ, இது ஆ. ஒண்ணு தான் தூக்கி புடுங்கி தூக்கி போட்டுருவான் அப்படி தூக்கி வெளிய ஆமா. போட்டுரும். ஆ இததான் நான் சொல்றேன். இந்த மாரி ஒரு கோக்கி இதெல்லாம். இதெல்லாம் நான் நெறைய விஜய் சேதுபதி இந்த மாரி ஆர்டிஸ்ட்லாம் நான் குரோ ஆகும்போது விஜய் சேதுபதிய புடிச்சதுன்னு சொல்றம்போது, நான் இதெல்லாம் தான் நோட் பண்ணேன். இப்ப அந்த விக்ரம் படத்துல ஆ நாளைக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவார்றா, ஒரு சீரியஸான சீனு. எல்லாரும் சாப்ட்டு போய் அடுத்த வேலைய பாருங்களோ என்னமோ ஒண்ணு சொல்லுவாரு. எனக்கு இந்த மாரி பண்ணும்போதெல்லாம் எனக்கு அதுதான் தோணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு டப்பிங்லயோ இதுலயோ ஆட் பண்றது தானே இது. டப்பிங்லயோ இல்ல ம். ஒரு ஒரு சீன தாண்டி உனக்கு ஒரு சீன்பா இதுதான்ப்பான்னு குடுத்துருவாங்க. அத தாண்டி நீ பண்ற ஒரு இது தானே. இதெல்லாம் தான் இட் மேக்ஸ் யூ லைக் கொஞ்சம் ஒரு ஸ்டாராவோ என்னமோ இதுதான் ஆக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் எனக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு இது எல்லாரும் இப்படி பிடிச்சிருக்குங்களோ. இதுக்கு நெகட்டிவ் ரியாக்ஷனும் வரலாம். நெறைய வந்திருக்கு. ஏய் இவன் ஸ்டைல் இத பண்றான்டான்னு. ஆனா பாசிட்டிவ் ரியாக்ஷனும் வரலாம். ஆனா ஒரு ரியாக்ஷன் வரும். அதெல்லாம் நீ இந்த மாரி பண்ணா வரும். ஸோ அதெல்லாம் பிரதீப் அ 3 படத்துலயுமே நான் இதுவரைக்கும் நான் ஆக்ட் பண்ண படத்துல எல்லாத்துலயுமே புடிக்குது, புடிக்கலன்ற இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்றேன். இந்த மாரி ம். வரும். ஸோ அப்புறம் அந்த யா ம், குரல் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தா, நான் குரல் பண்றதும் சில விஷயம்லாம் அநாயகா தான் இருந்தது. எனக்கு ம், இப்போ லிட்டரலா அவன் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கான் உனக்காக. ம், அவ்ளோ ம், கஷ்டப்பட்டு பாஸ்போர்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உன்ன ஏர்போர்ட்க்கு கூட்டு போயிட்டுருக்கான். ம். திடீர்னு காராப்பூரி. இந்த மாரி ப அ காரு மேல டோர ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டா அவ பாட்டு. ம். இவன் உட்காந்து அத பொறுக்கின்னு இருப்பான். ம். நெறைய நெறைய காராப்பூரி மொமெண்ட் வரும். அதே மாரி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னது நான் எனக்கு எங்க அப்பாவ பார்க்கணும் போயிட்டு. ஐய்யய்யோ! அதெல்லாம் அப்படியே அப்படியே காரப்பொரி தான். அது அது ம். அது நீ சொன்ன மாரி அதுலயும் இன்னொரு சீன் ஒரு அல்டிமேட்டான டயலாக் ஒண்ணு வரும். "எம்மா ம். இப்ப தப்பிச்சு போறது உங்க அப்பா கிட்ட இருந்து தாம்மா" அப்படின்னும். அந்த சீன்லாம் செம்ம அல்டிமேட்டா இருந்தது. "இல்ல அப்பா கூப்ட்டுருக்காரு ஒரு தடவ போய் பார்க்கணும்." தப்பிச்சு போறது உங்க அப்பா கிட்ட இருந்து தான் திரும்பி போற அவர்கிட்டயே. எனக்கு அதான் எல்லாருமே வந்து கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க, பிராக்டிகலா யோசிங்க. கொஞ்சம் எமோஷனலாவும் யோசிப்பாங்க தான். நம்ம இந்த சிச்சுவேஷன்ல போது கொஞ்சம் எமோஷனலாவும் யோசிப்பாங்க தான். நம்ம படமா பார்க்கும்போது நம்ம சும்மா அப்படி கலாய்ச்சிடலாம். பட் லைக் எமோஷனலாவும் யோசிப்பாங்க தான். எனக்கு அது புரியுது. அந்த பொண்ண நீங்க கழுவி ஊத்துறது இது எனக்கு புரியுதுன்னு சொல்றேன். பட் தென் அகைன் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எமோஷனலாவும் யோசிக்க தான் யோசிப்பாங்க. என்ன கேவலமா இருந்தாலும், ஒரு யோசனை வந்துரும். ஒரு இதோட பார்க்கவே போறதில்லையே, ஒரு தடவ பார்த்துருமோன்னு யோசனை வரும். அது தப்பான யோசனையா கூட இருக்கட்டும். அந்த யோசனை வரும்ன்றேன். இதுக்கப்புறம் பார்க்கவே போறது. ஏய் அவனுக்கு ஜாதி வெறியன்டா, இது வெறியன்டான்னு. ஒரு எமோஷனலா வந்தது போல இருக்குது. பட் யா அந்த அதே பொண்ணு மாரி பண்ணியிருக்க தேவையில்ல அதேதான். அத. அந்த பொண்ணு வந்து இப்ப குரல் வந்து இவரு பிரதீப் ரங்கநாதன் வந்து சொல்றாரு, "இதுக்கப்புறம் எனக்கு ம், தெரியல. லவ் பண்ணுவேனா உனக்கு அப்புறம்? ம், அது தெரியல." ம், அந்த மாரி சொல்றாரு. அது அவரோட ம், கன்சர்ன் தானே. "இல்ல உன்ன நான் விட்டுட்டு போமாட்டேன். நீ நல்லா இல்லன்னா ம், நானும் நல்லா இருக்க வேணாம்." அப்படின்றது. ம், டேய் ம், உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ம், ஹஸ்பண்ட் இருக்கான். அதெல்லாம் உன் கண்ணுக்கு ம், தெரியல. நீ நல்லா இல்லன்னா ம். நானும் நல்லா இல்ல. அவ்வளோதான். அ என் லைஃப்பும் போட்டும் அப்படின்னு. முதல்ல அவனோட இதான் அவங்கவங்களுக்கு அவனவங்க கன்சென்ட்டே இவங்களுக்கு தேவையில்ல போல இருக்கு. இல்ல. இவனும் இது நீ அவன் கன்செர்ட்ல பார்க்க மாட்றான். ம், இந்த பொண்ணும் ம், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க மாட்டேங்குது. ப ம். இல்ல. இப் இப்போ இது சொல்லுங்க. 96 ராம் எடுத்துக்கோயேன். ராம் ம், ஜானுவும் ராமும் அதே மாரி தான் இருந்தாரு.
அந்த பொண்ணு இல்லன்னா ம். வேற லைஃப் பார்ட்னர் தேவையில்லன்னு அப்படியே தான் இருந்தது. அதுக்குன்னு அந்த பொண்ணு என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது அவங்க கன்சென்ட் இல்லாம பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த பொண்ணு தான் மேபி பண்ணுமே. ஃபியூச்சர்ல நான் உனக்கு செட் பண்ணி வைக்கிறேன்னு ஏதோ பண்ணுவாங்களே அ த்ரிஷா அந்த படத்துல. பட் லைக் இந்த அளவுக்கு இன்டென்ஸா பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல கூடயே நீ போயிட்டு கையில என் லைஃபே தேவையில்லன்ற மாரி அந்த அளவுக்குலாம் போறது ஆ. தப்புன்றேன். அது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. அப்படி உண்மையிலேயே இவன் மேல இவ்வளோ கேர் இருக்குதுன்னா, இத நீங்க இன்டர்வல்லே பண்ணியிருக்க வேண்டியதானே. என்ன வேணா நடக்கட்டும்னு பார்த்துக்கலாம். உங்க லைஃப்ப வரணும் நீங்க இன்டர்வல்லே பண்ணிக்க வேண்டியதானே. இவ்வளோ தூரம் படம் வந்துட்டு, இங்க வந்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஃப்ரண்ட் வச்ச கால நான் பேக்ல வைக்கிறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஒரு டாட் வேற அப்புறம். இதெல்லாம் ஆல்சோ நான் இன்னொன்னு ஒண்ணு நோட் பண்ணேன். அப்பாடி! நான் முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன்டா. நான் சொன்னேன், ம், எனக்கு வந்து படத்துல காமெடி சீன்ஸ விட ம், சீரியஸ்ன்னு நெனச்சு ஒரு சீன் பண்ணி ஒரு டயலாக் எழுதியிருப்பாங்க. எனக்கு ம், அப்படியே வாய் விட்டு சிரிச்சுட்டேன் நானு. அது ஃபர்ஸ்ட் டைம் ம், பார்க்கும்போது. ம், டாக்டர் வந்து சொல்லுவாரு, "உங்க ம், பேர குழந்தை வந்து அதுக்கு அறிவுக்கு என்ன எட்டுச்சோன்னு தெர்ல. அதோட ம், உயிர பணய வச்சு நடு ரோட்ல வந்து உங்க உயிர காப்பாத்து." ம். டேய்! அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும்? உயிர பணய வச்சு வந்ததாம் அந்த குழந்தை நடு ரோட்டுக்கு. "டேய் யார்றா நீங்க பைத்தியக்கார டாக்டரு" அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்டா குழந்தைக்கு என்னடா தெரியும்? அது விட்டா அது பாட்டு தான்டா போவும். எங்க இருக்குதோ அந்த பாட்டு தான்டா போவும். அது உயிர பணய வச்சு அந்த அந்த அறிவுக்கு என்ன யோசிச்சுச்சுன்னு தெர்ல. அதோட உயிர பணய வச்சு உங்கள காப்பாத்தியிருக்கு அந்த குழந்தை. அது ஆனா ஒட தேவையில்லாத ஒரு அவரு ஏதோ ஓ திருந்தணும்னு சொல்லி ஒரு தேவையில்லாத என்னடா அதுக்கு ஒரு இதுவே இல்லையாடா இதுல? ஒரு டயலாக் என்னடா டயலாக் இதெல்லாம்? குழந்தை எப்புட்றா உயிர பணய வச்சு போவும்? கடைசியில இது வேற சொல்லுவாரு. அவன் படத்துல அவன் சொல்ற அந்த அதாவது "ஏய் நீங்க போய் சாவுங்கடா, இவங்கடான்னு" புரூட்டலா சொல்றதெல்லாம் ஓகே. மேக் சென்ஸ் ஓகே. கரெக்ட்டு தான். இவ்ளோ ஹார்ஷா அவங்க பண்ணும்போது அதுக்கு ஹார்ஷா தான் பேசணுன்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அத வந்து இவரோட ஒரு எலவேஷனாவே படத்துல யூஸ் பண்ணது தான் எனக்கு ஒரு மாரி இருந்தது. அது வந்து பிரதீப் ரங்கநாதோட எலவேஷன் மாரி அது ஒண்ணு நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து உள்ள குடுப்பாரு. குடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மூச்சாவ, பேச்சாவ சம்திங். ம், மூச்சாவ, பேச்சாவ வராது. அது ஏதோ ஃபாரின் வெர்ஷன் என்னமோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. Twitterல பார்த்தேன் நான் ரீசென்ட்டா. ஃபாரின் வெர்ஷன் வந்து அந்த குழந்தைய குடுத்துடுறார்ல. ம். குடுத்துட்டு அங்க வெளிய நின்னு பாப்பாரு பாரு. அப்ப வந்து திரும்ப அந்த மூச்சவ, பேச்சவ ஏதோ ஒரு பிஜிஎம் மாரி ஒண்ணு போது போல இருக்கு. ஆனா அப்படியா? நான் பார்த்த அந்த Netflix பிரிண்ட்ல நல்லாருப்போ சம்திங் தான் வந்தது. வேற ஏதோ வந்ததாமா. நல்லாருப்போ தான் வந்தது. அது எனக்கு நல்லாருப்போ அதுவே ஒண்ணும் நல்லா தான் இருந்தது. ஒண்ணும் மோசமாலாம் இல்ல. பட் தென் அகைன் அதுவுமே வந்து இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன சரத்குமார் திருந்திட்டாரு உங்களுக்கு நல்லவர் அவர் தானே. சரி அந்த மொமெண்ட்டாச்சும் அவருக்கு குடுங்கடான்னா, அத கூட நான் குடுக்க மாட்டேன். நான் வந்து அத கூட வந்து இவர் வந்து இந்த தியாகி இதுவா வந்து நின்னு அப்படியே சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து உனக்காக நான் இதையே இன்னொன்னு ஒண்ணுடா. எனக்கு இது உண்மையிலே இதுதான் முக்கியமா வந்து ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த படத்த இழுத்து ஒரு பொண்ண வில்லனைஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு முக்கியமான பாயிண்ட்டா நான் அதான் சொல்லுவேன். இந்த கார்ல போவாங்க ஓகேவா? ம். கார்ல போம்போது அந்த பொண்ணு வந்து இது எல்லாம் தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. அப்ப அந்த பொண்ணு கேட்கும். இந்த மாரி நீ இது உனக்கு தெரியுமா? அப்டின்னா, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சிரும் அப்டின்னு சொல்லுவான். அப்ப வந்துல இத ஏன் எனக்கு பண்ணீங்க தேவதாஸ் சார் அப்டின்னு. அப்போ ஒண்ணு சொல்லுவான் இவன். இதெல்லாம் எல்லா பசங்களும் ப அ ப அ பொண்ணுங்களுக்கு பண்றது தேவையில்லாம தான். ஃபெமினிசம் பேசுறேன்ற என்னமோ சொல்லுவான்ல. இது இல்ல ஒண்ணு இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் ப ப பண்றது தான் அது. அதான் எதுக்கு அப்டின்றேன். லவ் பண்றதுக்காக பண்றது. நீயே ஜெனரலைஸ் பண்ணி தான் சொல்ற. எல்லா பொண்ணுங்களும் வந்து எல்லா பசங்களும் வந்து பொண்ணுங்களுக்காக இத பண்றது தான். ம், கேவலமான ஆள்லாம் நான் நெறைய பார்த்துருக்கேன். ம். நெறைய பார்த்துருக்கேன் நான். நான் வந்து இவ்ளோ தியாகம் பண்ற ஒருத்தன பார்த்தத விட நான் கேவலமானவன நெறைய பார்த்துருக்கேன் பெர்சனலா. அது உங்களுக்கு எப்படியோ நீங்க ஏதோ டிஃபெண்ட் பண்ண போற, இவரு அடிக்கிறாங்க என்ன இவரு வேணா அதான் வச்சுக்கோ. இவரு ஆம்பளைங்கள வந்து ஜெனரலைஸ் பண்றாரு. இவரு லவ் பண்ற இவரு ஆம்பளைங்க ஜெனரலைஸ் பண்ணா எல்லாருமே ஆ யோகி அண்ணனுங்க. பண்றவனுங்க எல்லாருமே வந்து பொண்ணு நல்லா இருக்கணும்னு நெனைக்குது. ஆ அதான் அந்த நாசமா போணும்னு நெனச்சு அவன் வாழ்க்கை அழிஞ்சு போணும்னு நெனச்சு பண்றவன நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ம், ம். நீயே இப்ப ஜெனரலைஸ் பண்ணி தான் சொல்ற. அப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கும், அப்ப வந்து பொண்ணுங்கலாம் அழிஞ்சு போனானா அப்படிங்கிறியா? ஏய் இப்ப எதுக்கு தேவையே இல்லாம ஃபெமினிசம் பேசுற அப்படின்னுவான். இப்ப இவங்களுக்கு ஃபெமினிசமோட ஐடியா என்னன்னு தெரியுமான்னே இவனுக்கு தெரியாது. இவங்க சும்மா ஃபெமினிசம் போட்டு அடிக்கணும் இவங்க. இந்த காதலிக்க நேரமில்லை படத்துல கூட ஒண்ணு வரும். ஏன் எல்லாத்துலயும் ஃபெமினிசம் போட்டு திணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு. அந்த படத்த எடுத்தவங்க ஒரு ஃபீமேல் ஆக்டர் தான் அது வேற விஷயம். பட் லைக் இவங்களுக்கு ஃபெமினிசமோட ஐடியா என்னன்னு தெரியுமான்னே ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இது கேட்க தானே ஃபெமினிசம். இவங்க சும்மாவே ஃபெமினிசம் அடிக்கணும் இவங்க. சம்மந்தமே இல்லாம இதுல எதுக்கு தேவையே இல்லாம ஃபெமினிசம் பேசுற அப்படின்னு. அந்த பொண்ணு நீ ஜெனரலைஸ் பண்ணி சொன்ன பசங்க எல்லாருமே இப்படிதானுங்க. அப்ப அது என்ன கேட்டுச்சு, அதுவுமே ஜெனரலைஸ் பண்ற மாரி தான் ஒண்ணு சொல்லுச்சு. அப்ப பொண்ணுங்கலாம் இப்படி பண்றாங்க. இப்ப எதுக்கு தேவையே இல்லாம ஃபெமினிசம் பேசுற அப்படின்னு. டேய் நீ ஜெனரலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா, அப்ப அந்த பொண்ணு ஜெனரலைஸ் பண்ணி எல்லா பொண்ணுங்களும் இப்படியான்னு கேட்டுச்சு. அப்புறம் 2 பேரும் லூசு மாரி பேசிக்கிட்டீங்களோன்னு முடிச்சுக்கலாம். சம்மந்தமே இல்லாம இதுக்குள்ள ஃபெமினிசம் இழுத்துன்னு வந்து எதுக்கு தேவையே இல்லாம ஃபெமினிசம் பேசுறீங்க. ஏற்கனவே இவனுங்களுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல.
ஏதாவது ஒருத்தங்கள அடிக்கணும்னா ஃபெமினிசம் பேசுறாங்க. ஃபெமினிஸ்ட் எல்லாரும். டேய் ஃபெமினிசம்ன்றது முதல்ல வந்து பொண்ணுங்களுக்காகவோ, பொண்ணுங்க இத அத மட்டும் கேட்கறது மட்டும் இல்லடா. ஈக்குவல் இத கேட்கறதான்டா. நீங்க எதுக்குடா சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு அந்த ஃபீமேல் அந்த ஃபெமினன் அந்த ஃபெமினிசம்னு அந்த ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை வருதுல்ல, அது அப்படியே ட்ரிக்கர் ஆயிட்டே இருக்கும் போல இருக்குது உங்களுக்கு. அது சொல்லவே கூடாது போல இருக்கு. அவ சொன்னோனே ஏன் ஃபெமினிசம் பேச ஏன் பொண்ணுங்க எதுவுமே கேட்டுறக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பொண்ணுங்க அவங்களோட உண்மையிலே ரைட்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட ஃபெமினிசம் பேசு. டேய் ஆமாடா ஃபெமினிசம் போடா புண்ணு. ரொம்ப வாயில அசிங்கமா இருக்கு. சும்மா முதல்ல ஃபெமினிசம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீ இல்லாஜிக்கலா அடிச்சா கூட அத பத்தி என்னன்னே தெரியாம சம்மந்தமே இல்லாம ஏன் ஃபெமினிசம் பேசுற? ஏன் இது பண்ற? ஏன் இது முழுக்க முழுக்க என்ன காட்டுதுன்னா ஒரு மேல் டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்ப அந்த பொண்ணு அப்படிதான் எழுதுவாருன்றேன். அவரால அப்படிதான் எழுத முடியுன்றேன். பொண்ணு அடி வாங்குற இவன் தியாகி அந்த பொண்ணு அடி வாங்கணும்னே எழுதியிருக்கிறாரு படம் ஃபுல்லா. அப்புறம் எப்படி அந்த பொண்ண அடிக்க தான் செய்வானுங்க. இந்த பரல் எப்படி இருக்குது பாரு. இந்த மாரி பொண்ணுங்கலாம் எப்படி தான் அந்த மாரி தான் தேவையே இல்லாம சும்மாவே பொண்ணுங்கள அடிச்சுன்னு கிடப்பானுங்க. எனக்கு அதான் சொல்றேனே, இதுக்காக தான் லவ்வர் படத்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். லவ்வர் படம் நம்ம கண்டிப்பா அந்த வீடியோ பண்ணுவோம். அத பண்ணும்போது நெறைய கேட்க வேண்டியது இது இருக்கு. வந்து எதுக்கு அந்த பொண்ண அடிக்கிறானுங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் ஒரு ரீவாட்ச் கூட போட்டு வரேன். இந்த பொண்ணு எனக்கு இது உண்மையிலேயே அது அடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அப்படி அடிக்க கூட பெருசா காரணம் இல்லாத ஒரு பொண்ணைய போட்டு அடிக்கிறானுங்க. அப்போ இந்த படத்துல இந்த டைரக்டர் வந்து வேணும்னே காரணம் குடுத்து அந்த பொண்ணு அடி வாங்குற மாரி இந்த ஜோக்கர் இதுவா இருக்கட்டும், இல்ல அந்த பிரதீப் ரங்கநாதன வந்து இவங்க அந்த போற நேரத்துல வந்து எனக்கு அப்பாவ பார்க்கணும் இந்த மாரி வேணும்னே இந்த மாரி சீன் எல்லாம் எழுதிட்டு பிரதீப் ரங்கநாதன் தியாகியா காட்டணும்னு எழுதிட்டு, அப்ப ஆப்வியஸா அந்த பொண்ண போட்டு அடிக்க தான் செய்வாங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம ஒரு பொண்ணு எழுதிட்டு, இது தேவையில்லாம வந்து ஏன்டி ஃபெமினிசம் பேசுறேன்னு எழுதிக்கிட்டு, அப்ப நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? படம் ஃபுல்லா தியாகி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. நான் எக்கேடோ கெட்டு நாசமா போறேன். உனக்கு என்னடி அப்படின்றேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், உனக்கு அப்புறம் எதுக்குடா இவனுக்கு சிம்பத்தைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாவம் இவன் இவங்களுக்கா இவன் ஏன் பாவம் இவன் தானே சொல்றான். ஏன் நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்னடி அப்படின்னு. அப்ப வாங்கடான்ற ஏதோ ஒரு மொமெண்ட்ல அப்புறம் கடைசியில அவன் என்ன சொல்றான் எல்லாமே லவ்வுக்காக தான் பார்க்கணும். அப்போ ஒன்னு இதை சொல்லி இல்லை அதை சொல்லு. ஒன்று லவ்வுக்காக பண்றேன்னா சரி எனக்கு புரியுது. லவ்வுக்காக ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ ஒரு பண்றியா சரி அதை சொல்லு. நான் தானே பண்றேன். அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்ல. நீ இதை தெரிஞ்சு உனக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சு பண்ற. ஏன் பண்ற அந்த பொண்ணுக்காக பண்ற. அப்ப என்ன பொண்ணு குறைஞ்சபட்சம் அமைதியா இருந்துருன்ற. பண்ணிட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த பொண்ணை அடிச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கமா இதை பண்ணுமா அதை பண்ணுமா. எதுக்கு இப்படியே கில்ட் ட்ரிப் பண்ணதா. நான் இப்பதான் அந்த பிளிப்போட இது பார்த்தேன். நான் இப்பதான் படம் பார்த்து முடிச்சுட்டு தான் நான் யூஸ்வலா பார்ப்பேன். நான் பார்த்தேன். அவன் சொல்றது நான் படம் ஃபுல்லாவே கில்ட் ட்ரிப் பண்ணணுன்ற ஒரு இதோடயே இவர் வந்து படத்துல இது பண்ண அது ஆப்வியஸா தெரிஞ்சுது. ஆடியன்ஸை கில்ட் ட்ரிப் பண்ணுன்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நீ சொல்ற நான் அவரு பேசவே மாட்டேன். இல்ல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இவங்களுக்கு இந்த பொண்ணு லவ் ப்ரொபோசல் பண்ணுதுல. இந்த யூனிவர்ஸ்ல லவ் ப்ரொபோசலே கிடையாது போல இருக்குது. ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல வில் யூ மேரி மீ. நான் என்ன கேக்குறேன், ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் இருக்குல்ல. ஆமா. அந்த அப்ரோச் எங்க போச்சு? ஸ்ட்ரெயிட்டா வில் யூ மேரி மீ. கடைசியில ஒரு பொண்ணு வரும்ல. அந்த பொண்ணு வில் யூ மேரி மீ. ஏமா லவ் பண்றியான்னு கேக்குறது எங்க போச்சு? என்ன எல்லாருமே எடுத்தோடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறீங்க? அதாவது அவங்க பழகுனதே அந்த ஜோன்ல தான் பழகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான் போல இருக்குது. அவ்வளவுதான். பாவம் பிரதீப்புக்கு தான் அது தெரியல. இல்லடா இது வரைக்கும் நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்க. அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணதுல. அப்ப ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு லவ்வரா உங்களுக்கு எப்படி அந்த ஒரு இதுவே அந்த பொண்ணு கட்டி பிடிக்கும்போது கூட சொல்லும் பாரு. எனக்கு இவ்வளவு நாள் நம்ம கட்டி பிடிச்சது வேற மாதிரி இருந்தது. நான் இப்ப கட்டி பிடிக்கதே வேற மாதிரி இருக்கிறேன். சோ தட்ஸ் வாட் லைக் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இஸ் லைக். இது கொஞ்சம் டிஃபரெண்ட். இந்த டைனமிக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட். சோ அதுல உனக்கு அவனை செட் ஆகுதான்றதெல்லாம் பார்க்கணும். எடுத்தவனே வில் யூ மேரி மீன்னு கேக்குறீங்க. இந்த லவ் ப்ரொபோசல் உங்க யூனிவர்ஸ்ல கிடையவே கிடையாதா? லைக் டு யூ லவ் மீ அந்த இதுவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறீங்க. நான் அது ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் அப்செட்டா தோணுச்சு. என்ன இந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா வில் யூ மேரி மீன்னு கேக்குது. சரி ஓகேன்னு விட்டா. கடைசியில ஒரு பொண்ணு அதையே கேக்குது வில் யூ மேரி மீ. அந்த பொண்ணு இவனுக்கு எப்ப லவ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஒன் சைடு லவ் பிரதீப் ரங்கநாதன் தான் பண்ணவே மாட்டாரு யாருமே. எல்லாருமே ஃப்ரெண்ட் ஜோன்ல வச்சிருப்பாரு பிரதீப் ரங்கநாதன். இதுல அந்த ஒரு கொஞ்சம் பையன் வேற அவனை வேற ஒரு டம்மியா ஒண்ணு எழுதி வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணோட மமிதா பஜியோட லவ்வர். அவ வேற கொஞ்சம் பின்னாடி நான் எங்க சுத்திக்கிட்டு இருந்தான் கொஞ்சம். அங்க பண்ணிக்கிட்டு குட் மார்னிங் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்தது உண்மையிலே. அவன் என்ன ஒரு மெச்சூர் இல்லாத மாதிரி அப்படி காமிச்சாங்களா அவனை? அந்த மாதிரி வயசு அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் அதுக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி இல்லாதவனால குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் எந்த விஷயத்துலயுமே சீரியஸான விஷயத்துல கூட பின்னாடி உட்காந்து அதான் சொல்றேன். அந்த சிச்சுவேஷன் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது. அந்த பாஸ்போர்ட் தேடுவான்ல அப்ப வந்துல சார் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு வந்து 30 நாள்ல வந்துடணும். அப்படி நீங்க 30 நாள்ல ஜெயில் அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் விளையாண்டு இருப்பாங்க அந்த குளோப் வச்சுக்கிட்டு. ஜெயில் ஓகே. அந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. பட் லைக் எனக்கு கொஞ்சம் அனாயங்கா இருந்தது.
இவங்களுக்காக போராடுற இவன் இவ்வளவு சீரியஸா பண்ணிட்டு இருக்கான். ஆனா, அவங்க இவ்வளவு விளையாட்டா இருக்காங்களேன்னு எனக்கு ஒரு கோவம். இன்னொரு பக்கம் நான் கான்ஷியஸா என்ன யோசிச்சுட்டே இருந்தேன்னா, ஏன்னா அந்த டைரக்டர் அப்படி எழுதுறாரு. அந்த சீன வேணும்னே அந்த மாரி எழுதிட்டு இருக்காரு படத்துல உட்காந்து. பிரதீப் தியாகி ஆகணும், பிரதீப் தியாகி ஆகணும், பிரதீப் வந்து ஹி ஷுட் டேக் ஆல் த ஹிட்ஸ் இன் த ஃபிலிம். அண்ட் தென் லைக் அத ஃபுல்லா வந்து ஒருத்தர் ஒரு நாள் வந்து டிராவிட் வந்து ரிவீல் பண்ணுவார். ரிவீல் பண்ணும்போது அப்படியே ஆடியன்ஸ் வந்து கடைசியா பாவம் அவனுக்கு மொத்தமே தெரிஞ்ச இந்த சீன் வரைக்கும்டா. என்னது ஒரு கண்ணாடி இருக்கும் பாரு. அந்த சைடு மமிதா பைஜு வந்து அழுதுகிட்டு இருக்கும். இந்த சைடு வந்து பிரதீப் நின்னு ஆமா, ஆமா, பேசிட்டு இருப்பாரு. ஆமா, ஆமா. அப்போ கூட பிரதீப் வந்து அப்படியே வந்து அந்த கண்ணாடி முன்னாடி வந்து அவரோட இத வந்து அவர் அப்ப கூட ஓப்பனா சொல்லாம உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காரு. உங்க அம்மா என்ன மறந்துருவாடா. ஆனா நீ என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் நீ எந்த அளவுக்கு உட்காந்து கன்வீனியன்ட்டா உட்காந்து ரைட் பண்றீங்க பாரு உட்காந்து. பிரதீப்புக்கு வந்து அவர் ஒரு அப்பாயா, அவர் வந்து ஒரு தியாகியா தெரியணும்னு. இவ்வளோலாம் எதுக்கு? பட் அதான் நான் இவ்வளோ போட்டு பொழந்துட்டேன்ல. சிரிப்பு என்னன்னா படம் என்டர்டெய்னிங்கா இருந்தது. அததான் சொல்றேன். எனக்கும் அதேதான். நெறைய இருக்கு உள்ள ஃபுல்லா நெறைய ஃப்ளா இருக்கு. எனக்கு அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நெறைய ஆ, சிரிச்சேன் படத்துல. ஆ. கொஞ்சம் அப்படியே ஒரு என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருந்தது. அதான் அந்த சிச்சுவேஷன் அப்சர்ட்ன்றதுனால ஒருவேள அதனால ஒர்க் ஆச்சா என்னன்னு தெரியல. அந்த சிச்சுவேஷன் ஒரு அப்சர்டான சிச்சுவேஷனா, கொஞ்சம் பேசக்கூடிய எல்லாருமே இப்ப கக்கு கிக்குன்னு இவங்கலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடான்னா, தாலி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, அந்த ஹானர் கில்லிங் வந்து இப்படி அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் இவரோட ஸ்டைல பத்தி, இத பத்தி இந்த மாரி நெறைய பேசுறாங்க. இத பத்தி கொச்சன்னு. இந்த மாரி விஷயம்லாம் படத்துக்குள்ள இருந்ததுல்ல. இருந்தனால தான் பேசுறாங்க. அந்த விஷயம்லாம் அப்படியே உன்ன வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருந்ததுன்ற படம் ஃபுல்லா. ம். அந்த அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு நடக்கும். அ நீங்களே கல்யாணம் பண்ணீங்க. நான் வந்து அதுக்கப்புறம் நாங்க கூட்டின்னு ஓடிர்றோம் அப்டின்னுவோம். அப்போ வந்து சொல்றியா மாமான்னு ஒண்ணு வரும். ம். ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு ஒருத்தர் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? இந்த வடிவேல் படத்துல ஒரு வடிவேலும் சாரி சத்யராஜும் ஒரு படத்துல வரும். "நீ தாலி கட்டிட்டேன்னா நான் கூட்டு போயிடுவேன்." அட பாவி! இப்படி அததான்டா ஒரு நான் எண்டு சோம்பேறி. அத ஃபுல் டெம்ப்ளேட் படமா வைக்கலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு வச்ச இருந்தேன். மாரி இருக்கு. அததான்டா நான் நம்ம எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட் வைப்போமே அத வைக்கலாம்னு நெனச்சேன். வெய்யின்றேன். அத வெய்யி. சொல்லிட்டு வைக்க சொல்றியாடா? அத ப வைக்கலாம்னு நெனச்சேன். ச்சே! பரவால்ல. வெ இந்த வடிவேல் மன்னன் அட பாவி மன்னனைய கொட்டிட்டியேடா! அப்படின்னு அந்த மாரி தான்டா இருக்கு. டெம்ப்ளேட்ட வேஸ்ட் பண்ணிட்டியேடா! இப்ப நான் வேற ஏதாவது யோசிச்சு வைக்கணுமே. பட் ஆமா நீ சொன்ன மாரி அப்படிதான் இருந்தது. நீங்க அத ஃபுல் எனக்கு இது வெர்ஷன் ஸ்மோக் எடுத்துக்குறானுங்க. அது ஒத்துக்காது. ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்குறானுங்க எலாபரேட் பண்ணி. அந்த இந்த ஒரு மாரி தான் காமெடி எனக்கு வந்தது. சிம்பிளா முடிச்சு வச்சிருப்பானுங்க அதுல. ம். ஐயோ! அது அப்படிதான் எனக்கு தோணுச்சு அது. ஆ எனக்கு இந்த அதான் சொல்றேன். அது பாரு எனக்கு இந்த ம். ஸ்மோக்லாம் ஆவாது. நீ ம். நீ தாலி கட்டிட்டேன்னா நான் கூட்டு ஆ, போயிடுறேன். ஆ, ஆ. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு பாயிண்ட்னால தான் இந்த படம் செம்ம என்கேஜிங்கா, என்டர்டெய்னிங்கா இருந்ததுன்றேன். அந்த ஒரு பாயிண்ட் எவ்வளோ உனக்கு சிரிப்பா இருக்கு அந்த படத்துல பார்க்கும்போது. சத்யராஜ் சொல்லும்போது, "என்னடா இவன் கல்யாணம்ன்றது எவ்வளோ சீரியஸ்னலா சொல்லிருக்காங்க. இவன் என்னடான்னா நீ தாலி கட்டிடு, நான் வந்து அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன்னு" சொல்றது எவ்வளோ சிரிப்பா இருக்கு. ம். ஆ அத வந்து அத வந்து ஒரு படமாவே பண்ணா, ஆப்வியஸ்லி இது ரொம்ப அந்த சிச்சுவேஷனே ஆக்வர்டுன்றதுனால, அது ஆப்வியஸ்லி அது சிரிப்பா தான் இருக்கும். எனக்கு எனக்கு அது ஓரளவுக்கு அப்படியே ரைட்டிங்ல அங்க அங்க வச்சு சிரிப்பு சிரிப்பா அப்படி இப்படி எழுதுனா, ஆல்சோ வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் யங் டைரக்டர்ன்றதுனால, இந்த யங் ஆடியன்ஸ்க்கு எதெல்லாம் இருக்கும், எதெல்லாம் பிடிக்கும். அதான் இவர ஜென்சி. தியாகியா காட்டுனா அது தியாகியா காட்டுனா அது ஒரு என்கேஜிங்கா இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நெறைய அத தெரிஞ்சதெல்லாம் உள்ள வச்சு, அடைச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஆப்வியஸ்லி அது என்கேஜிங்காவோ இல்ல, ஒண்ணு என்டர்டெய்னிங்கா இல்ல ஒண்ணு என்கேஜிங்கா அது இருக்க தான் செய்யும். ஸோ அது இட் மேக்ஸ் ம். சென்ஸ். இட் மேட் லைக் 100 crore என்னமோலாம் சொல்றாங்கல்ல. எனக்கு இது இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன் அதுன்னு எனக்கு புரியுதுன்றேன். நான் ம். ஒத்துக்கிறேன்றது வேற. அது ஏன்னு எனக்கு புரியுதுன்றேன். கரெக்ட். இப்ப அதே மாரி ஸ்க்ரால் நெறைய பண்ணி காமெடி சீன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப அந்த கல்யாணத்த ரிசப்ஷன்ல அவன் சொல்லுவான் ம், இந்த மாரி, அதாவது அந்த குறளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவாரு இந்த மாரி, ம், ம், நீங்க நீங்க தாலி கட்டிடுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ம், அப்படின்ற மாரி ம், சொல்லும்போது, இல்ல ம், அதெல்லாம் முடியாது. என்னடா பேசுறீங்க? அப்படி ம், இப்படின்னு சொல்லிட்டு ம், இருக்கும்போது, அப்ப அந்த ம், பொண்ணு ஒத்துக்காது ஸ்டார்ட்டிங்ல. குறளும் ம், ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்படி ம். திரும்பி பாரு உங்க உங்க அப்பாவோட கேங் அப்படியே குடும்பம் அவெஞ்சர்ஸ் மாரி நின்னுட்டு இருக்கானுங்க. உயிர் தான். எனக்கு மானம் தான் அப்படின்னு. மானம் கெட்டவங்களா அப்படின்னு. அதான் சொல்றேன். அந்த அதெல்லாம் செம ஃபன்னா இருந்தது. சிச்சுவேஷனுக்கு இவர் ரியாக்ட் பண்றது எனக்கு செம சிரிப்பா தான் அதே இருந்தது. மாரி அந்த இவ்ளோ டென்ஷன்ல இருக்கும்போது, அந்த அவங்களோட சொந்தக்காரங்களா, "வா டான்ஸ் ஆடலாம்" அப்படின்னு ம், சொல்லி கூப்பிடுவாங்க. "ஏய் போப்பான்னு" ம். கால எட்டி எட்டி உதைப்பான். "ஏய் போ" அப்படின்னு. ஆ, அந்த ஆ, பொண்ணு ஆ. கூப்பிடுவாங்க. "ஏய் அவலாம் வரமாட்டா. போ போ போன்னா" அந்த ம், பொண்ணு போயிட்டு ம், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். அவன் அப்படியே ம். ஷாக்ல பார்ப்பான். அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. அது எனக்கு என்னன்னா, ஒரு இந்த ஒரு விஷயம் மட்டும் புதுசா இருந்ததுனால, அதனால அவர நல்லா தியாகி இதுவும் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆனது. ஏன்னா, நம்ம ஒரு ஹீரோவ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டம்மி மாரி சிச்சுவேஷன்ல நம்ம நெனைக்க மாட்டோம்ல. யூசுவலா வந்து ஹீரோ யாரா ஒருத்தர வந்து அ ஒரு கல்யாணம் பண்றோம் என்னமோ ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த இதுல வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்றது? ஹீரோ லவ் பண்ண பொண்ண இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணும்போது இப்ப பேசிக்கா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஒரு மாப்பிள்ளை இருக்கார்ல. ம்.
அவர் ஒரு டம்மி மாரி காட்டுவாங்கல்ல. ஆமா. இந்த தாலிய அறுத்துட்டு, இந்த முத்தம் குடுக்குறது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வியர்டா இருந்ததுடா எனக்கு உண்மையிலேயே. அந்த பொண்ணுக்கு முத்தம் குடுக்குறது. அதுக்கடுத்து வந்து இவருக்கு தொட்டு முத்தம் குடுக்குறது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி வியர்டா இருந்தது. பட் பேசிக்கா என்ன அந்த சீன் படி என்ன, இவன ஒரு டம்மி மாரி காட்டுறாங்க அந்த மாப்பிள்ளைய. ஓகேவா? இந்த டம்மி ஆஜின் வந்து இவரு தான் லவ் பண்ணாரு, இவரு தான் லவ் பண்ணாரு. இவரு அந்த அந்த மாப்பிள வந்து ஒரு மாரி ஷாக் ஆவாரு. "ஐய்யய்யோ! நீ லவ் பண்ண பொண்ணா? அப்ப எனக்கு இது எதுவுமே தெரியாம இருக்கனா?" அந்த மாரி ஒரு ஆப்சென்ட்டா இருக்கிற மாரி. இப்ப அது அப்படியே வந்து இன்டர்வல்ல இவருக்கு பிரதீப்க்கு நடக்குதாம். ஸோ அது பிரதீப்க்கு நடக்கும்போது ஒரு மாரி சிரிப்பா இருக்கு. ஏன்னா ஹீரோ அந்த பொசிஷன்ல பார்க்க மாட்டோம். ஒரு ம். காமெடி கேரக்டர் வேற யாரையோ அந்த பொசிஷன்ல பார்ப்போம். ஆனா வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோ அந்த பொசிஷன்ல பார்க்கும்போது ஒரு மாரி சிரிப்பா இருந்ததுன்னு சொல்றேன். அஸ் இன் லைக் ஹீரோ ஒரு டம்மியான ஒரு ஆள் மாரியும், அந்த ஹீரோவ டம்மியாக்கி இந்த பொண்ணு வந்து கருத்த மச்சான் டான்ஸ் ஆடும்போது, இது பேசிக்கலா இந்த இதுடா ஒரு மீம் வரும் தெரியுமா? மம்பட்டியா அட மம்பட்டியான்னு சொல்லி மை எக்ஸ் இன் ஹர் மேரேஜ் ஃபங்ஷன் என்னமோன்னு சொல்லி ம். போடுவாங்களே. ஆமாமாமா. பேசிக்கலி அதானே அது. அத நம்ம ஸ்க்ரீன்ல ஒரு ஹீரோ ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு அப்படியே ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த சிச்சுவேஷனே ஒரு சிரிப்பு வர வைக்குதுன்றேன். அது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஸோ அந்த மாரி விஷயம் படத்துல அங்கங்க இருந்தது. அது கொஞ்சம் காமெடியா இருந்தது. பட் லைக் இவர் பண்ற வியர்ட் அப்சர்டான இந்த இந்த நாய்க்குட்டிய புடிச்சு முத்தம் குடுக்குறது, இல்ல ம். எக்ஸோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸோட ஹஸ்பண்ட புடிச்சு முத்தம் குடுக்குறது. இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் என்னடான்ற மாரி தான் இருந்தது. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு ரொம்ப அதே மாரி அந்த ஸ்டார்ட்டிங்ல அந்த தாலி புடிச்சு அறுக்குறான்ல. அறுத்துட்டு, ம், "என்ன ம். ப்ரோ டைட்டா கட்ட மாட்டீங்களா?" அப்படின்னு. அ, என்ன இதெல்லாம்? அ. இதெல்லாம் எப்படி ஒரு காமெடி சென்ஸ்ல வரும்னு எனக்கு தெரியல. ம். "கைத்தா கட்ட மாட்டேன்" அப்படின்றது. அதான் சொன்னேன் படம் ஃபுல்லாவே அதுக்கப்புறம் அது ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் அநாயகமா இருந்தது. அவங்க அந்த இவங்க யாரவங்க அவங்க அம்மாகிட்ட ஒரு கன்வின்ஸ் பண்ற மாரி ஒரு சீன் மாரி ஒண்ணு வரும். அப்போ ஒரு ஆக்டிங் பண்ணா அப்புறம் அதுதான் நான் சொல்றேன்ல. அவன் அது அது லவ் டு டேலருந்து அந்த டெம்ப்ளேட் இப்ப எனக்கு வந்து இந்த ரெடின் கிங்ஸ்லே ஒரே மாரி பண்ணிட்டு இருப்பாரு பாரு. ம், அநாயகமா இருக்கும் அது. ம், காமெடி பண்றேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாரி ம், தான் பண்ணிட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதனும். ம். ஒரே அது ரொம்ப டெம்ப்ளேட்ல எக்ஸ்ட்ரா. ஒரே ம், டெம்ப்ளேட்ல அப்படியே பண்ணிக்கிட்டு அதான் சொல்றேன்ல. இது லவ் ம், டுடேலருந்து அதே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனு ம், அதே ம். மாரி இருக்க மாரி இருந்தது எனக்கு. இப்ப ரெடின் கிங்ஸ்லயே அதையே பண்ணி படம் வாங்கிட்டு இருந்தாரு. எப்படி ராகவா அண்ணா வந்து காஞ்சனா யூனிவர்ஸ்லயே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காரு. ம். அந்த மாரி வந்து எனக்கு இப்ப பிரதீப் ரங்கநாதன் இப்ப பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பா இத தாண்டி இப்ப எல்ஐகேவும் கிட்டத்தட்ட இந்த அதுக்குள்ள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் லைக் சோ ஃபார் நம்ம சீன் அந்த ட்ரெய்லரோ அத பார்க்கும்போது, அதுவுமே லைட்டா ஒரு டெம்ப்ளேட் படம் மாரி தான் இருக்கு. இதுவரைக்கும் அந்த பிரதீப் ரங்கநாதன் டெம்ப்ளேட் படம் மாரி தான் எனக்கு தோணுது. மேபி படம் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஸோ அத தாண்டி ஒண்ணு பண்ணுவார்ல, இந்த டெம்ப்ளேட் இல்லாம ஒரு படம் கண்டிப்பா பிரதீப் ரங்கநாதன் ஏதோ ஒண்ணு பண்ணுவார்ல. அப்ப இவங்க எல்லாம் வந்து பாரு இன்டர்நெட்ல போடுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் நியூ அவதார். பிரதீப் ரங்கநாதன் கடைசியா வந்து அவரோட ஆக்டிங்க பண்ணுவாரா? ஷோகேஸ் பண்ண அது இதுன்னு. பண்ணுவாரா? அதான் எனக்கு தெரியல. ஆ. ஆனா வந்து அது ஒரு கொஞ்சம் அத தாண்டி இப்ப இப்ப இந்த ஏன்னா டெம்ப்ளேட் இப்போ வந்து அவரோட ஆடியன்ஸ் யாரு தெரியும்ல? ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஜென்ஸி ம். ஜென்ஸி கிட்ஸ வந்து அப்படியே புடிச்சு வச்சுட்டாராம். இப்போ கிட்ஸ புடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஜென்ஸி கிட்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இல்ல எனக்கு இதுல பெருசா அபிப்பிராயம் பெருசா இல்ல. ஏன்னா நான் இதுல பார்க்கும்போது ரிவ்யூவோ, ஒப்பீனியன் குடுக்குறது ஜென்ஸி கிட்ஸ், கின்ஸி கிட்ஸ் மட்டும் இல்ல. நான் ஜென்ஸி கிட்ஸ் நெறைய பேர் டிஃபெண்ட் பண்றதையும் பார்த்துருக்கேன். ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படி இப்படின்னு சில பிரயோஜனமான விஷயத்த டிஃபெண்ட் பண்றதையும் பார்த்துருக்கேன். நம்ம எல்லாரும் ஒண்ணு இன்ஸ்டாகிராம்ல ரீல் எத இவங்க ஜென்ஸி கிட்ஸ் எத இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. லைக் இப்ப இந்த திராவிட, கீவிட இந்த மாரி சிச்சுவேஷன்ல சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க. அப்படி பேசுனவங்க வந்து 90ஸ் கிட்டா? இல்லன்னா வந்து இவங்க எத ஜென்ஸி கிட்ட எத பிரிக்கிறாங்க எதுன்னு சொல்ல இவங்களுமே ஜெனரலைஸ் பண்ற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ம். நான் மூளையுள்ள ஜென்ஸி கிட்டயும் பார்த்துருக்கேன். மலுமட்டியான இதையும் பார்த்துருக்கேன். அதே மாரி அப்படியே வைஸ் வெர்சாவும் நான் பார்த்துருக்கேன். இப்ப ஜென்ஸி, கின்ஸி கிட்ஸ்லாம் விட தாண்டி நம்மள மாரி நம்ம வயசு பசங்க இவங்கலாமும் போயிருந்தா படம் அது ஓரளவுக்கு ஓடிருக்கு. இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். வெறும் ஜென்ஸி கிட்ஸ வச்சு 100 கோடி வந்தாருன்றதையும் நான் சொல்ல மாட்டேன். நம்ம இப்ப நம்ம வயசு பசங்க நெறைய பேர் போய் பார்த்துட்டு படம் நல்லா இருந்துடான்னு என்கிட்ட வந்து சொன்னானுங்க. படம் நல்லா இல்லடான்னு சொன்னானுங்க. ஸோ படம் 1 1/2 கோடி வந்து ஜென்ஸிக்காக மட்டும் இல்ல. அவர் படம் அது அந்த ஒரு ஆடியன்ஸ் அப்பீல் பண்றது, ஒரு யங்கர் ஜெனரேஷன் ஒரு அப்பீல் பண்றதுன்னு அததான் சொல்லிட்டு சரி சொல்றேன். ஓகே. சரி ஓகே. அது எனக்கு புரியுது. பட் தென் அகைன் எனக்கு தெரியல. ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு இது எனக்குமே இருந்தது படத்துல. ஃபுல்லா எனக்கு என்டர்டெயின்மென்ட் இல்லன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கும் என்டர்டெயின்மென்ட்டான ஆஸ்பெக்ட் சிலது இருந்தது. என்கேஜிங்கானது இருந்தது. முரண்படுற விஷயம் நெறைய இருந்தது. அக்ரி பண்ணிக்கிற மாரி சில விஷயம் அங்கங்கேயும் இருந்தது. தென் அகைன் அதே எனக்கு பெருசா பிடிக்காதது என்னன்னா, வேணும்னே கன்வீனியன்ட்டா ஒரு ஃபீமேல் கேரக்டர வில்லனைஸ் பண்ற மாரியோ, இல்ல கழுவி ஊத்துற மாரி எழுதிட்டு, கடைசில அதுக்கான ரியாக்ஷன் தான் வந்திருக்கு. அது ஏன் வந்து ஆடியன்ஸ் வந்து அத சொல்லவே மாட்றாங்க. கன்வீனியன்ட்டா ஒருத்தர் வந்து இப்படி எழுதியிருக்காருன்றது ஒருத்தருமே யாருமே சொல்லல. ஆனா போட்டு மட்டும் நல்லா பொளக்குறாங்க. ம். மாறி மாறி பொளக்குறீங்க. அது யாருமே ஒரு பாயிண்ட் அதான்டா அந்த ஒரு பாயிண்ட் ஏன் ஒருத்தர் கூட எனக்கு சொல்லன்னு புரியல. அந்த பொண்ணுங்களுக்குலாம் அவர் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாரு. ஹாய் காஃபி குடிக்க போலாமா? கீலாமா? யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க.
ஸோ வந்து இந்த இந்த மேல் லோன்லினஸ் எபிடமிக்னுவாங்க பாரு. மண்டையிலே கொட்டலாம் போல இருக்கும் எனக்கு. நீங்களே உங்கள அந்த நெலைமையில போட்டுப்பீங்களா? போட்டுட்டு வந்து ஆம்பளைங்க கூட யாருமே பேச மாட்டாங்க. பேசுற பொண்ண அடிச்சு தொரத்தி விட்டேன். தொரத்தி விட்டு எனக்கு யாருமே இல்ல. யாருமே இல்லன்னா இருந்த பொண்ண நீ தான்டா தொரத்தி விட்ட. தொரத்தி விட்டு எனக்கு லோன்லியா இருக்கு, கில்லியா இருக்கு. அப்புறம் உனக்கு ஃபீலிங்ஸ் வரும். ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு பிறகு அப்புறம் அந்த பொண்ணு மூவ் ஆன் ஆனோனே எதுக்கு 6 மாசத்துக்குள்ள மூவ் ஆன் ஆயிடுவியாடின்னு அந்த பொண்ணு திரும்ப போட்டு அதுக்கும் அந்த பொண்ணு அடிக்கிறது. ம். அப்புறம் எல்லாத்தையுமே பொண்ணு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களடா. இப்ப நீங்க எப்படா அக்கவுண்டபிலிட்டி எடுத்துப்பீங்க? நீங்க எப்படா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க? அதுதான் இப்போ நீ ஒரு சீன் எடுத்தன்னா, ம். இப்ப நீ சொல்ற மாரி தான். இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். இவர் வந்து பெரிய தியாகி அப்படின்னு சொல்லி ம். ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கான் ஃபுல்லா. அப்படி பண்ணிட்டு ம். இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு சீன்ரா, அந்த பொண்ணு ம். பிரெக்னன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிரும்ல. ம். வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த அந்த பொண்ணுக்கு உட்காந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த பொண்ணோட இலையில ஃபுல்லா நான்வெஜ்ஜா இருக்கும். ஓகேவா? ம். நான்வெஜ்ஜா இருக்கும். ம். இவருதுல வெறும் தயிர் சாதம் மட்டும் தான் இருக்கும். தயிர் ம். சாதம், ஒரே ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்து வைப்பான். ம். எனக்கு ம். ஐயோ! ம். வெறுப்பா இருந்தது அத ம். பார்க்க. என்னடா இது ம். இப்படி காட்டுறீங்க? ஏன் ஆ. அவன் அவன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா இப்போ? எதுக்கு இப்போ இல்ல அவன் இல்ல ஆ எதுக்கு இந்த இந்த மாரி சீன் பண்ணுவாங்களா? முதல்ல இப்படி பண்ணுவாங்களா யாராவது? ம். இல்ல ஓகே. நீ பிரெக்னன்ட்டா இருக்கவங்களுக்கு நான்வெஜ் குடு. அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆ. ஆ. அவளுக்கு ஏன் நான்வெஜ் வைக்கல? சரி நான்வெஜ் வைக்கலன்னு கூட வச்சுர்றா. அது என்ன தயிர் ம். சாதம், மொளகா? என்னடா ம். இது? என்னடா இல்லடா. எ நீ சொல்றது கரெக்ட். நீ சொல்றத நானும் சொல்றேன். பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னு காட்டுங்க. அது ஓகே. இட் மேக்ஸ் சென்ஸ். சரி ஓகே எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறேன். ஆனா இவனுக்கு ஒரு தயிர் சாதம், மொளகா. அ எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? அதுவும் வாழை இல ம். போட்டு தயிர் சாதம் நடுவுல வச்சு ஒரு ஆ. மொளகா. டேய்! ஆ. என்னடா நடக்குது இங்க? என்னடா சொல்ல என் வர? எந்த அளவுக்கு என் பாவம்ன்னு ஆ காட்டணும்னு. இப்படிலாமாடா ஒரு ம். விசுவலைசேஷன் பண்ணணும்? அப்பதான் இதெல்லாம் சீன் இரிட்டேட்டிங்கா சீன் இருந்தது இருக்கும்டா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு. இன்னொன்னு நடக்கும் பாரு. தூங்கிட்டு இருப்பா, பெட்ஷீட் போத்துவாரு. இவரு கீழ அதுக்கப்புறம் போயிடுவாரு. இல்ல இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ஷீட் போத்துறான்ல, ம். அதுவே வந்து இப்படி ஹர்ட் பண்ண பொண்ணுக்கே பெட்ஷீட் போத்துறானே அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் போலாம். எல்லாமே இவர் அத மேல விட சிம்பத்தி ஆ வரணும் இப்போ. இப்ப இல்ல, இல்ல. அதுதான். இல்லடா. அது ஒரு படி சிம்பத்தி. அதோட அவர் போலாம். அதோட நிறுத்தக்கூடாது. அந்த லவ் பண்ற பொண்ணு ஆ. அந்த பொண்ண ஒருத்தன் லவ் பண்றான் பாரு. அதாவது அவனுக்கும் தாகாணி லவ் அதாவது பண்றான். இந்த சிறுத்தை படத்துல தமன்னா வந்து அ, இப்படி பார்ப்பாங்க. ம். கார்த்தி ஒரு ஒரு சமயம் பண்ணும்போதும் ஹைட்டா ஆ. போயிட்டே இருப்பாரு. ஆ. அதே மாரி தான் இவரு. இப்போ அந்த ம். பொண்ணுக்கு போத்திட்டா, "ச்சீ நல்லவன்டா இவன்" அப்படின்னுவாங்க. இப்போ ம். அதுவே ம். அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு போத்துனா, ம். "டேய் அ. இவன்லாம் கடவுளுக்கும் மேலடா இவன். அ. அவ்வளோதான் கடவுள்றா இவன்." அந்த ம். டெம்ப்ளேட்டுக்கு வந்துருவாரு இப்போ. ம். பொண்ணுக்கு பொறுத்தளவு மனுஷன். கடவுளே! போறவே பார்த்தா அங்க பெரிய பார்றா மனுஷன். அந்த பொண்ணு இப்போ அந்த பிளேட்டிங் வைக்கிற இடத்துல, அந்த வாழை இல ம். போட்டு சாப்பிடுற இடத்துல, இப்போ வந்து அவர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவானுங்கன்னா, "ச்சீ! ம். இவ்ளோ தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணு எப்படி சாப்பிடுது பாரேன். ம். அவனுக்கு ம். பாரேன் எதுவுமே தப்பு பண்ணல. ம். இவ்ளோ தியாகம் பண்றான் அந்த பொண்ணுக்காக. அந்த ம். பொண்ணு இவ்ளோ ம். கேரிங்கா பார்த்துக்கிறான். ஆனா ம். அவனுக்கு ம். பாரேன் தயிர் சாதம்." என்னடா சொல்ல ம். வர்றீங்க நீங்க? ம். இவ்ளோ கேவலமா மூஞ்சில அடிச்ச மாரி இப்படி ம். ஒரு சீன வைக்கிற. எனக்கு அதெல்லாம் தான் இரிட்டேட்டிங்கா இருந்தது. அதான் எனக்கும் புரியல. எதுக்கு இப்படி எழுதிக்காது. எனக்கு இது அந்த க க அந்த ஜோக்கர் மாரி காட்டுற சீன்லாம், அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இருக்கும்போது இந்த சைடு வேணும்னே இவ்வளவா வேணும்னே வந்து ஆ. ஒருத்தன வந்து இல்ல அப்பாவியா நீ எழுதணும். சொல்ற மாரி தான் எங்கடா நடக்கும் இந்த மாரி? அ. எந்த வீட்லடா நடக்கும்? நான் ஒருத்தவனுக்கு இப்ப பக்கத்துல ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட் வச்சுட்டு, தயிர் சாதம். ம். டேய் எனக்கு தயிர் சாதம் வச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த பச்சை சாம்பார் மொளகாவும் சோறு கூட போட்டு டேய் சாம்பார் சோறு சாம்பார் கூட எதுவுமே போட்டுருப்பான். கிடையாது. தயிர் சாதம் கலந்த தயிர் சாதத்த ம். நடுவுல வச்சுட்டு, ம். அதுக்கு தொட்டுக்க மொளகா வச்சாங்க பார்றா எனக்கு. அட பாவி! இத விடவாடா ஒருத்தன வந்து இதுவா எழுத முடியும். கில்ட் ட்ரிப் பண்ணணும்னு ஒருத்தன் இப்படியாடா எழுதணும். அப்பா! இந்த ஆஷிகி இதுல ஒரு ஆஷிகி 2ல ஒரு சீன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு. இந்த "தும்மி ஹோ" பாட்டு தானே. ம், அது முடியும்போது அப்படியே அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேம் கிடைச்சதும் அப்படியே அந்த கேங்லேருந்து அப்படியே இவரு கொஞ்சம் வெளிய வருவாரு. ம், ஏன்னா இவரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் ஓகேவா? இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேம் கிடைக்குது. அவர் லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு அந்த ஃபேம் கிடைக்குது. அப்ப நம்ம லைம் லைட்ல இருந்துறக்கூடாதுன்ற மாரியோ, அந்த மாரி அப்படியே அது வருவாரு. அந்த ஷாட் சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணு அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கும். இவர் அப்படியே சிரிச்சுட்டு அந்த புடு அது ஒரு நல்ல ஃபீலிங்ல. புடிச்ச பொண்ணு ஒரு நல்லா இருக்கிறா, புடிச்ச பொண்ணு இவன் சொல்றான் பாரு, புடிச்ச பொண்ணு நல்லா தான் இருக்கணும்னு சொல்றான் பாரு. ஜென்யூனா அந்த சீன்ல அந்த மாரி தான் இருக்கும் பார்க்கும்போது. புடிச்ச பொண்ணு நல்லா இருக்காளேன்ற பார்க்குற மாரி அப்படி. அதுக்கப்புறம் அந்த படத்துல நடக்கிறதுல வேற அந்த அந்த ஒரு சீன் பார்க்கும்போது, புடிச்ச பொண்ணுக்காக இப்படி வராருன்னு ரொம்ப நல்லாருக்கும். இப்ப அந்த மாரி நெனச்சுக்கிட்டு படம் ஃபுல்லா அந்த மாரி ஒரு சீன் இருக்கும். இப்ப அந்த நல்லா இருப்போம் சாங் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்ப "ஏய் நீ அப்பாவாயிட்ட" அப்படின்னு கை குடுத்துட்டு அப்படியே வருவான். வந்துட்டுல கொட புடிச்சுட்டு மழையில போவான். அப்ப சத்யராஜ் புடிச்சு தூக்கிட்டு சுத்துவாரு மமிதா பைஜுவ. அப்ப அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே இப்படி சிரிப்பான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை பொறக்கும். குழந்தை பொறக்கும்போது முதல்ல இவரு கையில தான் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த இந்த அந்த அந்த பையன் ஒருத்தனுக்கு இந்த அளவுக்கு டம்மி பண்ணி, அந்த பையனுக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு 2, 3 சீன் எழுதியிருக்கலாம்ல. இந்த அதெல்லாம் கிடையாது. குழந்தை பொறந்ததுக்கு அந்த அப்புறம் பையனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. அந்த மாரி தான் காட்டுறானுங்க அவனுங்க.
அந்நேரத்துல இந்த பையன் வேற. இவரு தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவரு ஃபுல்லா பாத்துக்கிறாரு. அதான் சொல்றேன். இல்ல லிட்டரலா ஒரு தியாகிடா அவ்வளவுதான்டா. ஃபுல் ஃபிளெட்ஜ்டு இல்ல தியாகி. அந்த பையனுக்கும் ஒரு இதெல்லாம் நடக்குதுல்ல. இப்ப அந்த பையன் வேற காஸ்ட்ன்றதுனால அவன ஒரு டிஸ்கிரிமினேட் பண்றாங்கல்ல. அது ஒரு செகண்ட்ல இப்படி போயிடுவாரு. இப்ப இந்த இவரு சரத்குமார் வந்து ஃபோட்டோ எடு அப்படின்னுவாரு. அந்த பையன்லாம் குழந்தைய ஆமாமா. கொஞ்சம் இப்படி பிடிங்க. "ஏய் ம். குழந்தை மேல கை வைக்காத" அப்படின்னுவாரு. அப்ப அந்த பையன் மூஞ்சி ஒரு மாரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருந்தது சீனு. அதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அந்த பையனும் சில கஷ்டம்லாம் இருக்கு. அந்த மாரி அந்த பையன் கேரக்டர் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம்ல. அவன பெட்டரா எழுதிட்டா இவர் மேல சிம்பத்தி வராதுன்றதுக்காக, அந்த பையன ஃபுல்லா ஒதுக்கிட்டு, இவனையே போட்டு ஓ! போ எனக்கு போ 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 அதுக்கப்புறம் இன்னொரு சீன் சொல்லணும்னு நெனச்சேன்டா. அதாவது சரத்குமாருக்கு வந்து இந்தியால இ லி தெரியாத லிங்கே கிடையாது. அந்த மாரி தானே ம், சொல்றாங்க. ம், இந்தியால ம், எல்லா மூலையிலயும் அவருக்கு ஆளு தெரியும். எங்க இருந்து என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால இந்தியால ம், இவங்க 2 பேரும் வாழ்றது கஷ்டம். ம், பொழைக்கிறதுக்கு வழியே இல்ல. அதனால தான் இவங்க ஃபாரினுக்கு போறாங்க. ஓகேவா? ம், ம், அதுதான் மெயின் பிளாட்டு. ம், இதுல என்ன சிரிப்புனா, இவரு பிரதீப் ம், ரங்கநாதன் வந்து இவங்க 3 பேரும் தான் எப்பவுமே சுத்துறதே. எனக்கு ம், சுத்துறது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. அங்கங்க ம், காட்டுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் ம், வந்து தனியா இருந்துருவாரு. தனியா இருந்துட்டு இவங்க ம். 2 பேரும் தனியா இருப்பாங்க. கைய ஆ. மேல ஷோல்டர் போட்டு இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டு போவாங்க. ஏன்டா ம். இதெல்லாம் பார்த்து சரத்குமார் காதுல எதுவுமே போலயாடா? ஏன்டா இந்தியா இந்தியா ஃபுல்லா அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்றீங்களேடா. எல்லா ம். ஸ்டேட்டும் அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்றீங்க. ஒருத்தன் கூட ரோட்ல பார்த்து சொல்லியாடா? இல்ல. இந்த நியூஸ் போயிருக்கு. என்னது? பையன் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான்ற நியூஸ் வரைக்கும் ஆ. போயிடுச்சு. அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் செக் அந்த இந்த அதுக்கப்புறம் அந்த சீன் நடக்கும்போதே ஒருத்தன் வருவான். ப்ரோ ச அண்ணே இவன் வந்து டிண்டர் கிண்டர்ன்னு எல்லா இதுலயும் போய் பொண்ணுங்கலாம் தேடி இருக்கானே. ஏன்டா இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டீங்க அந்த அததான்டா 10 சொல்றேன். நிமிஷத்துல. டேய் பப்ளிக்கா ரோட்ல நடந்து போவாங்கடா. ஏதோ அங்கங்க உட்கார்ந்தா கூட பரவால்ல. பப்ளிக்கா ரோட்ல பார்க்ல நடப்பாங்க, அங்க நடப்பாங்க. தனியா ஒரு ஒரு அதான் சொல்றேனே, இவங்க 3 பேரும் சேர்ந்து நடந்தா கூட அதுவும் என்ன சொல்லுவான், இவன் கேட்டரிங் பையன் தான் தெரியும் அ, சரத்குமாருக்கு. அ, இவன் அ, ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாது. கேட்டரிங் பையன் தான் நெனச்சுட்டு இருப்பான் லாஸ்ட் வரைக்கும் அந்த பையன. ம். கேட்டரிங் பையா அந்த இங்க பையன் என்னடா பண்ணிட்டு இருக்க? ம், அப்படி இப்படின்னு தான் கேட்டுட்டு ம், இருப்பான். அதான் ம், அது இந்த பொண்ணு கூட ஷோல்டர்ல கை போட்டு இவங்க 2 பேரும் தனியா போறது பிரதீப் ரங்கநாதன் ம். பின்னாடி நின்னு அப்படியே அந்த தியாகி போஸ் குடுத்துட்டு இருப்பாரு. அததான்டா நான் சொன்னேன். அந்த ஆஷிகி இதுன்னு சொல்ட்டு. இவங்க 2 பேரும் அப்படியே இருப்பாங்க. அவரு அப்படியே பின்னாடி வந்து இந்த இப்படி சோகப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆ. சரி ஓகே. நல்லா இருப்போம்ன்னு பின்னாடி ஒரு பாட்டு வரும். டேய் டேய் இ நியாயம் பண்ணாதீங்கடா. அதுதான் எனக்கு சிரிப்பு. ஏன்டா அவ்ளோ பெரிய டேஞ்சரான ஆளுன்னு காட்டுறீங்க அந்த ஆள. ம், சரத்குமார் ம், இத கண்டுபிடிக்கிறது கூட தெரியலடா உங்களுக்கு. ம், பப்ளிக்கா ரோட்ல சுத்துறாங்களேடா. ம். அதான் நெறைய அந்த பிளாட் ஆர்மர் மாரி, பிளாட் கன்வீனியன்ஸ் மாரி அங்கங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. பட் லைக் அதான் சொல்றேன். இந்த படத்த அந்த அளவுக்குலாம் சீரியஸா பார்க்கவே கூடாது. நான் இப்ப சீரியஸா இவ்ளோ ஃப்ளாப் பேசிட்டோம்ல. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? படம் என்கேஜிங்கா இருந்தது, என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஏன்னா இருந்தது. ஏன்னா படத்துல அந்த சிச்சுவேஷன் ரொம்ப அப்செட்டான சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனாலே நெறைய இடத்துல சிரிப்பு வருதுன்றேன். ம். அதனால தான் எனக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங் எனக்கு இவன பார்க்கும்போது செம்ம சிரிப்பா வருது. அதான் நீ சொன்னியே அந்த ஆயா அந்த இது சொன்னாங்கல்ல, அந்த ஆயா என்னது? ம். "ஏன்டா டேய் ம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போமாட்டியா? ம். ம். இது மட்டும் சுகமா இருந்துச்சு" அதெல்லாம் ஆப்வியஸா சிரிப்பு தானே வரும். இவன் எதுவுமே பண்ணலடா. இவன வச்சு இப்படிலாம் சொல்லும்போது ஒரு சிரிப்பு தான் வரும். ஸோ, அதனால அந்த மாரி படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா இருந்தனால அது ஒரு சிரிப்பு வந்தது. சிரிப்பு வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால என்கேஜிங்கா இருக்காது. பட் அத தாண்டி அந்த ஒரு ஆனர் கில்லிங் அத பத்தி பேசுனதா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் அத தாண்டி படத்துல இதெல்லாம் தாண்டி படத்துல என்னன்னா, வெறும் பிரதீப் ரங்கநாதன் வந்து எய்தர் அவர் வந்து டம்மி பண்ணணும். ஆனா, அவர ஏன் டம்மி பண்ணணும்? ஏன்னா, டம்மி பண்ணா தான் அவர வந்து அவர் இவ்வளத்தையும் பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்காக இத பண்றாரு, அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் வேற. பசங்கலாம் இது பொண்ணுங்களுக்கு பண்றது தான். நியாயம். இதெல்லாம் பசங்கலாம் பொண்ணுங்க பண்றது தான் பொண்ணுங்கலாம் தான். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மாறி மாறி பண்ணிக்கிறது தான். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெர்சனலா இதுவான விஷயம். பொண்ணுங்களும் பண்ணுவாங்க, பசங்களும் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன ம். ஸ்டாட்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன? பொண்ணுங்க தான் அதிகம் பண்ணியிருக்காங்க, பசங்க தான் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? உங்க பெர்சனல் லைஃப்ல இருந்தா பெர்சனல் லைஃபோட வச்சுக்கங்கடா. அத எதுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு படத்துல பண்ணி பசங்கலாம் பொண்ணுங்களுக்கு பண்றதெல்லாம். அடிமட்டமா கேவலமா பொண்ணுங்க நடத்துன பசங்களையும் பார்த்துருக்கேன். பொண்ணுங்கலாம் இவ்ளோ அந்த இதையும் பார்த்துருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கேன். சும்மா அதுக்குன்னு பசங்கலாம் பொண்ணுங்க பண்றதான்னு சொல்றது, பொண்ணு உடனே அதே அப்ப மாரி பொண்ணுங்கலாம் இது டயலாக்ஸ்ல பண்ணா அதான் ஏன்டி சொல்றேனே, டிராவிட் கூட அந்த அவன் குழந்தைய வச்சுக்கிட்டு இருப்பான் பிரதீப்பு. அப்போ டிராவிட் ம், வந்து சொல்லுவாரு இந்த மாரி, ம், "அங்க பாரேன் நீ அவன் குழந்தைக்கு ஆயா வேல பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா அவ எவ்வளோ சந்தோஷமா எதுவுமே நடக்காத மாரி இருக்கா பாரு" அப்படின்னு. ம். கியூட்டா எல்லாத்தையும் இருக்காங்கடா. கில்ட்ருப்பான். அப்பா! கியூட்டா கில்ட்ரு இருக்காங்கடான்னுவாரு. ஆ. சப்பா! ஏன்டா இப்படி பண்ற? லிட்டரலா கியூட்டா இருக்காங்க. ஏன்டா அதாவது தியாகிய அப்படியே ம். இன்னும் அடிமட்ட தியாகிக்கு போயிட்டே இருக்காரு அவரு. எனக்கு அதான்டா தோணும். ஒண்ணு இப்படி இருடா, இல்ல அப்படி இருடா. இப்படி இருப்பான். 5 நிமிஷத்துல அவனே வந்து அதுக்காக காண்டாவான். அதுக்காக இதாவான். என்னது வெறுப்பாவான். இப்ப அந்த இந்த ஸ்டார்ட்டிங் மமிதா பஜி ப்ரப்போஸ் இல்ல. எனக்கு வேற ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லும்ல. ம். அப்ப வந்து மமிதா பஜி என்னமோ ஒண்ணு சொல்லும். எனக்கு நீ இல்லன்னும்போது எனக்கு வந்து நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அவ இல்லாமோது தூக்கு போட்டுக்கிட்டேன் அப்படின்னும்போதுல, உடனே இல்ல அத நான் இப்ப உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னுவான். அது சிரிப்பா தான் இருந்தது. பட் தென் அகைன்
நீ ஏன் ஹர்ட் ஆகலன்ற அதுக்கப்புறம் ஹர்ட் ஆயிக்கிற, நீ ஏன் வந்து இது இல்லன்ற அதுக்கப்புறம் இருக்குன்ற, நீ ஏன் அந்த பொண்ண கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ ம். அந்த பொண்ணு டெக்னிக்கலி அந்த பொண்ணு என்ன நினைக்கும், சரி நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்ல போல இருக்குன்னு கொஞ்சம் இது கிராஸ் த லைன் தான் நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் தென் அகைன் யூ லெட் தெம் கிராஸ் த லைன் அண்ட் லைக் ஆப்வியஸ்லி தே வில் டூன்ற மாரி தான் இருந்தது. அவங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தது. சரி யூஸ் பண்ணிப்போமேன்னு கூட வச்சுக்கிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ அதுக்கு விட்டா அவங்க நீ இடம் குடுத்தா அவங்க பண்ணாங்கன்ற மாரி தான் ஆயிடுச்சு. நீ தொட விட்ட அவன் தொட்டான் அப்படியே. நீ பண்ண நீ பண்ண விட்டா பண்ணுன்ற மாரி பண்ணிட்டாங்க. பட் தென் அகைன் இது ஏன் எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் வர மாட்டேங்குதுன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி டைரக்டர் அப்படி எழுதிக்கிட்டாரு. பொண்ணு அப்படி இருக்குன்னு அந்த டைரக்டர் எழுதிக்கிட்டாரு. ஆமா. ஸோ ஆப்வியஸா அந்த பொண்ணு அப்படிதான் இருப்பா. பிரதீப் ரங்கநாதன் தியாகியா இருக்கணும்னு எழுதிக்கிட்டாரு. ஸோ அதனால எனக்கு அந்த பொண்ணு தப்பா நினைக்குதுன்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா எல்லா சீனுமே எனக்கு ரைட்டிங்காவே தெரியுது. நீ சொல்ற மாரி பச்சை மொளகா வச்சு இப்ப தயிர் சாதம் வச்சு பச்சை மொளகா வைக்கும்போதே தெரியுது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த பையன் மேல கில்ட் ட்ரிப் சோகம் வரணும். இந்த பொண்ணு மேல நம்ம வெறுப்பு எல்லாம் வரணும்னு அதான் எழுதுறாருன்னு தெரியுது. அததான் சொல்றேனே. ம். ரைட்டிங்லேருந்து, சீன்லேருந்து எல்லாத்துலயும் அப்படி ம். காமிச்சிடணும் ஆ, அவன் தியாகின்னு. ஆ, ஆ. இத தெரிஞ்சும் நம்ம எப்படி அந்த பொண்ணு மேல வந்து காண்டாக முடியல. பொண்ணு அந்த குரல் எப்படி, குரல் எப்படி அப்படி இப்படின்னு கேவலமா எப்படி ஒருத்தவங்க வந்து ஆன்லைன்ல சொல்றான்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. டைரக்டர் யாராவது கழுவி ஊத்துங்களேன். இந்த சீனுக்கு கழுவி ஊத்துனீங்களா? அது யாரு என்னது? முட்டி போட்டான்டா இது அந்த ஒரு ம். சீன் சொன்னாங்கடா. அதுக்கப்புறம் வந்து இவன் கக்குன்னாங்க. அத தாண்டி வேற எதுவுமே சொல்லல இவன பத்தி. ஆர் அட்லீஸ்ட் ஐ டிட்ன்ட் சீ இட். நான் அவன பத்தி பெருசா நான் எதுவுமே பார்க்கல. இவனுக்கு இல்ல இவ்ளோ பண்ணியிருக்கானே இதெல்லாம் சொல்லுங்க. இந்த டிராவிட் இப்படி புகழ்ந்தீங்களே, டிராவிட் பண்ணதுல இவ்ளோ இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. என்ன இதுல அவர் வந்து என்ன லாஜிக்ல அவர் இப்படி சொன்னாருன்னு எனக்கு புரியல. எப்படியோ என்னது விட்டத புடிச்சுட்டடான்னு. அது என்னது ம். என்ன விட்டத புடிச்சாரு? என்னதான் இது அதான் நீ எனக்கு சொல்ற இதெல்லாம் மாரி அது டிராவிடுக்கு எல்லாமே தெரியும். ஆ, இவன் அவன லவ் பண்ணல, இவன் அவன லவ் பண்றான். அது ஆ, எல்லாமே ஆ, தெரியும். இவனுக்கு ஒரு ஆ, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எல்லாமே எல்லா ஆ. ஃபீலிங்ஸும் அந்த தெரியும். அந்த பாய் ஃப்ரெண்ட் விட்டது இன்னும் கூடயும் கரெக்ட். இருக்கான். அங்கேயே ம். இருக்கான்னு. அங்கேயே இருக்கான். ஆ, விட்டத புடிச்சுட்டேன். என்னடா ஆ, அர்த்தம் அப்போ? ஆ. ஐயோ! கேன் ஒன்லி பி 2 திங். ஒண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு இவனுக்கு விருப்பமா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ சொல்லலாம். இல்லன்னா வந்து லைக் இட்ஸ் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டூ யூஸ் த வேர்ட் இத பீப் பண்ணணுமா என்னன்னு தெரியல. இட்ஸ் லைக் மேரிட்டல் ரேப் மாரி தான் இது. ஆமா. நான் அப்படிதான் நடந்ததுன்னு சொல்லல. ஆனா அவன் சொல்றது டெக்னிக்கலி அப்படிதான் அதுதானே. இருக்கு. ஆமா. அவன் சொல்றது அதான் டெக்னிக்கலி மீன் பண்ணுது. அதுதானே. அதுதான் மீன் ஆ, பண்ணுது. விட்டத புடிச்சுட்டோம்னா வேற என்ன அப்ப நடந்திருக்குன்ற மாரி எனக்கு புரியல. லவ் பண்றவன் அங்க இருக்கான். அவர் விட்டத புடிச்சுட்டோம்னா இது என்ன விட்டத இது? புடிச்சுட்டனா, அப்போ 2த்துல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணுன்ற மாரி அது ஒரு சாய்ஸா ஆ, அது உங்களுக்கு? ஆ. என்னடா அப்படின்னு விட்டத புடிச்சுட்ட புரியல. அப்புறம் அவன் வேற துப்புறான் இதுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்ன தான்டா துப்பணும். நல்லா உங்களுக்கு ஏத்த மாரி எழுதிக்கிட்டீங்க. எழுதிக்கிட்டு எங்கெங்கலாம் அந்த பொண்ண துப்ப வைக்கணுமோ அதெல்லாம் எழுதிட்டு, ஆடியன்ஸ் கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் விட்டாங்க. கண்டிப்பா நான் தியேட்டர்ல அதான் பார்க்கல. தியேட்டர்ல அந்த சீன்ல அவன் துப்பும்போது அப்படியே கத்தியிருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க, அது எல்லா சிரிச்சிருப்பாங்க. படத்தையுமே நம்ம பார்த்தது இல்லையா? டான், கீன் எல்லாத்துக்குமே ஒரு டாக்ஸிக்கான ஒரு இது நடக்கும்போது ஆடியன்ஸ் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு சீன வச்சு. இத ஒரு நம்ம நம்ம ஒரு சொசைட்டில இதுலயே ஒண்ணு இருக்குல்ல, பெத்தவங்கன்னா இது அதுன்னு சொல்லி அத யூஸ் பண்ணி அப்படியே டான்ல வந்து அவங்க அப்பா போட்டு அவன உரி உரின்னு உரிச்சிருப்பாரு. ஆனா ம். வந்து அவங்க அப்பா செத்தவுடனே எல்லாருமே அந்த இல்ல அதான் அப்படியே சொல்றேனே. உட்கார்ந்து எல்லாரும் எல்லாமே பண்ணியிருப்பாரு. எவ்ளோ டாக்ஸிக்கா பண்ண முடியுமோ, எல்லாம் மொட்டை ம். அடிச்சு விட்டுருப்பாரு. எல்லாத்தையும் அ, பண்ணியிருப்பாரு. ஆனா, ம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, உன்கிட்ட பண்ணது எல்லாமே உன் நல்லதுக்கு தான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு." டேய் "ஐயய்யோ! மனுஷனடா. உன் நல்லதுக்கு தான். ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லி ம். அழுவாங்க எல்லாரும். படுத்து அந்த சீன்ல ரைட்டிங்லயே வந்து அவங்க அப்பா சாவணும்னு டைரக்டர் எழுதியிருக்காரு. அது நடக்கல. டைரக்டர் எழுதியிருக்காரு. எழுதி அழுவை வாங்கியிருக்காரு. அழுதுட்டு இது பேரன்ட்ஸ் நம்மளுக்காக எவ்வளோ பண்றாங்க. நீங்களும் உட்காந்து இத எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதே மாரி இந்த பொண்ண உட்காந்து எதுக்கு காரி துப்புறீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஒரு ஆம்பள டைரக்டர் ஆம்பளைக்கு ஏத்த மாரி ஒரு படத்த எடுத்து அவன கில்ட் ட்ரிப் பண்ற மாரி உங்கள பண்ண வச்சு அந்த பொண்ண காரி துப்புற காரி துப்புறீங்க. அவ்வளோதான் பண்ணுவானுங்க இவனுங்க. யோசிக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும். படத்த படத்த மாரி தான் பார்க்க மாட்றானுங்க இவனுங்க. இல்ல அதான் படத்தையும் அந்த அந்த படத்து வேர்ல்டுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல. அத நான் லவ்வர் பேசும்போது எனக்கு நான் உண்மையிலேயே பேசணும். ஏன் அந்த லவ்வர் படத்துல அந்த பொண்ண அவ்ளோ அந்த காரி துப்புனாங்க எனக்கு உண்மையிலேயே புரியல. அது நான் நெறைய பேசலாம். அத பார்ப்பேன். தனியா பண்ணலாம் அது. ஆ அது நம்ம கண்டிப்பா பண்ணணும். அத நான் பேசணும். இன்னும் கொஞ்சம் சூனாவே அத பண்ணணும். ஏன்னா, அது எனக்கு எப்பயுமே அது டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இப்ப இருக்கிறது சோ ஓகே. லெட்ஸ் நாட் லைக் டீவியேட் ஃப்ரம் திஸ். பட் யாஹ் ம். டூட் அவ்வளோதான். இத டியூட் இப்ப அதான் முடிச்சுருவோமா? சொல்றேனே, எனக்கு வந்து என்டர்டெய்னிங்கா இருந்ததுப்பா படம். அந்த 2 ஹவர்ஸ் எனக்கும் அதுதான். அந்த ஒரு போன மாரி தெரியல. அதான் சொல்றேன். ம், நெறைய நெறைய வாய் விட்டு சிரிச்சேன். கொஞ்சம் ம். நல்லா இருந்தது. அவ்வளோதான். என்டர்டெய்னிங்கா, என்கேஜிங்கா போச்சு. பிகாஸ் லைக் ஐ செட் இந்த சிட்யூவேஷன் ரொம்ப சிரிப்பா இருந்தது. அதனால எனக்கு அந்த சிட்யூவேஷன்ல நடக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வந்தது. அண்ட் உங்களுக்கு வரலன்னா, உங்களுக்கு வொர்க் ஆகலன்னா, அது எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ வெரி மச் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அதான் இவங்க ஆடியன்ஸ் சொன்ன நெறைய விஷயத்துக்கும் நான் ஐ மீன் லைக் ப்ராப்பராவும் நெறைய சொன்னாங்க. அந்த பிரதீப் ரங்கநாதன் வெறுப்பேத்துற மாரி பண்றது. அது எல்லாருமே இந்த எனக்குமே சொன்னாங்கல்ல ஆச்சு. ஸ்டைலுன்னு. ஆ. எனக்கே ஆச்சு. நானே சொன்னேனே ம். அதான். அதான் ம். சொல்றேன். ஒரு பெண் எடுக்கிறதுல இவருக்கு அதான் ரஜினின்னு நெனச்சுட்டாரு போல இருக்குது மனசுல. சரி அப்படி எனக்கு டேய் அது எனக்கு ரஜினி தோணலடா. எனக்கு எஸ்.ஜே. சூர்யா தான்டா தோணுது. நீங்க சொல்றவங்கலாம் தயவு செஞ்சு போய் எஸ்.ஜே. சூர்யாவோட அன்பே ஆர் உயிரே, நியூ வியூலாம் பாருங்க. அவர் எவ்வளோ இந்த மாரி பண்ணுவாருன்னு சும்மா போய் பாருங்க. இல்ல தனுஷ் ரியாக்ஷன் பாருங்க. நான் அத சொல்ல இல்லடா. மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கொடை எடுக்கிறது எல்லாத்துலயும் ஒரு ம். ஸ்டைலாடா.
எனக்கு அதுதான் புரியல எனக்கு. நீ ஒரு பென் எடுக்குற, அந்த படத்துல ஃபுல்லா அதான் ஒரு நார்மலாவே பண்ண மாட்டே எதையும். ம். அப்படிதானே? டேய்! ரஜினி வந்து அவர் திரும்புறதுல ஒரு ஸ்டைலோ, இல்ல வந்து இந்த சிக்லெட் போடுறது அந்த மாரி படத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துப்பாரு. இப்ப இந்த சிவாஜில வந்து இந்த காயின் போடுறது, இந்த சிக்லெட் போடுறது அந்த மாரி ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ம். படத்துல ஒரு 2 ஸ்டைல், 3 ஸ்டைல்னு இருக்கும். படம் ஃபுல்லா எல்லாம் அந்த இப்ப இந்த அதுதான் எமோஷனல் சீன் சொல்றேன். நடந்துட்டு இருக்கு. ஒரு அந்த சாவிய குடுக்குறாரு. அவர் சாவிய அப்படியே சக்குன்னு எடுத்து சக்குன்னு மூஞ்சில அடிக்கிறாரு. அததான் சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் பண்ணா அப்படிதான் பண்ணியிருப்பாருன்ற மாரி இருக்கு நம்மளுக்கு. சாவிய எடுத்து அத தான்டா சொல்லிட்டு இருக்கேன். ம். ஒரு ஒரு நார்மலான விஷயம். ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு பென் எடுக்கிறது ம். நார்மல். அத பாக்கெட்ல ஒரு தட்டு தட்டி, ம். பென் ம். எகிறி, அத பென்ன புடிச்சு. அ. தேவையில்லாதது. அந்த சீனுக்கே தேவையில்லாதது அந்த சீனு. ம். அதான் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டைல் வேணும். அந்த ஒரு இது கடைசியில நடக்கும்ல. அப்படியே பிரேக் டவுன் ஆயி அழுவார்ல. ம். அது அது உண்மையிலேயே அது அவருக்கு ஒரு நம்ம படத்த ஃபுல்லா பார்த்து அவன கிறுக்கு மாரி இப்படி பண்ணிட்டுருக்கானேன்னு நெனச்சிருந்தாலும், அந்த சீன் நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். என்ன இருந்தாலும் பாவம் இப்படி அந்த பொண்ணு சொல்லும், "டேய் நான் அவனெல்லாம் எனக்கு ஒர்த்தே இல்லடா" அப்படின்னா பாவம் அப்படியே அழுவான். அது ஒரு அந்த படமா இல்லனாலும் எனக்கு ஒரு பெர்சனலா கூட அது பாவம் அது ஒரு பொண்ணு அப்படி சொல்லும்போது, அந்த பொண்ண இவன் லவ் பண்றான். அப்ப அந்த பொண்ண வேற மாரி பார்க்குறான்ல. ஸோ அது ம். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. "நீ அவ்வளோ ஒர்த்து தான்ற" மாரி அவன் அழுவுறான்ல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்துல சரி ஓகே அழுவுறாரு. எனக்கு அந்த இன்னொரு அழுவுற சீன் கூட புடிச்சிருந்தது. இந்த ஃபர்ஸ்ட்ல அந்த டாய்லெட்ல போய் உட்கார்ந்து அழுவாரு ம். பாரு. ஆமா. அது அதுவும் கூட நல்லா இருந்தது. புடிச்சிருந்தது. அழுது முடிக்கிறார்ல, முடிச்ச உடனே ஒரு மாஸ் சீனு. அந்த அழுதுட்டுல டக்குனு ஒரு சொடக்கு போட்டு இப்டி கை காட்டுவாரு. அவ்வளதான் அழுது முடிச்சாச்சு. இது என்ன கிக் புட்டர்ஸ்கியா நீ? கிக் புட்டர்ஸ்கியா நீ? என்ன அது சொடக்கு போட்டு அவ்வளதான். ஒரு ஃபீலிங்ஸ் இவரு இப்டி தான் ஹேண்டில் பண்றாரு. அவ்வளதான். இதுக்காக நீ அழுது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. லைஃப் உன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா, நீ உன் லைஃப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா, லைஃப் உன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். இதுதான் இதுலருந்து நீ லெசன் கத்துக்கிட்ட. நீ வந்து மனுஷனா இல்ல ரோபோட்டா? அவ்வளதான். ஒரு டக்கு டக்குன்னு செகண்ட்ல மாறணுங்க. அவ்வளோதான். ம். வெளிய குரல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் ஆ. அழுவ முடியும்? இப்படி சொல்லிட்டு அடுத்த சீனே அழுதுகிட்டு இருப்பாரு. எனக்கு உன்ன அனுப்பி இல்லடா வீடுடா. ஏன்டா மாறி மாறி குதிச்சுட்டு இருக்க? ஒண்ணு மாசா இருக்கியா, மாசா இல்ல வந்து இத பண்றா. அந்த பொண்ணு வேற அந்த பொண்ணு வேற இவன பாவம் கெத்தா டூடா இருப்பியா, அந்த மாரி டூடா இருடா டேய்! அப்படின்னு. இவன் ஒரு கேவலமான கேரக்டர்ன்னு அந்த பொண்ணு கண்ணுக்கு நெறையாவே தெரியும்டா. அது சொல்லுவான். ம். "அப்ப நீ எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட?" அந்த மாரி கேட்கும் அந்த ம். பொண்ணு. "நீ என்ன லவ் ம். பண்ணல, 0 ஃபீலிங்ஸ்ன்னு சொல்ற. அப்ப ம். ஏன் ம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட?" அப்படின்னு. "நான் ம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா? உங்க அப்பன் தான் கல்யாணம் பண்ண சொல்லி என்ன கேட்டுன்னு வந்தான் என் வீட்ல வந்து. ம். நான் சரி வேற யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு தெரிஞ்ச பொண்ணு உன்னையே கல்யாணம் பண்ருவேன்றான்." அப்படி ம். சொல்லுவான். அப்படி சொல்லலான்னு தான் ம். நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னுவான். ம். அது இல்ல. என் அத சும்மா சொல்றான்னு கூட வச்சுக்கோ. இந்த பொண்ணுக்கு ஏன் ஏன் அவன வந்து ஒரு என்ன இப்படி இருக்கான்னு ஒரு பார்க்கவே தோண மாட்டேங்குது. அத திரும்ப நம்ம அத தான் சொல்ல முடியும். டைரக்டர் அந்த மாரி எழுதிக்கிட்டாரு. ஏன்னா உண்மையிலேயே ஒரு பொண்ணு ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டாங்களா? முத்தம் குடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்? நீ இல்ல யாரா இருந்தாலும் நான் குடுத்து தான் இருப்பேன். ஆமா, டேய் ஆமா. வேற யாரா இருந்தாலுமே அது தப்புன்றது அது வேற. இந்த பொண்ணு நீ சின்ன வயசுலேருந்து வந்து நீ ஃப்ரெண்டாவோ, கிண்டாவோ ஃபீலிங்ஸே இல்லன்னுலாம் சொன்னியேடா. அப்படி பார்த்த பொண்ணு ஒரு செகண்ட் உன் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும், கதவ திறந்தோனே பாஞ்சுருவியா? அப்ப நீ இவ்வளோ நாள் அந்த பொண்ண இப்படி ஏன் ஒரு அந்த ஃப்ரெண்ட்லியா சென்டென்ஸே பப்ளிக் என்ன தப்பு மரியாத? தானடா. அந்த ஆ. யாரோ கல்யாணம் பண்றதுக்கு நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேனே! அதுக்காக ஆ. தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ற மாரி சொல்லுவான். அப்ப அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மரியாதை கிடையாது. எதுவுமே கிடையாது அவனுக்கு. அவன் பாயிண்ட் ஆஃப் அந்த வியூல இருந்து பொண்ணுக்கு தான் பேசினான். ஃபீலிங் இருந்தது. அந்த பொண்ணு தான் சும்மா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா சொன்னாரு. அதனால தான் அதனால அவனும் அந்த மாரி சொல்றான். பட் தென் அகைன் ஏன் சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு நெருடலா இருக்காதா? இவனா டக்குனு கதவ திறந்தோனே பாஞ்சுட்டான். அவ்வளோ நாள் நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தான். நம்ம மேல ஃபீலிங்ஸ் இல்லன்னா, ஒரு அப்ப நம்ம அப்பா சொல்லி தானே கல்யாணம் பண்றான். ஸோ அப்படி பண்றவன் வந்து நம்ம மேல வந்து பாய்றானேன்னு தோணாதா அது? சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு, காஜி அப்படின்ட்டு முடிஞ்சிரும். அம்மா காஜி வந்து யாருல்லம்மா சின்ன வயசுலேருந்து உன் கூட சுத்திட்டு இருந்தம்மா. அவன் வந்து உன் மேல காஜியா இருக்கான்றது உனக்கு ஒரு கண்றாவியா இல்ல இது? என்னவோ போ பட் யா என்னென்னமோ இந்த ஆச்சு. மாரி நெறைய அதான் சொல்றேன். இருந்தாலும் உன்ன நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு ஸ்டார்ட்டிங்ல சொல்லுவாரு. அவரே வந்து ம். காஜு அப்டின்றாரு. அது அதுக்கப்புறம் என்னன்னு ஃபீலிங்ஸ் வருது. புரியல. ம். அட போங்கடா! இதுவா பட் யா பைத்தியக்காரன் மாரி. லைக் ஐ கொஞ்சம் செட் பார்க்கறதுனா பாருங்க. ஏன்னா ஒரு கடைசி இதுக்கு வந்துருவோமா? அவ்வளோதான் இதுக்கு மேல முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஷேர் இதுக்கு பண்றதுக்கு மேல எதா இருக்கா? பேசுறதுக்கு எதுவும் சாயவேங்கர பத்தி நீங்க திரும்ப எதுவும் பேசணுமா? அது வேண்டாம், அது வேண்டாம். அதான் சொல்ட்டேன்ல ஏன்னா போட்டு ம், தயவுசெய்து ஃபியூச்சர்லயாவது கொஞ்சம் அந்த கருப்பு அந்த மாரி படத்தெல்லாம் கொஞ்சம் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் போடுங்க. ம், பாட்டு கொஞ்சம் ம், கேட்கற மாரி போடுங்க. கொஞ்சம் ம். பார்த்து பண்ணுங்க. அவ்வளோதான். சொல்றதுக்காக நடிக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் பெருசா பிரச்சனையா தோணல படத்துல. இல்ல எனக்கு ஒரு சாங் கேட்ட அந்த பாட்டு சாங் வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே. அதெல்லாம் ம், ம், ஒத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ம். அதையே வச்சு உருட்டாதீங்க தயவுசெய்து. ஒரு பாட்டு நல்லா இருந்தா அதையே வச்சு படம் ஃபுல்லா பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேற ஏதாவது இல்ல ட்ரை நான் திரும்ப பண்ணுங்க. இன்னொன்னு நீங்க ஒண்ணு சொல்லப் இப்பதான் போறேன். இப்பதான் இப்பதான் இதுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து உங்க கரியர் ம், ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்க ம். நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு டைம் இருக்கு. நெறைய பண்ணலாம். தயவுசெய்து அத பண்ணுங்க. ஒரு வேள இந்த படத்துல இந்த பாட்டுலாம் உட்காந்துதான்னு தெரியல. எனக்கு சாவேங்கர் மேல ஒரு மாரி ஒரு சாஃப்ட் ஸ்பாட், கீஸ் ஸ்பாட்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு இந்த படத்துக்கு இந்த பாட்டுலாம் எனக்கு ஒர்க் ஆன மாரி தான் இருந்துது. சிங்காரியும் ஒர்க் ஆன மாரி தான் இருந்தது. நல்லாருக்கவும் சரி, இதுவும் சரி. இந்த படத்துக்கு அந்த சாங் கரெக்ட்டா உட்காந்த மாரி தான் இருந்தது.
மத்தபடி எனக்கு எனக்கு பெருசா இவங்க ஒரு வேளை இவங்கலாம் காரி துப்புனதுனால, நான் அந்த காரி துப்பி எவ்வளோ கேவலமா இருக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு கேட்டதுனால, எனக்கு ஒர்க் ஆச்சா என்னன்னு தெரியல. பட் லைக் எனக்கு பெருசா என்ன இவங்க துப்புன அளவுக்கு ஒண்ணும் இல்லையே! பரவாயில்லையே! நல்லா தானே அவன் இருக்குது சாங்ஸ்ன்ற மாரி முக்கியமா தான். அந்த கருப்பு பாட்டுலலாம் லிரிக்ஸே கேட்கலன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அது கருப்பு அது பாட்டே ஒரு கேட்கல. அந்த அதான் லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவா இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். இப்ப எதுக்கு நம்ம சாய் அப்படியா? அபியங்கருக்கு லெசன் நடத்த படத்துல விட்டுருக்கோம். ஏன்டா ஏன்டா ஒரு மியூசிக் ஜீனியஸ் படத்துல இருக்காரு. அவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகே. அவர பத்தி இதோட இந்த வீடியோ விளையாட்டு முடிச்சுக்கலாம். செய்திகள் முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி ஓகே. ஓகே. உங்களோட இது என்ன? ஃபைனல் கன்க்ளூஷன்? அவ்வளோதான். டூட் வுட் யூ ரெக்கமெண்ட் டூட்? கண்டிப்பா. என்டர்டெயினா இருந்தது. உங்களுக்கு உட்காந்து ஜாலியா பார்க்கலாம். இந்த இதெல்லாம் எனக்கும் எனக்கு அதான் நெறைய ஃப்ளா இருக்கு படத்துல. அத தான் பேசியிருக்கோம். 1 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ம். நம்ம கடைசில வந்து என்கேஜிங்கா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு சொல்ட்டு, ஆனா 1 1/2 வீடியோ ஃபுல்லாவே போட்டு கழுவி தான் நெறைய ஊத்திருக்கோமே இருக்கட்டும். தவிர, எங்க இத ஏன்னா பிளிப்பே என்னன்னா ம். டிஸ்கஷன் போட்டு ஃபுல்லா ரோஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். அப்படியா? ஆமா. நான் இப்ப தான் பார்த்தேன் நானு. அதுக்கு டிஸ்கஷன்னு முன்னாடி போட்டு தான் வச்சிருக்காங்க. பார்த்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ரோஸ்ட் தான் அந்த படத்த. அப்படியா? நான் வந்து பார்த்தேன். வேற இந்த நான் ஆன்லைன்ல நெறைய ஒப்பீனியன் பார்த்தேன். Redditல சம்திங்லாம் பார்த்தேன். நெறைய பேர் ரொம்ப அப்படியே போலரைஸ்டா தான் இருந்தது. ரொம்ப மிக்ஸ்டா தான் இருந்தது. சில பேர் அப்படியே கான்ட்ராஸ்ட்டா படத்துக்கு. ஒருத்தவங்க வந்து படம் நல்லா இருக்குன்றாங்க. இல்லனா வந்து படம் நல்லா இல்ல. இந்த ம். மிட்டா ஒரு என்ன சொல்றது? மிட் இதுவா இல்ல. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு இல்ல. பட் லைக் அஸ் இன் லைக் என்டர்டெய்னிங்கா நம்மள மாரி என்டர்டெய்னிங்கா அந்த என்கேஜிங்கா இருக்குன்றாங்க. இன்னொருத்தவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, என்னோட 2.5 ஹவர்ஸ வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படத்துக்கு ரொம்ப மிக்ஸ்டா தான் இருக்கு. ஆமா. பட் தென் அகைன் எங்களுக்கு எங்க 2 பைசன் ஐயா ஏதாவது பண்ணியிருப்பாரு அவரு. அவரு எனக்கு ரொம்ப அத பிடிச்சது பார்க்கணும். பைசன். அத பத்தி கண்டிப்பா பேசணும். உனக்கு பைசன் எனக்கு புடிச்சிருந்தா? ரொம்ப நான் பிடிக்கும். இன்னும் பார்க்கல. ஓடிடில வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்னு இருக்கேன். ம். அத பார்த்துட்டு அதுக்கு வேணா ஒரு வீடியோ பண்ணலாம். பைசன் ஏன்னா பைசன் அவரு படம். மாரி சொல்ல தேவையில்ல. அவரு கொஞ்சம் ம். இன்டென்ஸா போயிடுவாரு. எது வந்தாலும். ம். இன்டென்ஸா ம். சொல்லிடுவாரு கதையில. ம். சரி ம். பார்ப்போம். இல்ல நான் அதுக்கப்புறம் அந்த ஒரு 40 மினிட்ஸ் பிரேக் எடுத்தது ஒரு பெர்சனல் இது அந்த ஒரு ரீசன்ஸ்க்காக. ஸோ அதுவுமே பார்க்கக்கூடாது அப்படி தான் இருந்தது. பட் லைக் ஒரு ஒரு ஃப்ளோல அத பார்த்துட்டேன். இதுவுமே இப்ப அப்பயே நாங்க பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ இது. ஸோ யாஹ்! வி இல்ல டுக் அப்ப அ பிரேக் படம் ஒரு பார்க்கல. 40 மினிட்ஸ். அதான் இப்ப தானே படம் இல்ல பார்த்தோம். சொல்றேன்டா, படம் பார்த்துட்டு பண்ற மாரி தான் பிளானு. ஆ சில பல ரீசன்ஸ்னால அத தள்ளி விடு. போய் ஒரு அது 40 நாளா தள்ளி போச்சு. ஸோ யாஹ்! வி ஆர் பேக் அண்ட் வி ஆர் லைக் இதுல ஒரு திரும்ப தொடங்குறோம். ஒரு வீடியோக்கும் அதுக்கு ஒரு அ செஷன் போயிட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரம் ஃபிலிமோகிராஃபின்னு வந்துரும். ஒரு வீடியோவும் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அதுவும் ஏதாவது வரும். பிளான்? நெக்ஸ்ட் வரும். யாஹ்! யாரோட அவ்வளோதான் இந்த ஃபில்மோகிராஃபின்னு படம். சொல்லிடுறீங்களா? வேணாம். அது அது அடுத்த அதிலேயே வீடியோ என்னன்னு ரிவீல் ஆவட்டும். சொல்லிடுறீங்களா? அதிலேயே ரிவீல் ஆவட்டும். அப்படியா? சரி சர்ப்ரைஸ். ஓகே. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆர் ஓகே. பட் லைக் ஓகே. பெர்சனலி நான் வந்து பார்க்கறேன்னா பாருங்க. என்டர்டெய்னிங்கா, என்கேஜிங்கா எனக்கு போச்சு. புடிக்கலனாலும் இட்ஸ் நாட் சம்திங் யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் அவுட் ஆன்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்கேஜிங்கா, என்டர்டெய்னிங்கா ஏதோ ஒரு சும்மா ஒரு ஜாலியா ஒரு படமா போச்சு. பார்க்கறதுனா பாருங்க. ஆ எனக்கு பெர்சனலா என்கேஜிங்கான படம், என்டர்டெய்னிங்கான படம். அவ்வளோதான். யாஹ்! தட்ஸ் இட் அபௌட் டியூட். உங்களுக்கு? உங்களுக்கு சேம். அவ்வளோதான். அதேதான். ம். என்டர்டெய்னிங்கா இருந்தது அவ்வளோதான். என்டர்டெய்னிங்கா இருந்தது. ம். ஆனா அததான் ம். சொல்றேன். என்டர்டெய்னிங்கா இருந்துட்டுன்னு சொல்லிட்டு 1 1/2 மணி நேரம் நல்லா உட்காந்து கழுவிட்டு தான் இருந்தோம் படத்த. ம். ஓகே. ஓகே. வேற எதுவும் இல்லை. வேற இத்துடன் கடைய டூடு மட்டும். சாத்திப்போம். நீ அந்த இது ம். சொல்லுவல்ல, டூட் அப்படின்னு சொல்லி இந்த திரை விமர்சனத்துல சொல்ற மாரி ஒரு வரியில சொல்லணும்ல, அந்த மாரி சொல்லு. டூட். ஒரு வரியில சொல்லுமா? ம். டூட் என்னதுக்கு எனக்கு தெரியலையே. டக்குனு இப்படி கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? என்னங்க ஸ்பான்டேனியஸா அடிக்க வேணாமா நீங்க? டூட். எ ஐ டோன்ட் நோ. ஓகே. தெர்லடா. நெறைய 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 ப்ராப்ளமா இருக்குடா. 1 வரியில சொல்லு. 1 வரியில சொல்லியிருந்தா நம்ம ஏன்டா 1 1/2 மணி நேரம் நம்ம வீடியோ எல்லாமே ஏன்டா 2 மணி நேரம் போகுது? நம்ம பிளான் பண்றதே 30 நிமிஷம், 40 நிமிஷம் பிளான் பண்ணுவோம். ஏன் 1 1/2 மணி நேரம் போகுது? ஒரு வரியில சொல்ல முடிஞ்சதுனா நான் இந்த டாப் 10 அவர மாரி ஒரு மிஞ்சி போனா 20 நிமிஷத்துல கூட முடிச்சிருக்கலாமே. நம்ம ஏன் 1 1/2 மணி நேரம் பேசுறோம்? நம்மளால 1 வரியில என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் லைக் ஓகே, டூட் ஓகே. ஒரு வரிலயா? வேணாம், வேணாம். மிட் இதுவும் யோசிக்கலாம் மிட் தேவ தான். இதுவும் மிட் தான். இதுவும் கொஞ்சம் மிட் நம்ம தான். மத்ராசி, மித்ராசி மாரி இதுவும் அதே மாரியா தான் சொல்லுவானுங்க. இல்ல டூடு வேணாம் விடுங்க. டூடு சொல்லலாம்னு வந்தேன். அப்படின்னு ஒரு பீப் போட வேண்டியதான். டூட் சொல்லலாம்னு வந்தேன். பட் அதெல்லாம் இல்ல. இல்ல. பாருங்க, பாருங்க. ஓகே. வாழ்த்துக்கள். ம். தேங்க் யூ. ஓகே. பாய். பாய். One more word. Please give me one. என் மூச்சவ